ദൈവത്തിന്റെ അതിപരിശുദ്ധ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. தேவனுடைய மிகவும் அதிகமான பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. അടുത്തും അകലെയുമായിരുന്ന് ഞങ്ങളുടെ ശബ്ദത്തെ ശ്രവിക്കുന്ന എല്ലാ മാന്യ ശ്രോതാക്കൾക്കും കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ നിസ്തുല്യമായ നാമത്തിൽ ഞങ്ങളുടെ സ്നേഹവന്ദനത്തെ അറിയിച്ചു കൊള്ളുകയാണ്. அருகிலிருந்தும் தூரத்திலிருந்தும் எங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான மேன்மையான நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ഭൂമിയിൽ മനുഷ്യൻ സമാധാനവും സ്വസ്ഥതയുമില്ലാതെ ജീവിതലക്ഷ്യം നഷ്ടപ്പെട്ട് നിത്യനിരാശയിലേക്ക് ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഒരു കാലഘട്ടത്തിലാണ് ഞാനും നിങ്ങളും വന്നിരിക്കുന്നത്. இன்று பூமியில் எந்த விதமான நம்பிக்கையற்ற நிலவரத்தில் மிகுந்த தவிப்போடு கூட மிகுந்த பயத்தோடு கூட ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தான் நானும் நீங்களும் வந்து சேர்ந்திருக்கிறோம். ഈ അവസാന നിമിഷത്തിങ്കൽ കർത്താവിന്റെ പാദപീഠത്തിങ്കൽ വരുവാനും കാൽവറി മുഖാന്തരം നിത്യ സമാധാനം പ്രാപിപ്പാനും ദൈവം നൽകിയ അവസരത്തെ ഓർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുകയാണ്. இவ்விதமான யுகத்தினுடைய கடைசி நாட்களில் இயேசுவினுடைய பாதத்திற்கு வரும்படியாகவும் ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு ஜீவியம் செய்யும்படியாக தேவனுடைய பாதத்திற்கு வரும்படியாகவும் கர்த்தர் தந்த இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட சமயத்திற்காகவும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். കർത്തൃ സന്നിധിയിൽ ആഗതരായിരിക്കുന്ന ഏവരും പ്രാർത്ഥനയോടും ആത്മാവൊരുക്കത്തോടും ഹൃദയവാഞ്ചയോടും കൂടെ ദൈവസന്നിധിയിലായിരിക്കണമേ എന്നപേക്ഷിക്കുകയാണ്. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இருதயத்தின் ஆழத்தில் வாஞ்சியோடு கூட ஒரு மிகுந்த ஒரு தவிப்போடு கூட மிகுந்த வாஞ்சியோடு கூட இருக்கும்படியாக நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். മുൻപ് നാം അറിയിച്ചിരുന്നത് പോലെ അദൃശ്യനായ ദൈവത്തിന്റെ പ്രതിമയായ ക്രിസ്തു എന്ന വിഷയത്തെക്കുറിച്ച് ചുരുക്കമായി ചിന്തിപ്പാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. முன்பதாகவே உங்களுக்கு அறிவித்திருந்தபடி அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபம் என்கிற தலைப்பின் கீழ் சுருக்கிய சில சத்தியங்களை மாத்திரம் கவனிக்கும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். വിശുദ്ധ ബൈബിളിലേക്ക് നമ്മുടെ ശ്രദ്ധയെ കൊണ്ടുവരുമ്പോൾ ഉൽപ്പത്തി പുസ്തകം തുടങ്ങി വെളിപ്പാട് പുസ്തകം വരെ നീണ്ടുകിടക്കുന്ന ബൈബിളിന്റെ മധ്യരേഖയാണ് ദൈവപുത്രനായ ക്രിസ്തു. வேதாகமத்தினுடைய ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை நாம் ஒவ்வொரு இடங்களில் நாம் படிக்கும் பொழுது மறைந்திருக்கிற ஒரு மறைப்பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். പസഫിക് സമുദ്രത്തെക്കാൾ ആഴമേറിയ ദൈവത്തിന്റെ വചനത്തെ ഒരു പുരുഷായുസ് മുഴുവൻ പ്രസംഗിച്ചാലും അതിന്റെ ഒരംശത്തിൽ പോലും എത്തുവാൻ ആർക്കും സാധ്യമല്ല. பசிபிக் சமுத்திரத்தினுடைய ஆழத்தை பார்க்கிலும் மிகவும் ஆழமாயிருக்கிற அந்த வேத எழுத்துக்களை ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவிய நாட்கள் எல்லாம் போதித்துக் கொண்டே இருந்தால் கூட இந்த வேதாகமத்தினுடைய ஒரு சிறு பகுதியை கூட அவன் போதித்து தீர்க்க முடியாது. അനാദി നിത്യത തുടങ്ങി ഭാവി നിത്യത വരെ ഉൾക്കൊള്ളുന്ന ദൈവിക പദ്ധതിയുടെ ഒരു ഭാഗമാണ് വിശുദ്ധ ബൈബിൾ. முந்தின நித்தியம் முதல் பிந்து நித்தியம் வரை ஒரு மனிதனுடைய நித்தியமான நோக்கத்தை குறித்து தேவனுடைய நித்தியமான நோக்கத்தை குறித்து அடங்கி இருக்கிற ஒரு புத்தகம் தான் பரிசுத்த வேதாகமம். ഇത് പ്രസംഗിച്ചോ പഠിച്ചോ പഠിപ്പിച്ചോ ഒരു മനുഷ്യനെ ഇത് പൂർണ്ണമാക്കുവാൻ സാധ്യമല്ല. இந்த வேதாகமத்தை படித்தோ கேள்விப்பட்டோ இதிலிருந்து பிரசங்கித்தோ இதிலிருந்து ஒரு பூர்ணமாய் இதை പൂർണ്ണപ്പെടുത്ത முடியாது. ആകയാൽ പരിശുദ്ധാത്മാവിന്റെ സഹായത്താൽ അതിലൊരു ചെറിയ ഭാഗം തുടർന്നുള്ള ദിവസങ്ങളിൽ നമുക്ക് ചിന്തിക്കാം. ஆகையினால் பரிசுத்தாவினுடைய ஒத்துழைப்போடு கூட இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒரு சிறிய பகுதியை சுருக்கமாக நாம் தியானிக்கலாம். നമ്മുടെ ദൈവവചനത്തിന്റെ ധ്യാനത്തിനായി നമുക്ക് നമ്മുടെ ശ്രദ്ധയെ ബൈബിളിലേക്ക് കൊണ്ടുവരാം. நம்முடைய வேதவசனங்களுடைய தியானத்திற்காக நம்முடைய கவனத்தை வேத எழுத்துக்களுக்கு நேராக திருப்புவோமாக. തിരുവെഴുത്തിൽ നിന്ന് അതിനുവേണ്ടി നമുക്കൊരു വേദവാക്യം വായിക്കാം. இதற்காக வேத வசனங்களிலிருந்து ஒரு வாசனத்தை நாம் படிக்கலாம். മാർക്കോസിന്റെ സുവിശേഷം 4-ാം അധ്യായത്തിന്റെ 41-ാം വാക്യം വായിച്ചാട്ട്. மார்க் எழுதின சுவிசேஷம் 4-ஆம் அதிகாரம் 41-ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2000-ൽ പരം വർഷങ്ങൾക്കപ്പുറം നടന്ന ഒരു സംഭവമാണ് ഇപ്പോൾ നാം ഇവിടെ വായിച്ചു കേട്ടത്. இப்பொழுது நாம் வாசித்து கேட்ட இந்த வேத பகுதி 2000 வருஷத்திற்கு முன்பதாக இந்த பூமியில் சம்பவித்த ஒரு காரியம். ദൈവപുത്രനായ മശിഹ ലോകത്തിലിരിക്കുമ്പോൾ തന്നെ അനുഗമിച്ച പുരുഷാരം തന്റെ ശിഷ്യന്മാർ യേശുവിന്റെ അത്ഭുതം കണ്ടിട്ട് ചോദിക്കുന്നു, ഇവൻ ആരാണ്? இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது மேசியாவாகிய இயேசுவை பின்பற்றினவர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் அவர் செய்த அற்புதங்களை கண்டு இவர் யார் என்று கேட்க ஆரம்பித்தார்கள். കാറ്റും കടലും കൂടെ ഇവന്റെ ശബ്ദം കേട്ടനുസരിപ്പാൻ തക്കവണ്ണം
ഇവൻ ആര് എന്ന ചോദ്യം ശിഷ്യന്മാർ തമ്മിൽ ചോദിക്കുകയാണ്. காற்றும் கடலும் இவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறதே, அப்படி என்றால் இவர் யார் என்று சீஷர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டார்கள். പ്രകൃതിയുടെ മേൽ അധികാരമുള്ളവൻ അവന്റെ വാക്ക് കേട്ടുടനെ ശക്തമായ കാറ്റും കടലിന്റെ തിരയും നിമിഷത്തിനുള്ളിൽ കെട്ടൊടുങ്ങുകയാണ്. இயற்கையின் மேல் அதிகாரமுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே சமுத்திரத்துடைய அலைகளும் அதனுடைய கொந்தளிப்புகளும் உடனே அடங்கி அமைதலாக மாற ஆரம்பித்தது. ഇവൻ ആര് എന്ന ചോദ്യത്തെ കുറിച്ചാണ് നമുക്ക് തുടർന്ന് ചിന്തിക്കേണ്ടത്. இவர் யார் என்பதை அந்த கேள்வியை குறித்து தான் தொடர்ச்சியாக நாம் தியானிக்க வேண்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ലോക ചരിത്രത്തിലേക്ക് നാം നമ്മുടെ കണ്ണുകളെ ഓടിച്ചു നോക്കിയാൽ உலகத்தில் இருக்கிற வரலாறை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ലോകത്തിൽ അതീവ പ്രശസ്തരായ ലോക ചരിത്രത്തിന്റെ നാഴികക്കല്ലായി നിൽക്കുന്ന പലരെയും നമുക്ക് കണ്ടെത്താൻ കഴിയും. உலகத்தில் ஒவ்வொருடைய மனதிலும் நிலைத்து நிற்கக்கூடிய அநேக தத்துவங்களை பேசின அநேகரை குறித்து நிலைத்து நிற்கிறதை நாம் பார்க்கலாம். ഏബ്രഹാം ലിങ്കൻ എന്ന ആ മനുഷ്യൻ അടിമകളുടെ ആ പീഡനത്തിൽ നിന്ന് അവരെ വിടുവിച്ചിരിക്കിയാൽ അമേരിക്കയുടെ മണ്ണിൽ താൻ വളരെ പ്രശസ്തനായിരുന്നു. ஆபிரகாம் லிங்கன் என்பவர் அடிமைத்தனத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி சுயாதீனமாக்கினபடியினால் அமெரிக்க மண்ணில் அவர் ஒரு விசேஷித்த நபராய் இன்றும் நிலைத்து நிற்கிறார். ലെനിൻ എന്ന വിപ്ലവകാരി റഷ്യയുടെ മണ്ണിൽ ആ ഏകാധിപത്യം കെട്ടിപ്പടുന്നതിനാൽ കമ്മ്യൂണിസ്റ്റ് പ്രസ്ഥാനത്തിൽ അവൻ വളരെ പ്രശസ്തിയുള്ളവനായിരുന്നു. லெனின் என்பவர் அவர் ரஷ்யா மண்ணில் அவர் விசேஷித்திருக்க காரணம் என்னவென்றால் ஒரு தனித்துவம் வாய்ந்த ராஜரீகத்தில் அவர் உயர்ந்த இருக்க காரணம் என்னவென்றால் கர்த்தரே இல்லை என்று சொல்லுகிற ஒரு இடத்தில் அவர் மேன்மையா இருந்தபடியினால் அந்த மண்ணில் அவர் மிகவும் விசேஷமாக இருக்கிறார். ഇന്ത്യൻ സ്വാതന്ത്ര്യത്തിന് വേണ്ടി വളരെ പീഡകൾ സഹിച്ച ഇന്ത്യയുടെ പിതാക്കന്മാരായ പലരും ഇന്ത്യൻ മണ്ണിലും വളരെ പ്രശസ്തി ആർജിച്ചവരാണ്. இந்திய மண்ணில் கூட அநேக பாடுகள் கஷ்டங்களை அனுபவித்து அநேக முன்பாக இருக்கிறவர்கள் அவர்கள் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். എന്നാൽ അവരിൽ നിന്നെല്ലാം തികച്ചും വ്യത്യസ്തനായ ഒരുവനായിരുന്നു നസ്രേനായ യേശു. ஆனால் இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் மிகவும் விசேஷித்தவராக இருந்தவர்தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. ലോക ചരിത്രകാരന്മാർ യേശുവിനെ കുറിച്ച് ഇങ്ങനെയാണ് പറയുന്നത്. உலகத்திலிருந்த சரித்திரங்கள் எல்லாம் எழுதினவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை குறித்து விதமாய் சொல்லுகிறார்கள். അതീവ പ്രശസ്തമല്ലാത്ത ഒരു ചെറിയ ഗ്രാമത്തിലായിരുന്നു യേശു ജനിച്ചു വളർന്നത്. அதிகமாய் பிரசித்தி பெறாத ஒரு சிறிய ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவர்தான் இயேசு கிறிஸ்து. താൻ ഒരു തച്ചന്റെ സന്തതിയായിട്ടാണ് ഭൂമിയിൽ വന്ന് ജനിച്ചത്. அவர் ஒரு மரவேலை செய்யக்கூடிய ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் தான் அவர் பிறந்து வளர்க்கப்பட்டார். തന്റെ ജന്മസ്ഥലത്ത് നിന്ന് 480 മൈൽ ദൂരത്തിനപ്പുറം യേശു യാത്ര ചെയ്തിട്ടേ ഇല്ല. அவர் பிறந்த இடத்திலிருந்து 480 കിലോമീറ്റർ கடந்து அவர் பிரயாணப்பட்டதே இல்லை. തന്റെ ബാല്യകാലവും തന്റെ യൗവനകാലവും ജന്മദേശമായ ബേത്ലഹേമിൽ തന്നെ കഴിച്ചു. தன்னுடைய சிறு வயதும் தன்னுடைய வாலிப வயதிலும் தான் பிறந்து வளர்ந்திருந்த பெத்லகேமிலே தான் அவர் செலவிட்டார். തനിക്ക് ഉന്നതമായ ഒരു കലാലയ വിദ്യയോ ഭൂമിയിൽ ഒരു ഔദ്യോഗിക പദവിയോ ഉണ്ടായിരുന്നില്ല. அவருக்கென்று எந்த விதமான கலைகளோ எந்த காரியத்திலும் ஒரு நிபுணராகவோ அவர் இந்த பூமியில் காணப்படவில்லை. തന്റെ 30ാമത്തെ വയസ്സിൽ നാടോടി പ്രസംഗിയായി യോഹന്നാൻ എന്ന ഒരുവന്റെ കൈക്കീഴിൽ താൻ ജ്ഞാനസ്നാനമെടുത്തു. தன்னுடைய 30வது வயதில் அங்குமிங்குமாக சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு சுவிசேஷனுடைய கரத்தின் கீழ் அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். തുടർന്ന് താൻ യെരൂശലേമിന്റെ വീതിയിലും ഗലീല കടലിന്റെ തീരങ്ങളിലും പിതാവായ ദൈവത്തെ കുറിച്ച് താൻ പ്രസംഗിച്ചുകൊണ്ടേയിരുന്നു. தொடர்ச்சியாக எருசலேமின் சுற்றிலும் இருக்கிற தீவுகளிலும் கடல் ஓரத்திலும் அவர் தேவனை குறித்து பிரசங்கித்து வந்தார். തന്റെ കരുണയേറിയ സ്വഭാവവും തന്റെ വീര്യപ്രവൃത്തിയും യെരൂശലേമിന്റെ വീതികളിൽ കൊടുങ്കാറ്റ് ശക്തിയായി എടുപ്പിച്ചു. தன்னுடைய இரக்கமுள்ள சுபாவங்களும் அவர் செய்கிற மகத்தான கிரியைகளும் ஒரு பெரிய ஒரு காற்றை போல எருசலேம் பட்டணம் முழுவதுமாக ஒவ்வொரு தெருக்களிலும் வீச ஆரம்பித்தது. യേശു ലോകത്തിലേക്ക് വരുന്ന കാലഘട്ടം നാം നോക്കുമ്പോൾ இயேசு இந்த பூமியில் வந்த நாட்களை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது ഇസ്രായേലിന്റെ ഏറ്റവും ആത്മീയ അരാജകത്വം ഭവിച്ച ഒരു കാലഘട്ടമായിരുന്നു അത്. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகவும் பின்தங்கின எல்லாவற்றால் எதிர்ப்புகள் பெருகிற ஒரு நாட்கள் தான் அந்த நாட்களாக இருந்தது. യെരൂശലേമിൽ വലിയൊരു ദേവാലയം യഹൂദന്റെ അഭിമാന സ്തംഭമായി നിലനിന്നിരുന്നു. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே எருசலேமில் தேவனுடைய ஆலயம் அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு மதிப்பாக நின்று கொண்டிருந்தது. അത് ദൈവത്തിന്റെ ആലയം എന്ന് വിശേഷിപ്പിക്കുമ്പോൾ തന്നെ
ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ ഒരു വാണിജ്യശാലയായി തീർന്നിരിക്കുകയായിരുന്നു. அது தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டால் கூட அது ஒரு பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார ஸ்தலமாய் மாற்றப்பட்டிருந்தது. ന്യായപ്രമാണത്തിന്റെ പരിപാലകരെന്ന് അഭിമാനിച്ചുകൊണ്ട് ന്യായശാസ്ത്രിമാരും പരീശന്മാരും ദൈവത്തിനും ദൈവപ്രമാണത്തിനും ശത്രുക്കളായ കാലഘട്ടമായിരുന്നു. நியாயப்பிரமாணத்திற்கு நாங்கள் உட்பட்டவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள், கனமடுகிறவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆசாரிகளும் நியாயசாஸ்திரிகளும் அதற்கு விரோதமாக ஜீவிக்கக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட்ட நாட்கள் தான் அந்த நாட்கள். യേശു അവരെ നോക്കി പറയുന്നു, വെള്ള തേച്ച ശവക്കല്ലറകളെ നിങ്ങൾ ഒട്ടകത്തെ വിഴുങ്ങുകയും கொதுகினை அரிக்கையும் செய்யுന്നുവோ? அப்படிப்பட்டவர்களை பார்த்து இயேசு சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, நீங்கள் ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள், கொசுக்களை நீங்கள் வடிகட்டுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொன்னார். BC 4-ാം ശതകത്തിൽ അവസാനമായി മലാഖി എന്ന പ്രവാചകനിൽ കൂടെ ആയിരുന്നു ദൈവശബ്ദം യെരൂശലേമിൽ മുഴങ്ങിയത്. இயேசு பிறப்பதற்கு முன்பாக 4-ஆம் வருஷத்தில் தான் கடைசியாக எருசலேம் பட்டணத்தில் மல்கியாவின் மூலமாக தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. തുടർന്നുള്ള കാലഘട്ടങ്ങളിൽ യെരൂശലേം ദൈവത്തിൽ നിന്ന് വളരെ അകന്ന റോമൻ സൈനാധിപന്മാർ അടക്കി വാഴുന്ന കാലമായിരുന്നു. தொடர்ந்த நாட்களில் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்கள் எல்லாருமே தேவனை விட்டு தூரமாய் விலகி இருந்த நாட்களாய் ரோமருடைய அரசாங்கத்தின் கீழ் மிகவும் கடினமாய் நடத்தப்படக்கூடிய நாட்களாய் இருந்தது. ആ കാലഘട്ടത്തിലാണ് യേശു ലോകത്തിലേക്ക് വരുന്നത്. அந்த நாட்களில் தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ലോക ചരിത്രകാരൻ തന്നെ കുറിച്ച് എഴുതിയിരിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്. ലോക ചരിത്രത്തിൽ ആരാய்ந்து பார்க்கிறவர்கள் இயேசுவை குறித்து இவ்விதமாய் சொல்லி இருக்கிறார்கள். തന്നോടുകൂടെ അനുഗമിച്ച ശിക്ഷഗണത്തിൽ ഒരുവനായ വഞ്ചകനായ യൂദ ഒരടിമയുടെ വിലക്ക് യേശുവിനെ ഒറ്റിക്കൊടുത്തു. இயேசுவோடு கூட இருந்த சீஷரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து இயேசுவை ஒரு அடிமைக்கு ஒப்பாக அவரை விற்றுவிட்டான். റോമൻ പടയാളികൾ അവനെ പിടിച്ച് ഒരു ന്യായവിസ്താര പ്രഹസനം നടത്തി ഒടുവിൽ അവനെ ക്രൂശിച്ചു കൊല്ലുകയുണ്ടായി. ரோமர் அரசாங்கத்திற்குட்பட்டவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டு போய் அவரை பலவிதத்தில் அவரை ஆலோசித்து கடைசியாக அவர் மேல் குற்றம் சுமத்தி அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். അരിമത്യക്കാരനായ ജോസഫ് എന്ന ഭക്തൻ നൽകിയ ഒരു ശവകുടീരത്തിൽ യേശുവിന്റെ ശവശരീരം അടക്കം ചെയ്തു. அரிமத்தியனாகிய யோசேப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த அவன் தந்திருந்த அந்த ശവക്കല്ലറിൽ தான் இயேசுவுடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்தது. റോമൻ പടയാളികൾ ആ ശവക്കല്ലറയ്ക്ക് കാവൽ നിന്നിരുന്നു. ரோமருடைய காவல்காரர்கள் அந்த கல்லறைக்கு காவலாக நின்று கொண்டிருந்தார்கள். എന്നാൽ 3-ാം ദിവസം ദൈവപുത്രനായ മശിഹ അത്യന്ത ശക്തിയോടെ കല്ലറ വിട്ട് എഴുന്നേറ്റ് വന്നു. ஆனால் 3-ஆம் நாளில் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய மேசியா தேவனுடைய உயர்ந்த வல்லமையினாலே உன்னத வல்லமையினாலே கல்லறை விட்டு வெளியே வந்தார். ലോക ചരിത്രത്തിൽ ഏറ്റവും അധികം മനുഷ്യൻ സ്നേഹിച്ച വ്യക്തി എന്ന് പറയുന്നത് അത് നസ്രേനായ യേശുവാണ്. அதிகமாய் உலகத்தில் இருக்கிறவர்கள் தேவனை சேவிக்கிறார்கள் யார் என்றால் அவர்கள் மேசியாவாகிய கிறிஸ்துவாய் இருக்கிறார். ഞാൻ ഒരു ഇന്ത്യൻ ചരിത്രകാരന്റെ ബുക്കിൽ വായിച്ച സംഭവമാണ് ഇപ്പോൾ നിങ്ങളോട് പറഞ്ഞത്. நான் இப்பொழுது உங்களிடத்தில் சொன்ன ஒரு காரியம் இந்தியாவில் இருக்கிற சரித்திர நிபுணராய் இருக்கிற ஒருவர் எழுதின புத்தகத்திலிருந்து நான் படித்து வாசித்த காரியம். ലോക ചരിത്രത്തിൽ യേശുവിന് ഏറിയ പ്രാധാന്യമുണ്ടായിരുന്നു. உலக சரித்திரத்தில் இயேசுவுக்கு மிகவும் முக்கிய ஸ்தலம் கொடுக்கப்பட்டிருந்தது. ലോക ചരിത്രത്തെ രണ്ടായി AD എന്നും BC എന്നും രണ്ട് കാലഘട്ടമായി തിരിച്ചതും മശിഹായുടെ ഈ ലോകത്തിലേക്കുള്ള ആഗമനമായിരുന്നു. இயேசு இந்த பூமிக்கு வந்தபடியினால் தான் சரித்திரம் கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. അങ്ങനെ ലോകത്തിന്റെ ചരിത്രത്തിൽ ഒരു പ്രധാന നാഴികക്കല്ലായി ദൈവപുത്രനായ ക്രിസ്തു തല ഉയർത്തി നിൽക്കുകയാണ്. அதுதான் அதன் மூலமாக தான் இயேசு ஒரு எல்லைக்கல்லை போட தலை உயர்த்துகிறவராக இன்றும் பூமியில் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். ഇനി നമുക്ക് ദൈവവചനത്തിലേക്ക് നമ്മുടെ ശ്രദ്ധയെ തിരിക്കാം. ഇനി നാം വേദവചനത്തിற்கு നേരാக നമ്മുടെ ഗമനത്തെ திருப்புவோமாக. ദൈവവചനം നമ്മുടെ യേശുവിനെ കുറിച്ച് എന്താണ് പറയുന്നത്? വേദവചനം നമ്മുടെ യേശുவை குறித்து என்ன சொல்கிறது? ഉൽപ്പത്തി പുസ്തകം തുടങ്ങി വെളിപ്പാട് പുസ്തകം വരെ നാം പഠിക്കുമ്പോൾ ആദിയാഗമത്തിലിருந்து വെളിപ്പെടുത്തുന്ന വിശേഷം വരെ നാം പഠിക്കും പൊழுது ഏതാണ്ട് 140 പേരുകളിൽ യേശുവിനെ ബൈബിൾ നമുക്ക് ചൂണ്ടിക്കാണിക്കുക. ഏറെക്കുറെ 140 പേരോട് കൂടെ നമ്മുടെ യേശുவை വേദം അവരെ ചുറ്റി കാട്ടുகிறது. ഉൽപ്പത്തി പുസ്തകത്തിൽ യേശുവിനെ സ്ത്രീയുടെ സന്തതിയെ എന്നാണ് വിശേഷിപ്പിച്ചിരിക്കുന്നത്. ആദിയാഗമത്തിൽ യേശുவை குறித்து அவர் ஸ்திரீயுடைய வித்து என்று அறியப்படுகிறார். വെളിപ്പാട് പുസ്തകത്തിലേക്ക് പോകുമ്പോൾ ദൈവത്തിന്റെ നഗരമായ യെരൂശലേമിന്റെ വിളക്ക് ആ ക്രിസ്തു എന്നാണ് വെളിപ്പാട് പുസ്തകം എഴുത്തുകാരൻ പറയുന്നത്. വെളിപ്പെടുത്തുന്ന വിശേഷം എഴുതിയ ഭക്തൻ
நித்தியத்தில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற விளக்காக தான் இயேசுவை குறித்து சொல்கிறான். எல்லாம் கூட വളരെ വ്യക്തമായി ചിന്തിപ്പാൻ നമുക്ക് സമയം പോരാ. எல்லாவற்றையும் மிக விவரமாக படிக்கும்படியாக நமக்கு நேரம் போதாது. അതിൽ ഒന്ന് രണ്ട് കാര്യങ്ങൾ നമുക്ക് ചിന്തിക്കാം. அதுல ஒன்று ரெண்டு காரியங்களை மாத்திரம் தியானிக்கலாம். ആരാണ് യേശു? യേശു யார்? കാറ്റും കടലും അവന്റെ ശബ്ദം കേട്ടനുസരിച്ചല്ലോ. காற்றும் கடலும் அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிகிறது அல்லவா? ലോക ചരിത്രം AD എന്നും BC എന്നും അവന്റെ മുൻപാകെ രണ്ട് കാലഘട്ടമായി തിരിഞ്ഞല്ലോ. உலகத்தில் இருக்கிற காலங்கள் இயேசுவுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னிட்டு இரண்டாக பிரிந்ததல்லவா? ലോക നേതാക്കന്മാരുടെ പട്ടികയിൽ യേശുവിനെ എഴുതാതെ രക്ഷകൻ എന്ന പേരോടുകൂടിയാണ് ചരിത്രകാരന്മാർ യേശുവിനെ കുറിച്ച് എഴുതിയിരിക്കുന്നത്. உலகத்தில் இருக்கிற பயங்கரமான தத்துவ வீரர்கள் எல்லாருக்கும் முன்பாக இயேசு என்ற பெயர் அவருடைய பட்டியல் இயேசு என்றல்ல ரட்சகர் என்று தான் அவருடைய பெயர் கொடுக்கப்பட்டு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ആരാണ് യേശു? യേശു யார்? ഒന്ന്, ഇവൻ അദൃശ്യനായ ദൈവത്തിന്റെ പ്രതിമയായിരുന്നു. முதலாவது இவர் தேவனுடைய அறியப்படாத மறைபொருளாய் இருக்கிற தேவனுடைய பிதாவுடைய தற்சொரூபமாய் காணப்பட்டார். വിശുദ്ധ പൗലോസ് ശ്ലീഹ ആ രൂപരേഖ നമുക്ക് വരച്ചു കാണിക്കുകയാണ്. பரிசுத்த பவுல் அவருடைய ரூபத்தை மிகவும் தெளிவாக வரைந்து காண்பிக்கிறார். അവൻ അദൃശ്യനായ ദൈവത്തിന്റെ പ്രതിമയാണ്. அவர் காணப்படாத பிதாவுடைய தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். മനുഷ്യൻ പാപത്തോടുകൂടി തകർന്നുടഞ്ഞപ്പോൾ തന്നെ மனிதன் பாவத்தினால் மிகவும் தள்ளப்பட்டவனாய் உடைந்த நிலவரத்தில் இருக்கும் பொழுது അവൻ പാപത്താൽ ദൈവത്തെ വിട്ട് അകന്നു പോകുവാൻ തുടങ്ങി. பாவத்து நிமித்தமாய் தேவனை விட்டு அவன் மிகவும் விலகி தூரமாய் போக ஆரம்பித்தான். ആദാം നീ എവിടെ എന്നൊരു ചോദ്യവുമായി ദൈവം ഏദൻ പർദീസയിലേക്ക് ചെല്ലുകയാണ്. ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்திற்குள் இவர் கடந்து வர ஆரம்பித்தார். പക്ഷേ ദൈവത്തിന്റെ കാലത്ത് കേട്ട മനുഷ്യൻ ദൈവത്തെ വിട്ടെന്നേക്കുമായി ഓടി അകലുകയാണ്. ஆனால் தேவனுடைய காலடி வச்சுடை அவருடைய சத்தத்தை கேட்டவன் அவன் தூர விலகி ஓட ஆரம்பித்தான். പാപത്തോടുകൂടി ദൈവവും മനുഷ്യനും തമ്മിൽ അകന്നു. பாவத்து நிமித்தமாய் தேவனும் மனிதனுமாக ரெண்டு பேரும் பிரிய ஆரம்பித்தார்கள். മനുഷ്യന്റെ ആത്മാവ് ജീവനുള്ള ദൈവത്തെ തേടുവാൻ തുടങ്ങി. மனிதனுடைய ஆத்மா ஜீவனுள்ள தேவனை தேடும்படியாக ஆரம்பிக்கிறது. അവനൊരു ദൈവം ആവശ്യമാണെന്ന് അവൻ അറിഞ്ഞിരുന്നു. அவனுக்கு தேவன் தேவை என்று அவனுடைய ஆத்மா அறிந்திருந்தது. അവന്റെ ആത്മാവിന് വിശ്രമിപ്പാൻ ഒരു സൃഷ്ടാവ് വേണം എന്നവൻ ഇച്ഛിച്ചിരുന്നു. அவனுடைய ஆத்மா இளைப்பாற வேண்டும் என்றால் சிருஷ்டிகர்த்தர் ஒருவர் தேவை என்று அவனுடைய ஆத்மா நன்றாக விளங்கியிருந்தது. ആകയാൽ അവൻ ദൈവത്തെ തേടി അലയുവാൻ തുടങ്ങി. ஆகையினால் அவன் தேவனை தேடி அலையும்படியாக ஆரம்பித்தான். അവൻ പാറക്കെട്ടുകളിലും മലഞ്ചരിവുകളിലും കാട്ടരുവിട തീരങ്ങളിലും അവൻ ഈശ്വരനെ തേടി അലയുകയാണ്. ஒவ்வொரு மலையினுடைய தாழ்வரையிலும் ஒவ்வொரு சமுத்திரத்தின் ஓரத்திலும் ஒவ்வொரு மரங்களிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஈஸ்வரன் தேவன் எங்கே இருக்கிறார் என்று அவன் தேட ஆரம்பித்தான். അവൻ ഒരിക്കലും ദൈവത്തെ കണ്ടെത്താൻ കഴിഞ്ഞില്ല. ஒரு பொழுதும் தேவனை கண்டுபிடிக்கும்படி அவனால் முடியவில்லை. മനുഷ്യന്റെ നഗ്ന നേത്രങ്ങളാൽ ഒരിക്കലും അവന് ദൈവത്തെ കാണാൻ സാധ്യമേ അല്ല. மனுஷனுடைய நற்கிரியைகள் புண்ணிய காரியங்கள் நிமித்தமாய் தேவனை கண்டுபிடிக்க அது கூடாமற் போயிற்று. ആകയാൽ അവന് ദൈവത്തെ കാണാൻ കഴിഞ്ഞില്ല. ஆகையினால் அவனுக்கு தேவனை காண முடியவில்லை. അപ്പോൾ അവൻ അടുത്തതായിട്ട് എന്താണ് ചെയ്തത്? அப்பொழுது அதற்கு பின்பு அவன் அடுத்ததாக என்ன செய்தான்? അവന്റെ മനസ്സിൽ കുടികൊണ്ട നിലയിൽ അവൻ ദൈവങ്ങളെ രൂപപ്പെടുത്തിയെടുക്കാൻ തുടങ്ങി. அவனுடைய இருதயத்தில் உண்டான தோற்றத்தின்படியே தெய்வங்களை தன்னுடைய கரத்தினால் செய்ய ஆரம்பித்தான். അവൻ കല്ലുകൊണ്ടും മണ്ണുകൊണ്ടും മരം കൊണ്ടൊക്കെയും ദൈവങ്ങളെ സൃഷ്ടിച്ചുണ്ടാക്കി. കല്ലിനാലും മണ്ണിനാലും മരപ്പൊരുட்களினாலும் தேவனை தானாகவே செய்ய ஆரம்பித்தான். അവൻ സൃഷ്ടിച്ചുണ്ടാക്കിയ ദൈവങ്ങളോട് അവൻ ആരാധിച്ചും അവയെ വണങ്ങിയും ജീവിച്ചു പോരുകയാണ്. அவன் கையினால் சிருஷ்டித்த தேவர்களை தானே நமஸ்கரித்து ஆராதனை செய்கிறவனாய் காணப்பட்டான். മനുഷ്യന്റെ പരാജയവും അവന്റെ ഹൃദയ വാഞ്ചയും അറിഞ്ഞ സാത്താൻ മനുഷ്യന്റെ ഹൃദയത്തിലേക്ക് അവന്റെ സിംഹാസനം സ്ഥാപിച്ചു. மனிதனுடைய தோல்வியான நிலவரத்தையும் அவனுடைய மிகவும் அவன் வாஞ்சிக்கிற நிலவரத்தையும் அறிந்து பிசாசு அவனுடைய இருதயத்திற்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தான். സൃഷ്ടാവായ ദൈവത്തെ കുറിച്ച് അതിയായ തെറ്റിദ്ധാരണകൾ മനുഷ്യ ഹൃദയത്തിലേക്ക് പാകിക്കിളിപ്പിച്ചു. சிருஷ்டிகர்த்தராகிய தேவனை குறித்த ஒரு எண்ணம் அவனுடைய இருதயத்தினுடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து வர ஆரம்பித்தது. அது വളരെ ശക്തിയോടെ വളർന്നു പന്തലിക്കുകയാണ്. அவனுடைய இருதயத்திற்குள்ளே மிகவும் வல்லமையோடு கூட அது வளர்ந்து பெருக ஆரம்பித்தது. സാത്താൻ തന്റെ സിംഹാസനം മനുഷ്യന്റെ ഹൃദയത്തിൽ സ്ഥാപിച്ചു. பிசாசு தன்னுடைய சிங்காசனத்தை மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே ஸ்தாபிக்க ஆரம்பித்தான். മനുഷ്യന്റെ പാപവും മനുഷ്യന്റെ ദുഷ്ടതയും കൊണ്ട് ദൈവത്തിനെതിരെ സാത്താൻ തന്റെ സാമ്രാജ്യം കെട്ടിപ്പണിയുവാൻ കഠിന പ്രയത്നം ആരംഭിച്ചു. மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமும் அவனுடைய அக்கிரமத்தின் நிமித்தமும் மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே தேவனுக்கு முன்பாக ஒரு பயங்கரமான ஒரு சிங்காசனத்தை வைத்து ஸ்தாபிக்க முடியும் மனிதனான பிசாசு ஆரம்பித்தான். എന്നാൽ സൂര്യന്റെ ഉദയം തുടങ്ങി
അസ്തമനം വരെയും സ്നേഹവാനായ ദൈവം മനുഷ്യനെ വിളിച്ചുകൊണ്ടേയിരിക്കുകയാണ്. ஆனால் சூரியன் உதிக்கும் துவங்கும் இடம் முதல் அஸ்தமிக்கும் இடம் முதல் அஸ்தமிக்கும் இடம் வரை எல்லா மனுஷரையும் அன்பான தேவன் அழைக்க ஆரம்பித்தார். ദൈവം അദൃശ്യനാണ്. தேவன் அதர்சனமானவராய் இருக்கிறார். അദൃശ്യനായ ദൈവത്തെ മനുഷ്യന്റെ നഗ്നനേത്രത്താൽ കാണാൻ സാധ്യമല്ല. அதர்சனமான தேவனை மனிதன் தன்னுடைய சுய கண்களினால் மாம்ச கண்களினால் காண முடியாது. വിശുദ്ധ പൗലോസ് ഇങ്ങനെയാണ് പറയുന്നത്. பரிசுத்த பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார். അടുത്തുകൂടാത്ത വെളിച്ചത്തിൽ വസിക്കുന്നവൻ, சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவர், ആരും കണ്ടിട്ടില്ലാത്തവൻ, ஒருவரும் இதுவரை கண்டில்லாத தேவன், ആർക്കും കാണാൻ കഴിയാത്തവൻ, ஒருவர் இதுவரை இன்னும் காண முடியாத தேவன். ദൈവത്തെ അതിന്റെ പൂർണ്ണതയിൽ ഒരു മനുഷ്യന് ദർശിപ്പാൻ സാധ്യമേയല്ല. தேவன் தம்முடைய பூர்ணத்தோடு இருக்கும் பொழுது அவரை ஒரு மனிதனும் காண முடியாது. ദൈവം സ്നേഹിച്ച ഏറ്റവും വലിയ ഭക്തന്മാരിൽ ഒരുവൻ മോശയായിരുന്നു. தேவன் சிநேகித்த பக்தரில் ஒருவன் தான் மோசேயாக இருந்தான். ഒരിക്കൽ മോശ ദൈവത്തോട് ചോദിച്ചു, ஒருமுறை மோசே தேவனிடத்தில் இவ்விதமாக கேட்டான், നിന്റെ തേജസ് എന്നെ ഒന്ന് കാണിക്കാമോ? தேவனே உம்முடைய மகிமையில் ஒரு மகிமை முற்றிலுமா எனக்கு காண்பிக்க முடியுமா என்று கேட்டான். ദൈവം മോശയോട് എന്താണ് പറയുന്നത്? தேவன் மோசேயிடத்தில் என்ன சொன்னார்? മോശേ, ആർക്കും എന്നെ കാണാൻ സാധ്യമല്ല. மோசே, என்னை யாரும் காண முடியாது. എന്നെ കാണുന്നവൻ ജീവനോടെ ഇരിക്കത്തില്ല. என்னை கண்டவன் ஜீவனோடு இனி அவன் ஜீவிக்க முடியாது. ദൈവം സർവശക്തനാണ്. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். ദൈവം സർവ്വവ്യാപകിയാണ്. தேவன் சர்வ வியாபியாய் இருக்கிறார். ദൈവം സർവ്വജ്ഞാനിയാണ്. தேவன் சர்வ ஞானியாய் இருக்கிறார். ദൈവം അഖിലാണ്ടത്തിന്റെ സൃഷ്ടികർത്താവാണ്. தேவன் சகல அண்ட சராசரங்களையும் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். ആ ദൈവത്തെ മനുഷ്യന് നഗ്നനേത്രത്താൽ കാണാൻ സാധ്യമല്ല. அப்படிப்பட்ட தேவனை சுய கண்களால் மாம்ச கண்களால் மனிதன் காண முடியாது. പക്ഷേ മനുഷ്യൻ എങ്ങനെ ദൈവത്തെ അറിയാം? ஆனால் மனிதன் தேவனை எவ்விதமாக அறிந்து கொள்ள முடியும்? ഈ അദൃശ്യനായ ദൈവത്തെ മനുഷ്യൻ എങ്ങനെ കണ്ടെത്താം? இந்த அதர்சனமான தேவனை மனிதன் எவ்விதமாக கண்டுபிடிக்க முடியும்? അപ്പോസ്തലനായ പൗലോസ് റോമർക്ക് ലേഖനം എഴുതിയപ്പോൾ, பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது, അതിന്റെ 1-ാം അധ്യായത്തിലേക്ക് വരുമ്പോൾ, அதனுடைய 1-ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும் பொழுது, പൗലോസ് ഇങ്ങനെ പറയുന്നല്ലോ, பரிசுத்த பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார், അവന്റെ അദൃശ്യ ലക്ഷണങ്ങളൊക്കെയും அவருடைய அதர்சனமான கிரியைகள் ஒவ்வொன்றும் ലോകത്തിന്റെ സൃഷ്ടികളാൽ വെളിപ്പെട്ടു വരുന്നു. உலகத்தில் இருக்கிற சிருஷ்டிகள் மூலமாய் அது வெளிப்படுத்தப்படுகிறது. ദൈവ അദൃശ്യനാണെങ്കിലും தேவன் அதர்சனமானவராய் இருந்தாலும் മനുഷ്യന് ദൈവത്തെ കണ്ടെത്താം. மனிதன் தேவனை கண்டுபிடிக்க முடியும். മനുഷ്യന് ദൈവത്തെ അറിയാം. மனிதனுக்கு தேவனை அறிய முடியும். അവൻ എന്ത് ചെയ്യണം? அவன் அதற்காக என்ன செய்ய അവൻ வேண்டும்? ദൈവ സൃഷ്ടിയിലേക്ക് കണ്ണോടിക്കണം. அவன் தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிகளை நோக்கி அவன் பார்க்க வேண்டும். എല്ലാ സൃഷ്ടിയിലും ദൈവ മഹിമയെ കാണാം. ஒவ்வொரு சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளிலும் தேவனுடைய மகிமையை காண முடியும். മനുഷ്യന്റെ സ്വാർത്ഥതയേറിയ ഹൃദയം ഒഴികെ மனிதனுடைய மிகவும் பொல்லாத இருதயம் தவிர മറ്റെല്ലാറ്റിലും ദൈവ സ്നേഹം ഒരു പ്രമാണമായി നിലനിൽക്കുകയാണ്. மற்ற கண்களில் காணுகிற எல்லாவற்றிலும் தேவனுடைய அன்பு நிலைத்து நிற்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ഉദാഹരണമായി നമുക്ക് പ്രപഞ്ചത്തിലേക്ക് നോക്കാം. நாம் வெளிப்படையாக எல்லா அண்ட சராசரிகளையும் பார்க்கலாம். ഒരിക്കൽ ദാവീദ് രാജാവ് ഇങ്ങനെ പാടിയല്ലോ. ஒருமுறை தாவீது ராஜா இவ்விதமாய் பாடினான், ഓ യഹോവേ, നിന്റെ മഹിമ ആകാശം വർണ്ണിക്കുകയാണ്. தேவனே, உம்முடைய மகிமை வானம் விளம்புகிறது. ഈ പ്രപഞ്ചത്തിലേക്ക് നാം നോക്കിയാൽ, இந்த சராசரிகள் அண்ட சராசரிகளை பார்க்கும் பொழுது ഈ പ്രപഞ്ചത്തിന്റെ നീക്കങ്ങളിൽ കൂടെ അദൃശ്യനായ ദൈവത്തെ നമുക്ക് കണ്ടെത്താം. இவைகள் ஒவ்வொன்றிலும் அதர்சனமான தேவனை நாம் கண்டுபிடிக்க முடியும். റോമാലേഖനത്തിൽ വായിച്ചാട്ടെ. எப்படி என்றால், காணப்படாதவைகளாய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ദൈവ സൃഷ്ടിയുടെ കാലം തുടങ്ങി തന്നെ തന്റെ സൃഷ്ടിയിൽ കൂടെ മനുഷ്യന് ദൈവത്തെ കണ്ടെത്താൻ കഴിയും. தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டி நாட்களில் முதல் இதுவரை ஒவ்வொரு நாட்களும் சிருஷ்டித்த பொருளிலிருந்து தேவனை காண முடியும். മനുഷ്യന്റെ കണ്ണുകൾക്ക് ദൃശ്യമായതും അദൃശ്യമായതൊക്കെ സകലത്തിൽ നിന്നും സൃഷ്ടാവായ ഒരു ദൈവമുണ്ടെന്ന് മനസാക്ഷിയുള്ള ഏവനും ഗ്രഹിക്കും. மனசாட்சி உள்ள ஒவ்வொரு மனிதன் மூலமாகவும் ஒவ்வொரு சிருஷ்டிகளும் காண்கிறதும் காணக்கூடிய மறைவான எல்லாவற்றிலும் ஒரு சிருஷ்டிகர்த்தராக ஒருவர் இருக்கிறார் என்பதை மனிதர் விளங்கிக் கொள்ள முடியும். ഉദാഹരണമായി നാം ഈ പ്രപഞ്ചത്തെ കുറിച്ച് പഠിച്ചാൽ, உதாரணமாக இப்பொழுது இருக்கிற இந்த அண்ட சராசரிகளை பார்க்கும் பொழுது, ദൈവം എത്രയോ അത്ഭുതമായിട്ടാണ് ഈ പ്രകൃതിയെ സൃഷ്ടിച്ചിരിക്കുന്നത്. தேவன் இந்த இயற்கையை எவ்வளவு அற்புதமாக சிருஷ்டித்திருக்கிறார். നാം വസിക്കുന്ന ഭൂമിയെ തന്നെ നോക്കിയാൽ, நாம் வாசமாய் இருக்கிற இந்த பூமியை நாம் பார்க்கும் பொழுது, സൂര്യനിൽ നിന്ന് 9,30,00,000 മൈൽ അകലത്തിലാണ് ഇന്ന് ഭൂമി നിലനിൽക്കുന്നത്. இன்று சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவிலே 9,30,00,000 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது, மைல் தூரம் இருக்கிறது. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
இரண்டாவதாக 23 டிகிரி சரிഞ്ഞാണ് നിൽക്കുന്നത്. பூமி 23 டிகிரி அது சரிவாக காணப்படுகிறது. അത് മണിക്കൂറിൽ 1000 മൈൽ വേഗതയിൽ ചുറ്റിക്കൊണ്ടേയിരിക്കുന്നു. ஒரு மணி நேரத்தில் 1000 மைல் தூரம் வேகத்தில் அது சுற்றிக்கொண்டே இருக்கிறது. ഈ ഒരു ഗാലക്സിയെ കുറിച്ച് തന്നെ നാം പഠിച്ചാൽ இந்த ஒரு சராசரத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது അതിന്റെ കേന്ദ്ര ബിന്ദു സൂര്യനാണ്. அதனுடைய மைய பொருள் சூரியனாக இருக்கிறது. 1,50,00,000 ഡിഗ്രി ചൂടിൽ സൂര്യൻ കത്തിജ്വലിക്കുകയാണ്. 1,50,00,000 டிகிரி வெப்பத்திலே சூரியன் எரிந்து கொண்டிருக்கிறது. ഒരു സെക്കൻഡ് കത്തുന്നതിന് 60 ലക്ഷം ടൺ ഇന്ധനം വേണമെന്നാണ് ശാസ്ത്രജ്ഞന്മാർ പറയുന്നത്. அது ஒரு நிமிடம் எரியும்படியாக 60 லட்சம் வாயு அதற்கு தேவையாயிருக்கிறது. ഈ സൂര്യനെ 9 ഗ്രഹങ്ങളും 51 ഉപഗ്രഹങ്ങളുമാണ് ചുറ്റിക്കൊണ്ടേയിരിക്കുന്നത്. இந்த சூரியனை நவகிரகங்கள் 9 கிரகங்களும் அதோடு கூட துணை கிரகமாக 51 சுற்றி கொண்டிருக்கிறது. ഭൂമിയെ പോലെയുള്ള ഏതാണ്ട് 9 ഗോളങ്ങളെ ഒന്നിച്ചിട്ടാലും അതിലൊന്നും ആയി തീരുകയില്ല. பூமியை போல 9 கோளங்களை ஒன்றாக சேர்த்து வைத்தால் கூட ஒவ்வொரு கோளங்களை போலவும் அது பெரியதல்ல. എന്നാൽ ശാസ്ത്രം കണ്ടെത്തിയതിൽ ഏറ്റവും വലിയ ഗ്രഹം ഹെപ്സിൻ എന്ന നക്ഷത്രമാണ്. ஆனால் இது விஞ்ஞானிகள் அறிந்து பார்க்கும் பொழுது நெப்டின் என்பதுதான் எப்சின் என்பதுதான் இருக்கிறதில் எல்லாவற்றிலும் பெரிதாக காணப்படுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ഏതാണ്ട് 60,000 സൂര്യനെ വിഴുങ്ങാനുള്ള ശേഷിയുണ്ടെന്നാണ് ശാസ്ത്രജ്ഞന്മാർ അതിനെക്കുറിച്ച് പറയുന്നത്. அது ஏறக்குறைய 60,000 சூரியனை உள்ளே அடக்கி வைக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. എത്രയോ അത്ഭുതമായിട്ടാണ് ദൈവം സൃഷ്ടിച്ചിരിക്കുന്നത്. தேவன் சிருஷ்டித்திருக்கிற ஒவ்வொன்றும் எவ்வளவு ஆச்சரியமாய் இருக்கிறது. ശാസ്ത്രജ്ഞന്മാർ ഇതിനെക്കുറിച്ച് പല കാര്യങ്ങൾ പറയുന്നുണ്ട്. விஞ்ஞானிகள் இதை குறித்து பல காரியங்கள் சொல்லுகிறார்கள். ഒരിക്കൽ ജോർജ് ഗാമൽ എന്നൊരു ശാസ്ത്രജ്ഞൻ പ്രപഞ്ച സൃഷ്ടിയെക്കുറിച്ച് ഇങ്ങനെയാണ് പറഞ്ഞത്. ஒருமுறை விஞ்ஞானியாகிய ஜார்ஜ் காமல் என்பவர் இந்த சராசரத்தை அண்ட சராசரத்தை குறித்து ஒரு காரியத்தை சொன்னார். ഒരു വലിയ സ്ഫോടനത്തോടു കൂടിയാണ് ഈ പ്രപഞ്ചം രൂപപ്പെട്ടു എന്നത്. இந்த வானமண்டலம் இது ஒவ்வொரு காரியமும் ஒரு பெரிய ஒரு சத்தத்தோடு புறப்பட்டதாம். അത്യുഗ്ര സാന്ദ്രതയിൽ കുടികൊണ്ട പ്രപഞ്ച പദാർത്ഥം மிகவும் பலத்த சத்தத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு வந்த ஒவ்வொரு கரணங்களும் കാലാന്തരത്തിൽ അത്യുഗ്രമായ ഒരു സ്ഫോടനം ഉണ്ടായി. மிகவும் ஒரு சத்தமான ஒரு வெடித்த ஒரு சத்தம் உண்டானது. അങ്ങനെ പൊട്ടിത്തെറിച്ച് ഗ്രഹങ്ങളും ഉപഗ്രഹങ്ങളുമായി തീർന്നു. அந்த வெடித்த பொழுது ஒவ்வொன்றும் பிரிந்து கிரணங்களும் அதோடு கூட துணை கிரகணமாக பிரிந்தது என்று சொல்கிறார்கள். അങ്ങനെയായിരുന്നു ജോർജ് ഗാമലിന്റെ കണ്ടെത്തൽ. இவ்விதமாக தான் ஜார்ஜ் கேம்பல் என்பவர் கண்டுபிடித்தார். പക്ഷേ ആ തലമുറയിലുള്ളവർ ഇങ്ങനെ ചോദിച്ചു. ஆனால் அதே தலைமுறையில் இருந்த ஒருவர் அவரை பார்த்து இவ்விதமாய் கேட்டார். ഈ അത്യുഗ്ര താപമുള്ള ഈ മൂലപദാർത്ഥം ആരാണ് ഉണ്ടാക്കിയത്? இவ்விதமாய் வெடித்து சிதறி உண்டாக்கப்பட்ட ஒவ்வொருடைய மூல கருப்பொருள் உண்டு பண்ணினது யார்? ആരാണ് ഇതിനെ പൊട്ടിത്തെറിപ്പിച്ച ഗ്രഹങ്ങളും ഉപഗ്രഹങ്ങളും ആക്കി തീർത്തത്? இவ்விதமாய் வெடித்து தெறித்து பெரிய கரணங்களும் உபகரணங்களுமாய் மாற்றினது யார்? അതിന് മറുപടി പറയുവാൻ ജോർജ് ഗാമലിന്റെ സിദ്ധാന്തത്തിന് കഴിഞ്ഞില്ല. ஜார்ஜ் கேம்பல் என்பவருடைய சிந்தனை மண்டலத்தில் கண்டு விவிதமாய் செய்தவர் யார் என்பதை சொல்லும்படியாக முடியவில்லை. അദ്ദേഹത്തിന്റെ സിദ്ധാന്തം പുഴു അരിച്ച് നശിച്ചുപോയി. கடைசியாக அவர் ஒரு புழு அரித்து அவர் மரித்து விட்டார். അതിനുശേഷം മറ്റൊരു ശാസ്ത്രജ്ഞൻ പറഞ്ഞു, அதற்கு பிறகு எழும்பின வேறொரு விஞ்ஞானி சொன்னார், ഈ ഗ്രഹങ്ങൾ എപ്പോഴും തമ്മിൽ അകന്നുകൊണ്ടേയിരിക്കുകയാണ്. ஒவ்வொரு கிரணங்களும் ஒவ்வொரு நாட்களும் அது தன்னை விட்டு விலகி கொண்டே ஒன்றை விட்டு விலகி கொண்டே இருக்கிறது. ആകയാൽ പുതിയത് സൃഷ്ടിക്കപ്പെട്ടുകൊണ്ടേയിരിക്കുന്നു. ஆகையினால் புதிதாக ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னார். ആയിരുന്നു തന്റെ കണ്ടെത്തൽ. அதுதான் அவர் கண்டுபிடித்த காரியம். ആ തലമുറയിലുള്ളവർ ഇങ്ങനെ ചോദിച്ചു. அப்பொழுது அவருடைய தலைமையில் இருந்தவர் இவ்விதமாய் அவரை பார்த்து கேட்டார், എങ്കിൽ ഇത് സൃഷ്ടിച്ചുണ്ടാക്കിയതാര്? அப்படி என்றால் இதை சிருஷ்டித்து உண்டாக்கினவர் யார்? ഇതിനെ നിയന്ത്രിക്കുന്നതാര്? இவைகள் எல்லாவற்றையும் சரியான இடத்தில் வைத்து பராமரிப்பவர் யார்? ശാസ്ത്രത്തിന് മറുപടി പറയാൻ കഴിഞ്ഞില്ല. அதை அந்த விஞ்ஞானி சொல்லும்படியாக முடியவில்லை. പ്രിയമുള്ളവരെ, ഇതെല്ലാം ദൈവത്തിന്റെ സൃഷ്ടിയാണ്. பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் தேவனுடைய சிருஷ்டியாய் காணப்படுகிறது. ഇതിനെ അത്ഭുതമായി സൃഷ്ടിച്ചിരിക്കുന്നു. தேவன் அற்புதமாய் இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். 9,30,00,000 മൈൽ അകലമെന്നുള്ളത് 9,30,00,000 மைல் தூரமாய் இருக்கிற இந்த பொருட்கள் അതൊരു 8 കോടിയായി തീർന്നിരുന്നെങ്കിൽ அது ஒரு 8 கோடியாக மாறி இருக்கும் என்றால் ഈ ഭൂമി കത്തി ജ്വലിക്കുന്ന ഒരു ഗോളമായി മാറിയേനെ. இந்த பூமி முழுவதுமாக ஜொலித்து எரியக்கூடிய ஒரு காரியமாய் மாறி இருந்திருக்கும். 9 കോടി എന്നുള്ളത് 10 കോടിയായി മാറിയിരുന്നെങ്കിൽ 9 கோடி என்று சொல்லப்படுகிற அந்த தூரம் 10 கோடி என்று மாறி இருக்கும் என்றால் ഇത് തണുത്തുറഞ്ഞ ഒരു മഞ്ഞുകട്ടയായി തീരുമായിരുന്നു. இது முழுவதுமாக குளிர்ந்து காணப்படுகிற ஐஸ் கட்டியை போல மாறி இருக்கும். ദൈവം എത്രയോ അത്ഭുതമായിട്ടാണ് സൃഷ്ടിച്ചിരിക്കുന്നത്. தேவன் சிருஷ்டித்திருக்கிறது
இவைகளெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்று கவனித்து பாருங்கள். மணிக்கூரில் 1000 மைல் வேகதையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு மணி நேரத்தில் 1000 கிலோமீட்டர் தூரம் வேகத்தில் இது ஓடிக்கொண்டிருக்கிறது. 1000 மைல் 100 மைலாய் போயால் இந்த 1000 மைல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வேகமானது 100 மைல் என்று மாற்றப்படும் என்றால் 24 മണിക്കൂർ എന്നുള്ളത് നേരെ 240 മണിക്കൂറായി ഓരോ ദിവസം തീരുമായിരുന്നു. இன்று ஒரு நாள் 24 மணி நேரம் என்று இருக்கிறது. அப்படி வேகம் குறையும் என்றால் 240 மணி நேரம் எடுக்க ஆரம்பிக்கும். ഈ ഭൂമി 23 ഡിഗ്രി ചരിഞ്ഞു നിൽക്കുന്നത് അല്പം കൂടെ കൂടിയിരുന്നെങ്കിൽ இப்பொழுது பூமி 23 டிகிரி அது சரிந்த நிலவரத்தில் இருக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாய் சரிந்திருக்கிறது. கடல் கரையில் கேறி பூமியை நிர்மூலநாசம் செய்யுமாയിരുന്നു. சமுத்திரத்தினுடைய தண்ணீர் நிலப்பாகத்திற்கு வந்து முற்றிலுமாய் அழிந்திருக்கும். ஓ எത്ര അത്ഭുതമാണ് ദൈവ സൃഷ്ടി. பாருங்கள், தேவன் சிருஷ்டித்திருக்கிறது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. എത്രയോ അത്ഭുതമായി സൃഷ്ടിച്ചിരിക്കുന്നു. தேவன் எவ்வளவு ஆச்சரியமாக சிருஷ்டித்திருக்கிறார். മനുഷ്യന്റെ ശാസ്ത്രം പുരോഗമിക്കും തോറും மனுஷனுடைய அறிவு அதிகமாகும் பொழுது அவன் தெய்வ சிருஷ்டிகளை கണ്ടെத்தி അത്ഭുതപ്പെടുകയാണ്. அவன் தேவனுடைய சிருஷ்டியை பார்த்து அவன் ஆச்சரியப்படுகிறான். ശാസ്ത്രം എന്താണ് പറയുന്നത്? வரலாறு சரித்திரம் என்ன சொல்லுகிறது? 7000 ഗാലക്സികൾ ഉണ്ടെന്നാണ് പറയുന്നത്. முழு உலகத்திலும் 7000 கேலக்சிகள் இருக்கிறது. அதில் ஒரு ചെറിയ ഭാഗമാണ് ഭൂമിയും സൂര്യനും. அதில் ஒரு சிறிய ஒரு பகுதி தான் சூரியனும் சந்திரனும் பூமியுமாய் இருக்கிறது. ഈ ഗാലക്സികളെല്ലാം ഇങ്ങനെ റൗണ്ട് ചെയ്തുകൊണ്ടേ ഇരിക്കുകയാണ്. எல்லா கிரகங்களும் இவ்விதமாய் சுற்றி கொண்டே இருக்கிறது. ഈ ചെറിയ ചരൽ കഷത്തിന്റെ വലുപ്പം തുടങ്ങി ஒரு சிறிய ஒரு கல்லுடைய அதனுடைய சைஸ் முதற்கொண்டு വലിയ ഗ്രഹങ്ങൾ വരെയുണ്ട്. பெரிய ஒரு கிரணங்கள் வரை இருக்கிறது. എല്ലാം ദൈവത്തിന്റെ നിയോഗത്താൽ ചുറ്റിക്കൊണ്ടേ ഇരിക്കുന്നു. ഇവയെല്ലാം ദേവൻ നിർമ്മിച്ച അതേ വഴികളെ சுற்றி கொண்டிருக்கிறது. ശാസ്ത്രജ്ഞന്മാർ പറയുന്നത് ഇങ്ങനെയാണ്. വിജ്ഞാനികൾ ഇവിധமாக சொல்லுகிறார்கள். ഉത്തര ദിക്കിൽ നിന്ന് പുറപ്പെടുന്ന ഏതോ ഒരു ശക്തിയുടെ വലയത്തിലാണ് ഈ പ്രപഞ്ചം നിലനിൽക്കുന്നത്. വടദിശയിലിருந்து പുറപ്പെടുகிற ஏதோ ஒரு வல்லமையில் தான் இவைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். എന്താണ് ഉത്തര ദിക്കിലെ ശക്തി? வடதிசையிலிருந்து புறப்படுகிற சக்தி என்ன? ദൈവത്തിന്റെ സിംഹാസനം. அங்குதான் தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. സിംഹാസനത്തിൽ പുറപ്പെടുന്ന ശക്തിയാണ് ഈ പ്രപഞ്ചത്തെ നിലനിർത്തുന്നത്. அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை தான் எல்லா அண்ட சராசரங்களையும் கிரணங்களையும் சரியாக வைத்திருக்கிறது. ദൈവം അദൃശ്യനാണ്. தேவன் காண முடியாத அதர்சனமானவர். ദൈവത്തെ കാണാൻ ആർക്കും സാധ്യമല്ല. தேவனை காணும்படியாக ஒரு மனிதனாலும் முடியாது. പക്ഷേ ദൈവ സൃഷ്ടി വിളിച്ചു പറയുന്നു ഇതിന്റെ പിന്നിൽ ഒരു ദൈവമുണ്ട്. ஆனால் தேவன் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிகளுக்கு பின்பாகவும் இதற்கு பின்பு தேவன் சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறார் என்று சொல்கிறது. ഭൂമിയിലേക്ക് നാം നോക്കിക്കാട്ടെ. இந்த பூமியை நாம் பார்ப்போம். ദൈവത്തെ അത്ഭുതമായിട്ടാണ് ഭൂമിയെ നിലനിർത്തിയിരിക്കുന്നത്. தேவன் எவ்வளவு அற்புதமாய் பூமியை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். സൂര്യന്റെ ചൂട് നേർക്ക് ഭൂമിയിൽ അടിച്ചാൽ சூரியனுடைய வெப்பம் சூடு நேராக பூமிக்கு படுவதால் ഭൂമിയിലുള്ളതെല്ലാം ചുട്ട് കരിഞ്ഞു പോകും. பூமியிலுள்ள எல்லா വസ്തുക്കളും பொருட்களும் சுட்டு கருகி போகும். അതുകൊണ്ട് ദൈവം എത്രയോ കവറിംഗ് ചെയ്താണ് പ്രകാശരശ്മി അരിച്ച ഭൂമിയിലേക്ക് അയക്കുന്നത്. ஆகையினால் நேரடியாக சூரிய வெப்பம் வெளிச்சம் வராதபடிக்கு பலவிதமான தடைகளை வைத்து அவைகள் எல்லாம் சரியாக வடிகட்டப்பட்டுதான் அதற்கு பிறகுதான் வெளிச்சம் பூமியில் படுகிறது. ദൈവത്തിന്റെ പദ്ധതികളെ കുറിച്ച് ചിന്തിച്ചാൽ தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது നമ്മുടെ മനസ്സിൽ അത് ഉൾക്കൊള്ളിക്കാൻ കഴിയത്തില്ല. நம்முடைய மனதில் அவைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. ഞാൻ ഒരിക്കൽ ഒരു ബുക്ക് വായിച്ചപ്പോൾ അത്ഭുതപ്പെട്ടു പോയി. நான் ஒருமுறை ஒரு புத்தகத்தை வாசித்த பொழுது ஆச்சரியப்பட்டேன். ദൈവത്തിന്റെ സൃഷ്ടികൾ എത്രയോ അത്ഭുതമാണ്. தேவனுடைய சிருஷ்டிகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு ஆச்சரியமானவைகள். യെശയ്യാ പ്രവാചകൻ ദൈവത്തെ കുറിച്ച് ഇങ്ങനെയാണ് പറഞ്ഞത്. ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறான். വെള്ളത്തെ ഉള്ളംകൈയിൽ നിർത്തിയവൻ, அவர் தன்னுடைய உள்ளங்கையில் சமுத்திரத்துடைய தண்ணீரை வைத்திருக்கிறவர். ഭൂമിയിലെ സകല ജലവും കൈക്കുള്ളിൽ നിർത്തിയവൻ, பூமியில் இருக்கிற எல்லா தண்ணீரும் அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறது. ഈ കപ്പിലെ അരക്കപ്പ് വെള്ളം എന്റെ കൈക്കുള്ളിൽ നിൽക്കത്തില്ല. இந்த கப்பில் இருக்கிற அரை கப்பு தண்ணி என்னுடைய உள்ளங்கையில் இருக்காது. എന്നാൽ പസഫിക്കിലെയും അറ്റ്ലാന്റിക്കിലെയും ഇന്ത്യൻ മഹാസമുദ്രത്തിലെയും ഭൂമിയിലെ സകല തടാകങ്ങളിലെയും ജലം നമ്മുടെ ദൈവത്തിന്റെ കൈക്കുള്ളിൽ നിന്നു. பசிபிக் மகாசமுத்திரம், இந்து மகாசமுத்திரம் மாத்திரமல்ல, அட்லாண்டிக் சமுத்திரம், இவையில் எல்லா சமுத்திரத்துடைய தண்ணீரும் தேவனுடைய கரத்திற்குள் காணப்படுகிறது. ആ കൈക്കുള്ളിൽ നിർത്തി அந்த உள்ளங்கையில் அந்த தண்ணீரை வைத்திருக்கிறார். പസഫിക്കിൽ എത്ര വെള്ളം ഒഴിക്കണമെന്നുള്ളത് ദൈവ നിയോഗത്താൽ ദൈവം ഒഴിച്ചതാണ്. பசிபிக் மகா சமுத்திரத்தில் எவ்வளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று தேவனுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தேவனே ஊற்றி வைத்திருக்கிறார். ഈ സംഭവം നമ്മുടെ തലയ്ക്കുള്ളിൽ നിർത്താമോ? இப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய சிந்தனை மண்டலத்தில் யோசிக்க முடியுமா? ഈ ചെറിയ തലയ്ക്കുള്ളിൽ ഈ സംഭവം നിൽക്കത്തില്ല. இவைகள் எல்லாம் சிறிய சிந்தனை மண்டலத்திற்குள் நாம் யோசிக்க முடியாது. നമ്മുടെ ദൈവത്തിന്റെ കരങ്ങൾ അത്ര വലുതാണ്. நம்முடைய தேவனுடைய கரம் அவ்வளவு பெரியது. ശാസ്ത്രം വളരെ പുരോഗമിച്ചു, സത്യം തന്നെ. இப்பொழுது கண்டுபிடிப்புகள் எல்லாம்
மிகவும் விஞ்ஞானம் மிகவும் அதிகமாக பெருகி இருக்கிறது உண்மைதான். ஆரும் ஆகாசத்தை அளந்து திட்டப்படுத்திட்டில்ல. ஆனால் இதுவரை வானத்தை ஒருவரும் அளந்து இவ்வளவுதான் என்று சொன்னதில்லை. ஒரு திவசம் தெய்வம் சாணுகொண்டு ஆகாச விதானத்தை அளந்து ஒரு முறை ஒரு அளவுகோலை வைத்து வானத்தை தேவன் அளந்து பார்த்தார். தெய்வத்தின் மகத்துவம் உண்டாகட்ടെ, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியிலே 5 വൻകരകളെയും അവൻ നാഴിക്കുള്ളിൽ കയറ്റി അളന്നെന്നാണ് യെശയ്യാ പ്രവാചകൻ പറയുന്നത്. பூமியினுடைய ஒவ்வொரு பூமியை ஒரு பாத்திரத்தில் வைத்து அவனை அளந்து வைத்திருக்கிறார். തന്റെ ഉള്ളംകൈ കൊണ്ട് വെള്ളം അളക്കുകയും തന്റെ ഉള്ളംകൈ കൊണ്ട് വെള്ളത്തെ അളന്നു ചാടുകൊണ്ട് ആകാശത്തിലെ പരിമാണം എടുക്കുകയും ഭൂമിയുടെ പൊടി നാഴികയെ കൊള്ളിക്കുകയും ഭൂമിയുടെ പൊടിയെല്ലാം കൂടെ ഒരു പാത്രത്തിൽ കൊള്ളിച്ചു. பூமியில் இருக்கிற எல்லா விதமான மண்ணையும் ஒரு பாத்திரத்தில் அவர் வைத்தார். 1000 ആണ്ട് വാഴ്ചയിൽ ദൈവത്തോട് ചോദിച്ചാൽ ദൈവം പറയും. 1000 வருட அரசாட்சியில் தேவனை பார்த்து இந்த கேள்வி கேட்டால் தேவன் சொல்லுவார், ഹിമാലയത്തിൽ നിന്ന് ഒഴുകിയ ഗംഗാ നദിയിൽ എത്ര ലിറ്റർ വെള്ളം ഉണ്ടായിരുന്നെന്ന്. இமாலயில் இருந்து ஐஸ் கட்டி அது கரைந்து கங்கை நதிக்கு வந்த தண்ணீர் எவ்வளவு அளவு என்று அவர் தெளிவாய் சொல்லி தருவார். 1.5 മൈൽ ആഴമുള്ള പസഫിക്കിൽ എത്രമാത്രം ജലമുണ്ടെന്ന് അന്ന് നമുക്ക് ചോദിച്ചറിയാം. 1.5 மைல் ஆழமுள்ள பசிபிக் சமுத்திரத்தினுடைய அதில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்று அவர் சரியா சொல்லி தருவார். ഇത് നാം ചിന്തിച്ചു കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ തലയിൽ ഒതുങ്ങുകയില്ല. இவற்றை எல்லாவற்றையும் நாம் சிந்தித்தால் இவைகள் நம்முடைய சிந்தனை மண்டலத்திற்குள் வர முடியாது. ദൈവം അത്രമാത്രം വലിയവനാണ്. தேவன் அவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். അവൻ ഭൂമിയിലെ വെള്ളത്തെ തന്റെ കൈക്കുള്ളിൽ നിർത്തി பூமியில் இருக்கிற தண்ணீர் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். പ്രിയ ദൈവ പൈതലേ, பிரியமான தேவனுடைய ஜனமே, ഒരു വലിയ സത്യം അറിഞ്ഞുകൊള്ളണം. நீ ஒரு பெரிய சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். കൈക്കുള്ളിലാണ് നീ ഇരിക്കുന്നത്. அப்படிப்பட்ட ஒரு கரத்திற்குள் தான் நீ இருக்கிறாய். ആകയാൽ നീ ഭയപ്പെടേണ്ട. ஆகையினால் நீ பயப்பட அவசியமில்லை. ദൈവം സർവശക്തനാണ്. தேவன் சர்வ வல்லமுள்ளவர். ദൈവം സർവ്വവ്യാപകിയാണ്. தேவன் சர்வ வியாபியா இருக்கிறார். ദൈവം സർവ്വജ്ഞാനിയാണ്. நம்முடைய தேவன் சர்வ ஞானியா இருக்கிறார். ഒരിക്കൽ അഗസ്തീൻ എന്ന് പറയുന്ന ഒരു ഭക്തൻ ஒரு முறை அகஸ்டின் என்று சொல்லுகிற ஒரு பக்தன் விதமாய் சொன்னார், ദൈവ സൃഷ്ടിയെ കുറിച്ച് താൻ ചിന്തിക്കാൻ തുടങ്ങി. தேவன் சிருஷ்டித்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தியானிக்க ஆரம்பித்தார். താൻ ചിന്തിച്ച് തല പുകയാൻ തുടങ്ങി. அவர் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது தலை முழுதுமாய் பாரமாக ஆரம்பித்தது. ഒരു ദിവസം താൻ ഒരു സമുദ്രത്തിന്റെ തീരത്തൂടെ പോകുകയായിരുന്നു. ஒரு முறை சமுத்திரத்துடைய கடற்கரை ஓரமாக அவர் நடந்து கொண்டிருந்தார். ഇങ്ങനെ പോകുന്ന കൂട്ടത്തിൽ இவ்விதமாய் போய் கொண்டிருக்கும் பொழுது ഇങ്ങനെ ദൈവ സൃഷ്ടിയുടെ പൂർണ്ണത ചിന്തിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அவர் தேவன் சிருஷ்டித்திருக்கிற இவளுடைய பூர்ணத்தை குறித்து யோசிக்க ஆரம்பித்தார். അപ്പോൾ താൻ ആ കടൽ തീരത്തെ ഒരു സംഭവം കണ്ടു. அப்பொழுது அந்த கடற்கரையின் ஓரத்தில் அவர் ஒரு காரியத்தை பார்த்தார். ഒരു ചെറിയ കുട്ടി കടൽക്കരയിൽ ഇരുന്ന് കളിക്കുകയാണ്. ஒரு சிறிய ஒரு பிள்ளை சமுத்திரத்தினுடைய ஓரத்தில் இருந்து விளையாடி கொண்டிருந்தது. അവൻ എന്താണ് ചെയ്യുന്നറിയാമോ? அந்த பிள்ளை என்ன செய்து கொண்டிருந்தது தெரியுமா? കടൽ തീരത്ത് ഒരു ചെറിയ കുഴി ഉണ്ടാക്കി. அந்த கடற்கரையினுடைய ஓரத்தில் ஒரு சிறிய ஒரு பள்ளத்தை உண்டு பண்ணினது. അതിനുശേഷം അവന്റെ കയ്യിൽ ഒരു ചെറിയ കക്ക ഉണ്ടായിരുന്നു. ചെറിയ കക്ക. அதற்கு பிறகு தன்னுடைய கையில் ஒரு சிறிய ஒரு பாத்திரம் இருந்தது. അവൻ ആ കക്ക കൊണ്ട് കടലിലെ വെള്ളം കോരി ഈ കുഴിയിലോട്ട് നിറച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. தன்னுடைய கரத்தில் இருக்கிற ஒரு சிறிய பாத்திரத்தை வைத்து சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் எடுத்து அந்த சின்ன ஒரு துவாரத்திற்குள்ளே குழிக்குள்ளே ஊற்றிக் கொண்டே இருந்தது. அப்ப ഈ ഭക്തൻ പോയി അത് നോക്കി നിന്നു. அப்பொழுது இந்த பக்தன் அதை பார்த்து கொண்டே இருந்தான். അതിനുശേഷം ചോദിച്ചു, മോനെ നീ ഇവിടെ എന്താണ് ചെയ്യുന്നത്? அப்பொழுது அவர் இந்த சின்ன பிள்ளையை பார்த்து அவர் கேட்டார், மகனே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? അപ്പോൾ അവൻ പറഞ്ഞു, സാറേ ഞാൻ ഈ കടലിലെ വെള്ളം കോരി ഈ കുഴിക്കകത്ത് നിറയ്ക്കാൻ പോകുകയാണ്. அப்பொழுது அந்த சிறு பிள்ளை இவரை பார்த்து சொன்னதாம், இந்த சமுத்திரத்துடைய தண்ணீர் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த சின்ன ஒரு குழியில் நான் ஊற்றி நிறைக்க போகிறேன். ഉടനെ അദ്ദേഹം ആ കുഞ്ഞിന്റെ തോളിൽ തട്ടിയിട്ട് പറഞ്ഞു, அப்பொழுது இவர் அந்த சின்ன பிள்ளையினுடைய தோளில் தட்டி கொடுத்து சொன்னார், മോനെ അത് ഒരിക്കലും സാധ്യമല്ല. சின்ன பிள்ளையே இது ஒன்று முடியவே முடியாது. ഈ കടലിലെ വെള്ളം കക്ക കൊണ്ട് കോരി നിനക്ക് ഈ കുഴി നിറയ്ക്കാൻ സാധ്യമല്ല. இந்த சமுத்திரத்துடைய தண்ணீர் முழுவதுமாக ஒரு சிறிய பாத்திரத்தை வைத்து இந்த துவாரத்தை நிறைக்க முடியாது. அவன் உடனே അദ്ദേഹത്തിന്റെ മുഖത്തേക്ക് നോക്കി. அப்பொழுது உடனே அந்த சின்ன பிள்ளை அந்த பெரியவருடைய முகத்தை பார்த்து ചോദിച്ചു, സാറേ സാധ്യമല്ലേ? அந்த பிள்ளை கேட்டது, இது முடியவே முடியாதா? அப்போ അദ്ദേഹം പറഞ്ഞു, ഒരിക്കലും സാധ്യമല്ല. அப்பொழுது அவர் சொன்னார், இது முடியவே முடியாது. ഉടനെ അവൻ അദ്ദേഹത്തെ നോക്കി പറഞ്ഞു. அப்பொழுது அவன் அந்த சின்ன பிள்ளை அவரை பார்த்து சொன்னது, അങ്ങനെയാണെങ്കിൽ സാർ ഒരു കാര്യം അറിഞ്ഞുകൊള്ളണം. அப்படி என்றால் பெரியவரே நீர் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ഇതിന്റെ എല്ലാ ഉടയവനായ ദൈവത്തിന്റെ പൂർണ്ണത സാറിന്റെ ചെറിയ തലയ്ക്കകത്ത് ഒതുക്കി നിർത്താൻ സാധ്യമല്ല. எல்லாவற்றையும் சிருஷ்டிகர்த்த தேவனுடைய ஒரு பூர்ணத்தை உம்முடைய சிறிய மனதிற்குள்ளே நீர் வைக்க முடியுமா? പെട്ടെന്ന് താൻ അത്ഭുതപ്പെട്ടു പോയി. உடனே அவர் ஆச்சரியப்பட ஆரம்பித்தார். പിന്നെ ആ ബാലനെ കണ്ടില്ല. அதற்கு பிறகு அந்த சின்ன பிள்ளை அவர் காணவில்லை. ഭക്തനായ മനുഷ്യനായിരുന്നു. அவர் ஒரு தேவபக்தியுள்ள ஒரு மனுஷன் தான். അപ്പോൾ തനിക്ക് മനസ്സിലായി, ദൈവ പൂർണ്ണത ഒരിക്കലും മനുഷ്യന്റെ തലയ്ക്കുള്ളിൽ ഒതുക്കി നിർത്താൻ സാധ്യമല്ല. அப்படி என்றால் தேவனுடைய ஒரு சிருஷ்டியுடைய பரிபூர்ணத்தை ஒரு மனிதனுடைய ஒரு சிறிய மூளைக்குள்ளே வைக்க முடியாது என்று
அவர் விளங்கிக் கொண்டார். ദൈവം അദൃശ്യനാണ്. தேவன் அதர்சனமானவர். അദൃശ്യനായ ദൈവത്തെ മനുഷ്യന് കാണാൻ സാധ്യമല്ല. அதர்சனமான தேவனை மனிதன் தன்னுடைய கண்களால் காணவே முடியாது. മനുഷ്യൻ ദൈവത്തെ വിട്ട് ഓടി അകന്നു. மனிதன் தேவனை விட்டு தூரமாய் ஓடி நின்றான். അവന്റെ ആശയത്തിനൊത്തവണ്ണം അവൻ ദൈവങ്ങളെ ആരാധിച്ചു. தனக்கு இருந்த பக்தி நிமித்தமாய் தேவனை அவன் ஆராதிக்க ஆரம்பித்தான். ആ അവസ്ഥയിലായിരിക്കുമ്പോൾ இவ்வித நிலவரத்தில் மனிதன் ஜீவிக்கும் பொழுது ഒരു ദിവസം ഇപ്പോൾ ദൈവം മനുഷ്യനായി ഭൂമിയിലേക്ക് വന്നു. ஒரு நாளில் இவ்விதமாக தேவனே மனுஷனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். യേശു ലോകത്തിൽ ഇരിക്കുമ്പോൾ இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது ഒരിക്കൽ യേശു ഇങ്ങനെ പറഞ്ഞു, ஒரு முறை இயேசு இவ்விதமாய் சொன்னார், എന്നെ കണ്ടവൻ എന്റെ പിതാവിനെ കണ്ടിരിക്കുന്നു. என்னை கண்டவன் என்னுடைய பிதாவை கண்டிருக்கிறான். ആരാണ് യേശു? இயேசு யார்? അവൻ അദൃശ്യനായ ദൈവത്തിന്റെ പ്രതിമയാണ്. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். ആ ദൈവം അദൃശ്യനാണ്. தேவன் அதர்சனமானவர். അവനെ ആർക്കും കാണാൻ സാധ്യമല്ല. அவரை ஒரு மனிதனும் காண முடியாது. അവന്റെ പൂർണ്ണത ഒരിക്കലും മനുഷ്യന്റെ ഉള്ളിൽ ഒതുക്കാൻ സാധ്യമല്ല. அவருடைய பூர்ணத்தை ஒரு மனிதனும் தன்னுடைய மூளைக்குள்ளே சிந்தனை மண்டலத்திற்குள்ளே வைக்க முடியாது. ആകയാൽ മനുഷ്യൻ ദൈവത്തെ വിട്ട് ഓടി അകലാൻ തുടങ്ങി. ஆகையினால் மனிதன் தேவனை விட்டு விலகி தூரமாக செல்ல ஆரம்பித்தான். എന്നാൽ ഇപ്പോൾ ദൈവം മനുഷ്യനായി ഭൂമിയിലേക്ക് വന്നു. ஆனால் இப்பொழுதோ தேவன் மனுஷனாய் பூமியில் இறங்கி வந்தார். എന്തിനാണ് യേശു ലോകത്തിലേക്ക് വന്നത്? ஏன் இயேசு பூமிக்கு வந்தார்? ഒന്നാമത് പിതാവിനെ വെളിപ്പെടുത്തുവാൻ. முதலாவது பிதாவை வெளிப்படுத்தும்படியாக. യോഹന്നാന്റെ സുവിശേഷം யோவான் எழுதின சுவிசேஷம் 1-ാം അധ്യായത്തിന്റെ 18-ാം വാക്യത്തിൽ വരുമ്പോൾ 1-ാം அதிகாரம் 18-ாம் வசனத்தில் படிக்கும் பொழுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ദൈവത്തെ ആരും ഒരു നാളും കണ്ടിട്ടില്ല. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. എന്നാൽ തന്റെ മടിയിലിരുന്ന പുത്രൻ ഇപ്പോൾ പിതാവിനെ മനുഷ്യന് വെളിപ്പെടുത്തി കൊടുക്കുകയാണ്. ஆனால் அவருடைய மடியில் இருந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். അതുകൊണ്ടാണ് പൗലോസ് യേശുവിനെ ഇങ്ങനെ വിളിച്ചിരിക്കുന്നത്. ஆகையினால் தான் பரிசுத்த பவுல் இயேசுவை இவ்விதமாக அழைத்திருக்கிறார். അവൻ അദൃശ്യനായ ദൈവത്തിന്റെ പ്രതിമയാണ്. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். അവൻ തേജസ്സിന്റെ ദൈവത്തിന്റെ പ്രതിമയാണ്. மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். ദൈവത്തെ നഗ്നനേത്രത്താൽ മനുഷ്യന് കാണാൻ കഴിയാതെ വന്നതുകൊണ്ട്, தேவனை மனுஷனுடைய மாம்ச கண்களால் காண முடியாத நிலவரம் வந்ததினால், ദൈവം ആരെന്ന് അറിയിക്കേണ്ടതിന് தேவன் யார் என்று மனிதனுக்கு அறிவிக்கும்படியாக യേശു ലോകത്തിലേക്ക് വരികയാണ്. இப்பொழுது இயேசு இந்த பூமிக்கு வர ஆரம்பித்தார். ദൈവ നിയോഗിത സമയമായപ്പോൾ தேவன் தக்க சமயத்தில் തന്റെ പുത്രനെ ലോകത്തിലേക്ക് അയച്ചു. சரியான நேரத்தில் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். ലോകത്തിലേക്ക് താൻ വന്നു. தாழ்ந்த இந்த பூமிக்கு நேராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். എങ്ങനെയാണ് ലോകത്തിലേക്ക് വന്നത്? இயேசு எவ்விதமாக இந்த பூமிக்கு வந்தார்? ബൈബിൾ യേശുവിനെ പല രീതിയിലാണ് വർണ്ണിച്ചിരിക്കുന്നത്. வேதாகமம் இயேசுவை பல விதங்களில் வர்ணித்திருக்கிறது. അവൻ അദൃശ്യനായ ദൈവത്തിന്റെ പ്രതിമയാണ്. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். അവനിൽ കൂടെ നാം ദൈവത്തെ കണ്ടെത്തി அவர் மூலமாய் நாம் தேவனை காண முடியும். പിതാവിന്റെ സ്വഭാവം എന്താണെന്ന് യേശു നമുക്ക് കാണിച്ചു തന്നു. பிதாவுடைய சுவாபம் குணாதிசயம் என்ன என்று இயேசுவே நமக்கு காண்பிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ഒരു കുടുംബമാണ്. பரலோகம் ஒரு குடும்பமா இருக்கிறது. ആ കുടുംബത്തിൽ ഒരു പിതാവുണ്ട്. அந்த குடும்பத்தில் ஒரு பிதா இருக்கிறார். ആ പിതാവിന്റെ മക്കളാണ് നാം എല്ലാവരും. நாம் எல்லாரும் அந்த பிதாவுடைய குமாரராக இருக்கிறோம். ആ പിതാവിന് ഒരു വലിയ ഭവനമുണ്ട്. அந்த பிதாவுக்கு ஒரு பெரிய வீடு இருக்கிறது. ആ ഭവനത്തിൽ അനേക സ്ഥലങ്ങളുണ്ട്. அந்த வீட்டில் அநேக அறைகள் இருக்கு, அநேக ஸ்தலங்கள் உண்டு. ആ പിതാവ് ഒരു സൽഗുണ പൂർണ്ണനാണ്. அந்த பிதா ஒரு சற்குண பூர்ணராக இருக்கிறார். പിതാവ് നിങ്ങളെ സ്നേഹിച്ചതുകൊണ്ടാണ് ഞാൻ വന്നത്. அந்த பிதா உங்களில் அன்பாக இருக்கிறபடியால் தான் நான் வந்திருக்கிறேன். ഇതെല്ലാം നമ്മോട് പറഞ്ഞതും കാണിച്ചതും നമ്മുടെ യേശുവായിരുന്നു. இவைகள் எல்லாவற்றையும் சொல்லியும் காண்பித்து தந்தவர் நம்முடைய இயேசுவாய் இருக்கிறார். മനുഷ്യൻ പാപത്തിന് അധീനപ്പെട്ടപ്പോൾ, மனிதன் பாவத்திற்கு அடிமையான பொழுது അവൻ ഒരുപാട് പ്രശ്നങ്ങൾക്ക് അതീതനായി പോയി. அவன் அதிகமான பிரச்சனைக்குட்பட்டவனாய் காணப்பட்டான். ദൈവം ആദാമിനെ സൃഷ്ടിക്കുന്ന കാലത്ത് தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பொழுது ദൈവവുമായി അല്പം മാത്രമേ ആദാമിന് താഴ്ച ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. தேவனை பார்க்கலும் சற்று சிறியவனாக தான் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான். ആദാമിൻ ദൈവ തേജസ് ധരിച്ചവനായിരുന്നു. ஆதாம் தேவனுடைய மகிமை உள்ளவனாய் இருந்தான். ആദാം ദൈവം സൃഷ്ടിച്ചുണ്ടാക്കിയ എല്ലാറ്റിനും അധികാരിയും ഒരു രാജാവുമായിരുന്നു. ஆதாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் அதிகாரியும் ஒரு ராஜாவுமாக காணப்பட்டான். ദൈവത്തിന്റെ സകല സൃഷ്ടികളും ആദാമിന്റെ വാക്കുകളെ കേട്ടനുസരിച്ചിരുന്നു. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சகல சிருஷ்டிகளும் ஆதாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க ஆரம்பித்தது. ആദാമിനെ കണ്ടവൻ ദൈവത്തെ കണ്ടതുപോലെയായിരുന്നു. ஆதாமை கண்டவன் தேவனை கண்டது போலவே காணப்பட்டிருந்தது. പക്ഷേ ആദാം പാപത്തിന് അധീനപ്പെട്ടപ്പോൾ, ஆனால் ஆதாம் பாவத்திற்கு அடிமையான பொழுது ദൈവം ഒരു കാര്യം ആദാമിനോട് തുറന്നു പറഞ്ഞു. தேவன் ஆதாமை பார்த்து ஒரு காரியத்தை வெளிப்படையாக சொன்னார்.
மாறினார். ആദാമിന് എല്ലാ കാര്യങ്ങളും അറിയാമായിരുന്നു. ஆதாமுக்கு எல்லா காரியம் விளங்கிக் கொள்ளக்கூடியவன், அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தான். ആദാമാണ് സകലത്തിനും പേരുകൾ ഇട്ടത്. ஆதாம் தான் எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்தான். പക്ഷേ ആദാം ആരാണെന്നുള്ളത് ആദാം അറിഞ്ഞിരുന്നില്ല. ஆனால் ஆதாம் தான் யார் என்பதை அவன் அறியாமல் இருந்தான். ആദാം പാപത്തിന് അധീനപ്പെട്ടുപോയി. ஆதாம் பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டான். ഒരു ദിവസം വഞ്ചകനായ സാത്താൻ ഏദനിലേക്ക് വന്നു. ஒரு நாள் வஞ்சிக்கக்கூடிய சாத்தான் ஏதேன் தோட்டத்திற்குள் கடந்து வந்தான். അവൻ മനുഷ്യനെ പാപത്തിലേക്ക് വലിച്ചിഴച്ചു. மனிதனை பாவத்திற்குட்படும்படியாக இழுத்துக் கொண்டு போனான். ഒരു മനുഷ്യൻ പാപത്തിലേക്ക് പോകുന്നതിന് ஒரு மனிதன் பாவத்திற்கு நேராக போகும்பொழுது അതിപ്രധാനമായ 3 കാര്യങ്ങളാണ് വേണ്ടിയത്. அவனுக்கு முக்கியமாக 3 காரியங்கள் தேவை. ഒന്നാമത് സാഹചര്യം. ஒன்று சூழ்நிலைகள். സാഹചര്യം ഉണ്ടായി. எல்லா சூழ்நிலைகளும் உண்டானது. ആദാം ഹവ്വ നിയമം ലംഘിപ്പാൻ അവൾക്ക് സാഹചര്യം ഉണ്ടായി. ஏவாள் பிரமாணத்தை மீறும்படியாக சூழ்நிலைகள் உண்டானது. അവൾ ആദാമിൽ നിന്ന് അകന്നിരുന്നു. அவள் ஆதாமை விட்டு தூர விலகி இருந்தாள். രണ്ടാമത് സമ്മർദ്ദം വേണം. സമ്മർദ്ദം. இரண்டாவது அதற்காக ஒரு உந்துதல் தேவை. പാപം ചെയ്യണമെങ്കിൽ സമ്മർദ്ദം ഉണ്ടായിരിക്കണം. பாவம் செய்யும்படியாக ஒரு உந்துதல் தேவையாயிருக்கிறது. സർപ്പം ഹവ്വയോട് സംസാരിക്കാൻ തുടങ്ങി. இப்பொழுது இந்த சர்ப்பமானது ஏவாளோடு பேச ஆரம்பித்தது. നിങ്ങളുടെ കണ്ണുകൾ തുറക്കും. உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். പെട്ടെന്ന് അവൾ ഞെട്ടിപ്പോയി. உடனே அவள் ஆச்சரியப்பட ஆரம்பித்தாள். ദൈവത്തെ പോലെ ആകും. நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள். നന്മ തിന്മകൾ നിങ്ങൾ തിരിച്ചറിയും. நன்மை எது தீமை எது என்று சரியாக நீங்கள் பகுத்து கொள்வீர்கள். ഈ കാര്യം ദൈവം അറിയുന്നത് കൊണ്ട് இந்த காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறபடியால் നിങ്ങൾക്ക് ഈ വൃക്ഷഫലം വിലക്കിയിരിക്കുകയാണ്. உங்களுக்கு இந்த மரத்துடைய விருட்சத்தை அவர் விலக்கி வைத்திருக்கிறார். ക്ഷണത്തിൽ ഹവ്വായ്ക്ക് ദൈവത്തിലുള്ള വിശ്വാസം പോയി. ஒரு நிமிஷத்தில் தேவன் மேல் இருந்த விசுவாசம் ஏவாளுக்கு போய்விட்டது. അവളുടെ ആത്മാവ് വിലക്കാൻ തുടങ്ങി. அவளுடைய ஆத்மா உந்துதல் ஆக ஆரம்பித்தது. സ്ത്രീയെ ആ വൃക്ഷഫലം പറിക്കരുത്. ஸ்ரீயே அந்த மரத்தினுடைய பலனை புசிக்க ആ கூடாது. വൃക്ഷഫലം നീ തിന്നരുത്. அந்த மரத்தினுடைய பழத்தை புசிக்க கூடாது. പക്ഷേ അവൾ അറിവിന്റെ സ്റ്റെപ്പുകൾ ചവിട്ടി ഇറങ്ങാൻ തുടങ്ങി. ஆனால் தன்னுடைய அறிவினுடைய ஒவ்வொரு படிகளும் அவள் ஏற ஆரம்பித்தாள். കടിഞ്ഞാൻ പറഞ്ഞ ഒരു കുതിരയെ പോലെ ശത്രുപാളയത്തിലേക്ക് അവൾ ഓടുവാൻ തുടങ്ങി. ஒரு கடிவாளத்திற்குட்பட்ட ஒரு குதிரை போல சத்துருடைய பாளையத்திற்கு அவளுடைய வஞ்சகத்து நேராக ஓட ஆரம்பித்தாள். അവളുടെ മനസ്സാടുന്നു എന്ന് കണ്ടപ്പോൾ സാത്താൻ ശക്തിയോടെ അവളെ അതിന് പ്രേരിപ്പിച്ചുകൊണ്ടേയിരുന്നു. அவளுடைய சிந்தனை மண்டலமானது அசைய ஆரம்பித்த உடனே பிசாசு மிகவும் அதிகமாக தள்ள ஆரம்பித்தான், முத்துக்கள் ஆரம்பித்தான். സാത്താന്റെ സമ്മർദ്ദം അവളുടെ മേൽ ഉണ്ടായിക്കൊണ്ടേയിരുന്നു. பிசாசுடைய ஒரு உந்துதல் அவள் மேல் இருக்க ஆரம்பித்தது. മൂന്നാമതായി അവൾ സമ്മതിച്ചു. மூன்றாவதாக அவள் அதற்கு ஒத்துக்கொண்டாள். ഒരുവൻ പാപത്തിന് അധീനപ്പെടണമെങ്കിൽ ஒருவன் பாவத்திற்கு அடிமைப்பட வேண்டும் என்றால் അവൻ ഓടിപ്പോകുന്ന കൂട്ടത്തിൽ ഉരുണ്ട് വീഴുന്ന അല്ലിത്. அவன் ഓടി പോയി തടിക്ക് விழுகிறது போல அல்ல. ദൈവ സൃഷ്ടിയിൽ ദൈവ വിശുദ്ധിയിൽ വന്ന ഒരുവൻ, தேவனுடைய பரிசுத்தத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவன், യേശുവിനെ രക്ഷിതാവായി സ്വീകരിച്ച ഒരുവൻ, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவன், അവൻ ദൈവപുത്രനായി തീരുന്നതിനാൽ அவன் தேவனுடைய குமாரனாய் மாறுவதுபடியால் അവന്റെ പരാജയം ക്ഷണനേരം കൊണ്ടല്ല. அவனுடைய தோல்வி ஏதோ ஒரு நிமிஷத்தினால் உண்டாகிறது அல்ல. ഒന്നാമത് സാഹചര്യം, முதலாவது சூழ்நிலைகள், രണ്ടാമത് സമ്മർദ്ദം, இரண்டாவது உந்துதல் தள்ளுதல், മൂന്നാമതായി സമ്മതം. மூன்றாவதாக ஏற்றுக்கொள்ளுதல் சம்மதம். അവൾ ഇങ്ങനെ പറഞ്ഞാൽ മതിയായിരുന്നു. ஏவாள் இவ்விதமாய் சொல்லி இருந்திருக்கலாம். ഒരു കാര്യം ചെയ്താട്ട് നീ ആദ്യം ഈ വൃക്ഷഫലം തിന്ന്. பிசாசே, நீ முதலாவது இந்த காரியத்தை செய். நீ முதலாவது பழத்தை புசி. നീ കണ്ണു തുറന്ന് ദൈവത്തെ പോലെ ആക്. நீ முதலாவது புசித்து கண் திறந்து தேவனை போல மாறு. പിന്നെ ഞാൻ തിന്നാം. அதற்கு பிறகு நான் புசிக்கிறேன். അത് പറയാൻ അവളെ കൊണ്ട് കഴിഞ്ഞില്ല. ஆனால் இவளுக்கு அதை சொல்லும்படியாக முடியாமல் போயிற்று. അറിവിൽ നിന്ന് അറിവിലേക്ക് പോയി. தன்னுடைய அறிவிலிருந்து அறிவுக்கு கடந்து போக ஆரம்பித்தாள். അവളുടെ കണ്ണുകൾ പതിഞ്ഞു. அவளுடைய கண்கள் அந்த பழத்தின் மேல் பதிய ஆரம்பித்தது. പലപ്പോഴും അവൾ ആ വൃക്ഷഫലം നോക്കിയിരുന്നു. பலமுறை அந்த விருட்சத்துடைய பழத்தை அவர் பார்த்தாள். പക്ഷേ മറ്റൊരുവൻ പറഞ്ഞപ്പോഴാണ് അവൾ ശ്രദ്ധിച്ചത്. ஆனால் மற்றவன் இதை குறித்து சொன்ன போதுதான் விலங்கி சரியாக பார்க்க ஆரம்பித்தாள். അവൾ അറിവിൽ നിന്ന് അറിവിലേക്ക് പോയി. அறிவிலிருந்து அறிவுக்கு கடந்து போக ஆரம்பித்தாள். അവളുടെ നിയന്ത്രണം വിട്ടു. கடைசியாக அவளுடைய நிதானத்தை விட்டுவிட்டாள். അവൾ പാപത്തിന് സമ്മതിച്ചു. பாவத்திற்கு சம்மதித்தாள். വൃക്ഷഫലം പറിച്ചു തിന്നു. அந்த விருட்சத்துடைய பலனை பறித்து புசித்தாள். ഏതോ ഒരു ഇരുൾ അവളെ കയറി പിടിച്ചെന്ന് മനസ്സിലായി. ஏதோ ஒரு பொல்லாத வல்லமை பிடித்தது அவள் அறிந்து கொண்டாள். അവൾ ഭയപ്പെടാൻ തുടങ്ങി. பயப்பட ஆரம்பித்தாள். അവൾ ഓടി ആദാമിന്റെ അടുക്കലേക്ക്. அவள் ஓடி ஆதாமுக்கு சமீபமாய் வந்தாள். ആദാമും പാപത്തിന് അധീനപ്പെട്ടുപോയി. ஆதாமும் பாவத்திற்குட்பட்டவனாய் மாறினான். ആകയാൽ ഒന്നാമത് സാഹചര്യം, ஆகையினால் முதலாவது சூழ்நிலைகள், രണ്ടാമത് പാപത്തിന്റെ സമ്മർദ്ദം, இரண்டாவது பாவத்தினால் உண்டாகக்கூடிய ஒரு உந்துதல், മൂന്നാമത് സമ്മതം. மூன்றாவதாக சம்மதம். എന്നാൽ സാഹചര്യവും സമ്മർദ്ദവും ഉണ്ടായാൽ സമ്മതമില്ലെങ്കിൽ നടക്കത്തില്ല. சூழ்நிலைகளும் எல்லா உந்துதலும் இருக்கும் என்றாலும்
சம்மதம் இல்லாவிட்டால் இது நடக்காது. ഉദാഹരണം നമുക്ക് ജോസഫിനെ എടുക്കാം. உதாரணத்திற்கு யோசேப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ഒരു ദിവസം പാവം അവന്റെ വസ്ത്രാഗ്രഹത്തിലേക്ക് പിടിച്ചു. ஒரு முறை பாவமானது அவருடைய வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டது. അവൻ ചുറ്റും നോക്കി ആരുമില്ല. அவன் சுற்றி பார்த்தான், யாருமே இல்லை. പാപത്തിന് പറ്റിയ ഒരു സാഹചര്യം, பாவத்திற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை. പാവം അവന്റെ വസ്ത്രത്തിൽ പിടിച്ച് അവന്റെ മേൽ സമ്മർദ്ദം ചൊലുത്താൻ തുടങ്ങി. பாவம் அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து அவனை மிக உந்துபடியாக ஆரம்பித்தது. ജോസഫിന് സമ്മതമില്ലായിരുന്നു. ஆனால் யோசேப்புக்கு சம்மதம் இல்லாமல் இருந்தது. ആകയാൽ അവൻ പാപത്തിന് അധീനപ്പെട്ടില്ല. ஆகையினால் அவன் பாவத்துக்கு உட்பட்டவன் அடிமைப்படவில்லை. അതുകൊണ്ട് ഒരുവൻ പാപത്തിന് അധീനപ്പെടണമെങ്കിൽ, ஆகையினால் ஒரு மனிதன் பாவத்திற்கு உட்பட அடிமையாக வேண்டும் என்றால் സാഹചര്യവും സമ്മർദ്ദവും സമ്മതവും കൂടെ ചേർന്നാണ് അവൻ പാപത്തിന് അധീനപ്പെടുന്നത്. சூழ்நிலைகளும் எல்லா விதமான உந்துதல்களும் அவனுடைய தனிப்பட்ட சம்மதமும் சேர்ந்துதான் அவன் பாவத்திற்கு உட்படுகிறான். ഇപ്പോൾ ആദാം പാപത്തിന് വിധേയനായി. இப்பொழுது இவன் பாவத்திற்கு அடிமையாய் மாற்றப்பட்டான். ദൈവം ഏതിനിലേക്ക് വന്നു? தேவன் ஏதற்கு வந்தார். തന്റെ സൃഷ്ടിയുടെ അധപ്പതനം ദൈവം കണ്ടുകൊണ്ടേയിരിക്കുകയായി. தன்னுடைய சிருஷ்டியினுடைய மிகவும் நிர்பந்தமான சூழ்நிலை அவர் பார்த்துக் கொண்டே இருந்தார். മനുഷ്യൻ വീണുവെന്ന് കണ്ട് ദൈവം നേരത്തെ വന്നില്ല. மனிதன் விழுந்து போனதை அறிந்து அதற்கு முன்பதாகவே தேவன் வரவில்லை. സാധാരണ വരുന്നത് പോലെ തന്നെ വന്നു. எப்பொழுது வருகிறது போல, சாதாரணமாய் வருகிறது போலவே வந்தார். ഏതിനിൽ കൂടെ നടക്കാൻ തുടങ്ങി. தேவன் ஏதேனில் நடந்து கொண்டே இருந்தார். പാപത്തിന് മുൻപ് ദൈവത്തിന്റെ കാലൊച്ച ആദാമിനോ വായിക്കും മാധുര്യമായിരുന്നു. பாவத்திற்கு முன்பு, பாவம் செய்வதற்கு முன்பதாக தேவனுடைய சத்தம் மிகவும் இனிமையாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்தது. എന്നാൽ പാപത്തിന് ശേഷം ദൈവത്തിന്റെ കാലൊച്ച ആദാമിന്റെയും ഹവ്വായുടെയും ഹൃദയത്തെ ഞെട്ടിക്കാൻ തുടങ്ങി. ஆனால் பாவத்திற்கு பிறகு தேவனுடைய கால் அடிச்சுவடினுடைய சத்தம் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் மிகுந்த பயத்தை, கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்தது. സർവജ്ഞാനിയായ ദൈവത്തിന് അറിയാമായിരുന്നു ஆதாம் எப்படி இருக்கிறான்னா. சர்வஞானியாகிய தேவனுக்கு ஆதாம் எங்கே இருக்கிறான் என்று நன்றாக தெரியும். പക്ഷേ ദൈവം അവനെ അന്വേഷിക്കാൻ തുടങ്ങി. ஆனால் தேவனோ அவனை தேட ஆரம்பித்தார். ദൈവം ആദാമിനെ വിളിക്കുകയാണ്. தேவன் ஆதாமை அழைக்க ஆரம்பித்தார். ആദാം, ആദാം, നീ എവിടെ? ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? നീ എവിടെ? நீ எங்கே இருக்கிறாய்? ദൈവത്തിന്റെ ശബ്ദം ഏദൻ പർദീസയിൽ മുഴങ്ങാൻ തുടങ്ങി. தேவனுடைய சத்தம் ஏதேன் தோட்டத்தில் முழங்க ஆரம்பித்தது. ഏതിന് പുറത്ത് സാത്താൻ അലറുകയാണ്. ஏதேனுடைய வெளியிலே பிசாசு அலற ஆரம்பித்தார். മനുഷ്യന്റെ വീഴ്ച കണ്ടവൻ അട്ടഹസിക്കുകയാണ്. மனிதனை அழைத்துக் கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்டு அவனும் ஆச்சரியப்பட ஆரம்பித்தார். ആദാമിനെ വിളിക്കാൻ തുടങ്ങി. தேவன் ஆதாமை கூப்பிட ஆரம்பித்தார். അപ്പോഴൊക്കെയും ആദാം ഓടി അകലുന്നു. அந்த நேரத்திற்குள்ளாக ஆதாம் தூரமாய் ஓடிவிட்டார். ദൈവം ചോദിച്ചു, ആദാം എന്താണ് സംഭവിച്ചത്? தேவன் ஆதாமை பார்த்து, ஆதாமே என்ன சம்பவித்தது என்று கேட்டார். പറയുന്നു, ഞാൻ നഗ്നനായി പോയി. ஆதாம் சொல்லுகிறான், நான் நிர்வாணியாய் மாறிவிட்டேன். ദൈവത്തിന്റെ അടുത്ത ചോദ്യം എന്താണ്? தேவனுடைய அடுத்த கேள்வி என்ன? ആദാം, ஆதாமே, നീ നഗ്നനാണെന്ന് പറഞ്ഞത് ആരാണ്? நீ நிர்வாணியாய் இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னவன் யார்? ഞാൻ ഒരിക്കലും പറഞ്ഞിട്ടില്ലല്ലോ. நீ நிர்வாணியா இருக்கு, நீ இவ்விதமாய் நான் சொல்லவே இல்லை அல்லவா? ഞാൻ നിന്റെ സൃഷ്ടാവല്ലേ? நான் உன்னை சிருஷ்டிகர்த்தர் அல்லவா? ഞാൻ നിന്റെ ദൈവമല്ലേ? நான் உன்னுடைய தேவன் அல்லவா? എന്റെ ജീവനല്ലേ നിനക്കുള്ളത്? என்னுடைய ஜீவன் அல்லவா உனக்குள் இருக்கிறது? എന്റെ ആത്മാവല്ലേ നിങ്ങൾ ഊതിയത്? என்னுடைய சுவாசத்தை அல்லவா உனக்குள் ஊதினேன். നീ എവിടെ? நீ എங்கே നീ இருக்கிறாய்? നഗ്നനാണെന്ന് പറയുന്നത് ആര്? நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார்? ആരാണ് ഈ പറയുന്നത്? இதை சொல்லுகிறது யார்? ഇവനാണ് വഞ്ചകനായ പിശാച്. பிசாசாய் இருக்கிற வஞ்சகன் தான் சொன்னான். പിശാച് തന്റെ സിംഹാസനം മനുഷ്യ ഹൃദയത്തിൽ സ്ഥാപിച്ചു. பிசாசு தன்னுடைய சிங்காசனத்தை மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே ஸ்தாபித்தான். ദൈവത്തിന്റെ വിശുദ്ധി അവന്റെ മുൻപിലേക്ക് വലിച്ചിഴച്ചു. தேவனுடைய பரிசுத்தத்தை தனக்கு முன்பாக இருந்து எடுத்து போட்டான். ഇന്നും സാത്താൻ ചെയ്യുന്ന എന്തെന്നറിയാമോ? இன்றும் பிசாசு என்ன செய்கிறான் தெரியுமா? ഒന്നേ പാപത്തിലേക്ക് നമ്മെ തള്ളിക്കൊണ്ടേ പോകും. ஒரு விதத்தில் பாவத்தை நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கிறான். പാപത്തെ നമ്മുടെ മേൽ സമ്മർദ്ദം ജ്വലിപ്പിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. பாவம் நம்மேல் எப்பொழுதுமே சம்மதத்தை செய்யும்படியாக ஒத்துக்கொண்டே இருக்கும். പാപത്തിൽ അകപ്പെട്ട് കഴിഞ്ഞാൽ ഉടനെ, பாவத்திற்குட்பட்ட உடனே അവന്റെ മനസ്സാക്ഷിയെ കത്താൻ തുടങ്ങും. அதற்கு பிறகு அவனுடைய மனசாட்சி எரியும்படி ஆரம்பிக்கும். ഉടനെ സാത്താൻ അടുക്കൽ വരും. உடனே பிசாசு அவனுக்கு சமீபமாய் வருவான். സാത്താൻ പറയും, ദൈവം വിശുദ്ധനാണ്. பிசாசு சொல்வான், தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். അവൻ ഒരിക്കലും പാപത്തെ സ്നേഹിക്കുന്നില്ല. அவர் ஒருபோதும் பாவத்தை சிநேகிக்கிறவர், நேசிக்கிறவர் அல்ல. ഇനി നിനക്ക് ഒരിക്കലും രക്ഷയില്ല. இனி ஒருபோதும் உனக்கு ரட்சிப்பே இல்லை. നിനക്ക് ഇനി ഒരിക്കലും വിടുതലില്ല. இனி ஒருபோதும் உனக்கு விடுதலே இல்லை. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. സാത്താൻ ഒരുവനെ വഞ്ചിച്ച ശേഷം, பிசாசு ஒரு மனிதனை வஞ்சித்த பிறகு എന്താണ് അടുത്തതായി ചെയ്യുന്നത്? அவன் ஏமாற்றின பிறகு அடுத்தது அவன் என்ன செய்கிறான்? വലിയ കുറ്റബോധം ഉളവാക്കും. பயங்கரமான குற்றமான சாட்சி உண்டு பண்ணுகிறான். ഒരു വലിയ പർവ്വതം പോലെ കുറ്റബോധം അവന്റെ മുമ്പിൽ നിൽക്കുക. அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய மலையை போல குற்ற மனசாட்சி உண்டாகும். അവൻ ആകെ തകരുന്നു. அவன் மிகவும் மனசாபப்படுகிறான். അടുത്തതായിട്ട് എന്ത് ചെയ്യണം? அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும்?
வரும். പിശാച് നിരാശയുമായി അവന്റെ അടുക്കൽ വരുന്നു. அதற்கு பிறகு அதைரியத்தோடு பிசாசு அவனிடத்தில் வருகிறார். പ്രിയ സഹോദരങ്ങളെ, பிரிய சகோதரர்களே, നിങ്ങൾ ഒരു സത്യം അറിഞ്ഞുകൊള്ളണം. நீங்கள் ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். പാപത്താലുള്ള നിങ്ങളുടെ നഗ്നത കാണാൻ ദൈവം ഇഷ്ടപ്പെടുന്നില്ല. பாவத்தினால் உண்டாகக்கூடிய நிர்வாணத்தை தேவன் காணும்படியாக விரும்பப்படுவதில்லை. പിതാവാണ്, தேவனுடைய பிதாவாய் இருக்கிறார். അവൻ നിന്റെ സൃഷ്ടികർത്താവാണ്. அவருடைய சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். നിന്നെ ദൈവത്തിൽ നിന്ന് വലിച്ചെടുക്കുന്നത് ആരാണ്? உன்னை தேவனிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போகிறது யார்? അത് പിശാചാണ്. பிசாசாய் നിങ്ങൾ இருக்கிறார். പിശാചിനോട് എതിർത്ത് നിൽപ്പി. நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ദൈവം ആദാമിനെ വിളിക്കുന്നു. தேவன் ஆதாமை கூப்பிட்டார். ദൈവം ആദാമിനെ നീതിയോടെ വിധിക്കുന്നു. தேவன் ஆதாமை நீதியோடு அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். ആദാം, നീ എന്താണ് ഇങ്ങനെ ചെയ്തെന്ന് ചോദിച്ചു. ஆதாமே, நீ என்ன எதற்காக இவ்விதமாய் செய்தாய்? തന്റെ തെറ്റ് സമ്മതിച്ചാൽ മതിയായിരുന്നു. அவன் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டிருந்தால் போதுமாயிருந்தது. അവൻ ആ തെറ്റ് സ്ത്രീയുടെ മേൽ ചാർത്തി. ஆனால் அந்த குற்றத்தை ஸ்திரீயின் மேலே அவன் சுமத்தினான். ഇവിടെ ആദാം ഇങ്ങനെ ദൈവത്തെ നോക്കി പറഞ്ഞു. உடனே ஆதாம் தேவனை பார்த்து விதமாய் சொன்னான், എന്റെ കർത്താവ്, എന്റെ ദൈവമേ, എന്റെ പിതാവേ, ഞാനിവിടെ ഒറ്റയ്ക്ക് ഇരുന്നതാണല്ലോ. என்னுடைய தேவனே, நான் இந்த தோட்டத்தை தனிமையாக இருந்தேன் அல்லவா? ഞാൻ ഇങ്ങനെ ഒരു തക്ക തുണയെ ചോദിച്ചില്ലല്ലോ. நான் எனக்கு ஏற்ற துணை நான் கேட்கவே இல்லை அல்லவா? ബാക്കിയുള്ളവനും ഗാഠനിദ്ര വരുത്തി ഇങ്ങനെ ഒരു രൂപത്തെ ഉണ്ടാക്കി തന്ന ഇപ്പോൾ എന്റെ ഗതി ഇതായിപ്പോയല്ലോ എന്നുള്ളതായിരുന്നു അവന്റെ ഹൃദയത്തിലെ ആശയം. இவ்விதமாக தனிமையாக இருந்த என்னை பிடித்து அயர்ந்த நித்திர உண்டு பண்ணி இவ்விதமாக ஒரு ஸ்திரீயை செய்து எனக்கு முன்பாக கொண்டு வந்தீர என்ற ஒரு சிந்தை தான் அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்தது. അപ്പോൾ ദൈവം ആദാമിനുള്ള ചോദ്യം നിർത്തി. அப்பொழுது தேவன் ஆதாமிடத்தில் கேட்டுக்கொண்ட கேள்வியை நிறுத்திவிட்டார். ആദാം സ്ത്രീയോട് ചോദിച്ചു, എങ്ങനെയാണ് ഈ സംഭവിച്ചത്? ஸ்திரீயை பார்த்து தேவன் ஏன் இவ்விதமாய் சம்பவித்தது கேட்டார். ഹവ്വ എന്ന് പറയുന്ന ആദാമിന്റെ വാരിയല്ലാണല്ലോ. இந்த ஏவாள் என்று சொல்லுகிறது ஆதாமுடைய விலா எலும்பு அல்லவா? മണ്ണിൽ വെള്ളം വീണാൽ അലിഞ്ഞു പോകുമെന്നാ പറയുന്നു. மண்ணிலே தண்ணீர் விழுந்தால் அது அப்படியே கரைந்து போய்விடும். പക്ഷേ അസ്ഥിയിൽ വെള്ളം വീണാൽ വെള്ളം പറ്റിയല്ലാതെ അസ്ഥി അലിയത്തില്ല. ஆனால் எலும்பிலே தண்ணீர் படும் என்றால் தண்ணீர் தான் ஒழுகி போகும் ஒழிய எலும்பு கரைந்து போகாது. ആദാം പറഞ്ഞതിന്റെ ബാക്കി തന്നെ ഹവ്വായും പറഞ്ഞു. ஆதாம் சொன்ன அதே வார்த்தை தான் ஏவாளும் சொன்னாள். എന്താണ് ദൈവം പറഞ്ഞത്? ആദാം ഹവ്വ പറഞ്ഞത്? ஏவாள் என்ன சொன்னால், ആ പാമ്പ് തന്നു, ഞാൻ തിന്നു. அந்த சர்ப்பம் கொடுத்தது நான் புசித்தேன். അയ്യോ ക്ഷമിക്കണേ എന്നൊരു വാക്ക് അവർ പറയുന്നില്ല. ஐயோ மன்னிக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை. തെറ്റിപ്പോയി എന്ന് സമ്മതിക്കുന്നില്ല. நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லவில்லை. അവർ അവരുടെ തെറ്റ് ദൈവത്തിന്റെ മേൽ ചാർത്താൻ തുടങ്ങി. அவர்கள் தங்களுடைய தவறை தேவன் மேல் சுமத்த ஆரம்பித்தார்கள். എങ്കിലും ദൈവം വിശ്വസ്തനായിരുന്നു. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். ദൈവം അവന് ഭദ്രമായ ഒരു വസ്ത്രം ഉണ്ടാക്കി കൊടുത്തു. தேவன் அவருக்கு பத்திரமாக ஒரு வஸ்திரத்தை உண்டு பண்ணி கொடுத்தார். ഒരു മൃഗത്തിന്റെ തോല് കൊണ്ടായിരുന്നു. அது ஒரு மிருகத்தினுடைய ஒரு தோலினால் உண்டாக்கப்பட்ட வஸ்திரம். ആദ്യമായ ഒരു മൃഗം അറക്കപ്പെട്ടത് അവിടെയാണ്. அங்குதான் பூமியிலே முதல் முறையாக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. ദൈവം ഒരു ഊമമൃഗത്തെ അറുത്തെടുക്കുന്നു. தேவன் ஒரு மிருகத்தை அடித்தார். അതിന്റെ തോല് കൊണ്ട് അവന്റെ നഗ്നത മറച്ചു. அதன் தோலினால் உண்டு பண்ணப்பட்ட வஸ்திரத்தினால் அவருடைய நிர்வாணத்தை மூடினார். അങ്ങനെ ഒരു മൃഗത്തെ ദൈവം അറക്കുമ്പോൾ, இவ்விதமான ஒரு மிருகத்தை தேவன் அடிக்கும் பொழுது കാലസമുറയിൽ അറക്കപ്പെടുന്ന യേശുവിനെ പിതാവ് കണ്ടിരുന്നു. முற்காலத்திலே ஆதி காலத்திலே பிதாவுடைய மனதில் அடிக்கப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டியை தேவன் கண்டார். ദൈവം നീതിയോടെ വിധിച്ചു. தேவன் நீதியாகவே நியாய தீர்ப்பு கொடுத்தார். ദൈവം ഏദൻ വിട്ട് പുറത്തേക്ക് പോവുകയാണ്. இப்பொழுது தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போக ஆரம்பித்தார். സാത്താൻ അവന്റെ സിംഹാസനം ഭൂമിയിൽ സ്ഥാപിച്ചു. பிசாசு தன்னுடைய சிங்காசனத்தை பூமியிலே ஸ்தாபித்தார். ഏക മനുഷ്യനാൽ പാപവും പാപത്താൽ മരണവും ഭൂമിയിലേക്ക് വന്നു കയറി. ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினால் மரணமும் பூமிக்குள்ளே பிரவேசித்தது. ഇപ്പോൾ ദൈവം മനുഷ്യനെ വിട്ടു പോവുകയാണ്. இப்பொழுது தேவன் மனிதரை விட்டு விலகி போக ஆரம்பித்தார். അപ്പോൾ ദൈവം ഒരു വാക്ക് പറഞ്ഞു. அப்பொழுது தேவன் ஒரு வார்த்தை சொன்னார். ആദാമും ഹവ്വായും ദൈവത്തിന്റെ മുഖത്തേക്ക് നോക്കി നിന്നു. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய முகத்தை பார்த்து கொண்டே நின்றார்கள். ദൈവം അപ്പോൾ ഒരു സത്യം തുറന്നു പറഞ്ഞു. அப்பொழுது தேவன் ஒரு சத்தியத்தை வெளிப்படையாக சொன்னார். ஆதாமே, നീ മണ്ണാണ്. நீ மண்ணா இருக்கிறாய். ഞാൻ നിന്നെ മണ്ണിനാണ് എടുത്തത്. நான் உன்னை மண்ணிலிருந்து தான் எடுத்தேன். നീ തിരികെ മണ്ണിലേക്ക് പോയിക്കൊള്ളുക. திரும்பவும் நீ மண்ணுக்கே திரும்புவாயாக. നാം ദൈവത്തിന്റെ നിയമത്തിൽ നിന്നാൽ, நாம் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால், നമ്മൾ എത്ര ഹീനരാണേലും ദൈവം നമ്മളെ മാനിക്കും. நாம் எவ்வளவு குற்றமுள்ளவர்களாய் இருந்தாலும் தேவன் நம்மை கனப்படுத்துவார். നാം ദൈവ നിയമത്തിൽ നിലനിന്നില്ലെങ്കിൽ, நாம் தேவனுடைய பிரமாணத்திலே நிற்காம போவோம் என்றால் ഒരിക്കലും നമ്മെ മാനിക്കത്തില്ല. இவ்விதமாய் தாழ்ந்த நம்மை தேவன் கனப்படுத்த மாட்டார். ആദാം അന്നാണ് ഒരു സത്യം അറിഞ്ഞത്. ஆதாம் அன்றுதான்
தான் ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொண்டான். ആദാമിനോട് ദൈവം പറയുന്നു, ஆதாமிடத்தில் தேவன் இந்த காரியத்தை சொன்னார். ആദാമേ നീ മണ്ണാണ്, ஆதாமே நீ மண்ணா இருக்கிறாய், ഞാൻ നിന്നെ മണ്ണിൽ നിന്നാണ് എടുത്തത്, நான் உன்னை மண்ணிலிருந்து தான் നീ எடுத்தேன், തിരികെ മണ്ണിലേക്ക് പോകും. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாயாக. ആദാം ദൈവമുഖത്തേക്ക് നോക്കി നിന്നു. ஆதாம் தேவனுடைய முகத்தை பார்த்து கொண்டே நின்றான். പാവം ഇത്ര വലിയ ശക്തിയായിരുന്നു, பாருங்க, இவ்வளவு பெரிய வல்லமுள்ளவனாய் இருந்தான். അയ്യോ ഇത്ര വലിയൊരു ശിക്ഷ എനിക്ക് വന്നുപോയോ, இவ்வளவு பெரிய ஒரு நியாயத்தீர்ப்பு எனக்கு வந்தது, ഞാൻ എന്റെ ദൈവത്തിൽ നകന്നുപോയോ, நான் தேவனை விட்டு தூரமாய் போனேனே. അവന്റെ മനസ്സുരുകുന്ന ദൈവം കണ്ടു. அவருடைய மனது உருகிக் கொண்டே இருக்கிறது தேவன் பார்த்தார். ദൈവം തിരിഞ്ഞു നിന്നൊരു വാക്ക് പറഞ്ഞു. தேவன் திரும்பி நின்று வேறொரு வார்த்தை சொன்னார். സ്ത്രീയേ, ஸ்திரீயே, നിന്റെ സന്തതി സർപ്പത്തിന്റെ തല തകർക്കും. உன்னுடைய சந்ததி பிசாசுடைய தலையை நசுக்கும். അങ്ങനെ ഒരു വാഗ്ദത്തം ദൈവം മനുഷ്യന് കൊടുത്തു. அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை மனிதனுக்கு தேவன் கொடுத்தார். സ്ത്രീയേ, നിന്റെ സന്തതി സർപ്പത്തിന്റെ തലയെ തകർക്കും. ஸ்திரீயே, உன்னுடைய வித்து சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்குவார். അങ്ങനെ ദൈവിക വാഗ്ദത്തം ഭൂമിയുടെ മേൽ സ്ഥാനം പിടിച്ചു. அப்படி அவ்விதமாக தேவனுடைய வாக்குத்தத்தம் பூமியின் மேல் நிலவ ஆரம்பித்தது. ആ വാഗ്ദത്തങ്ങൾ ഇങ്ങനെ തലമുറയിലേക്ക് കൈമാറിക്കൊണ്ടേയിരുന്നു. அந்த வாக்குத்தத்தம் தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்து கொண்டே இருந்தது. എത്രയും വേഗം അത് നിവർത്തിക്കപ്പെടണമേ എന്ന് മനുഷ്യൻ പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. எவ்வளவு மிகவும் சீக்கிரமாய் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமே என்று மனிதன் கூப்பிட ஆரம்பித்தான். എന്നാൽ ദൈവ നിയോഗിത സമയമായപ്പോൾ, ஆனால் தேவன் நிர்ணயித்த காலம் வந்த பொழுது യേശു സ്ത്രീയുടെ സന്തതിയായി ലോകത്തിലേക്ക് വന്നു. இயேசு ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமிக்கு வந்தார். എന്താണ് ദൈവം സ്ത്രീയോട് പറഞ്ഞത്? தேவன் ஸ்திரீயோடு என்ன சொன்னார்? സ്ത്രീയെ, നിന്റെ സന്തതി സർപ്പത്തിന്റെ തലയെ തകർക്കും. ஸ்திரீயே, உன்னுடைய வித்து சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்குவார். അത് ദൈവിക വാഗ്ദത്തമായിരുന്നു. அது தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருந்தது. ഈ വാഗ്ദത്തം 4000 വർഷം ഭൂമിയിൽ ഉണ്ടായിരുന്നു. இந்த வாக்குத்தத்தம் 4000 வருஷம் இந்த பூமியின் மேல் நிலைத்திருந்தது. പിതാക്കന്മാരൊക്കെയും ദൂരത്ത് നിന്ന് ആ വാഗ്ദത്തം കണ്ടിരുന്നു. பிதாக்கள்மார் ஒவ்வொருவரும் முற்பிதாக்கள் தூரத்தில் இருந்த வாக்குத்தத்தத்தை கண்டுകൊண்டே இருந்தார்கள். കാലസമ്പൂർണ്ണ വന്നപ്പോൾ, ஆனால் ஏற்ற காலம் வந்த பொழுது ദൈവം തന്റെ പുത്രനെ സ്ത്രീയിൽ ലോകത്തിലേക്ക് അയച്ചു. காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் வித்தாக இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். വായിച്ചാട്ട് ഗലാത്യ ലേഖനം 4-ാം അധ്യായത്തിന്റെ 5-ാം വാക്യം വായിച്ചാട്ട്. கலாத்தியர் 4-ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்தை வாசிப்போம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. പൗലോസ് അവിടെ എടുത്ത് എഴുതിയിരിക്കുകയാണ്. பரிசுத்த பவுல் இதை எடுத்து எழுதியிருக்கிறார். കാലത്തിന്റെ സമ്പൂർണത വന്നപ്പോൾ, காலம் நிறைவேறின பொழுது ദൈവം തന്റെ പുത്രനെ ലോകത്തിലേക്ക് അയച്ചു. தேவன் தம்முடைய குமாரனை பூமியில் அனுப்பினார். ആരായിട്ടാണ് അയച്ചത്? யாராக அனுப்பினார்? അവൻ സ്ത്രീയുടെ സന്തതിയായി ലോകത്തിലേക്ക് വന്നു. ஸ்திரீனுடைய வித்தாக இந்த பூமிக்கு வந்தார். എന്തിനാണ് അവൻ സ്ത്രീയുടെ സന്തതിയായി വന്നത്? ஏன் ஸ்திரீயின் வித்தாய் வந்தார்? ദൈവം ഒരു വാഗ്ദത്തം കൊടുത്തിരുന്നു. தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். സ്ത്രീയെ, നിന്റെ സന്തതി സർപ്പത്തിന്റെ തലയെ തകർക്കും. ஸ்திரீயே, உன்னுடைய வித்து சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்குவார். ആ വാഗ്ദത്തം നിവർത്തിക്കായി அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக യേശു ലോകത്തിലേക്ക് വന്നു. இயேசு இந்த பூமியில் வந்தார். അവൻ മനുഷ്യാവതാരം എടുത്തു. அவர் மனுஷ அவதாரம் எடுத்தார். തന്നെത്താൻ താഴ്ത്തി தன்னைத்தானே தாழ்த்தினார். ദേശത്തിൽ മനുഷ്യനായി அவர் பார்க்கும் பொழுது மனுஷனாய் ഒരു மாறினார். ദാസന്റെ രൂപമെടുത്തു. ஒரு அடிமையுடைய ரூபம் எடுத்தார். ഏറ്റവും ദരിദ്രനായി. மிகவும் தரித்திரனாய் மாறினார். എന്തിനു വേണ്ടി? எதற்காக? ദൈവത്തോടുള്ള സമത്വം മുറുകെ പിടിക്കണമെന്ന് വിചാരിക്കാതെ தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை தானே பிடித்துக் கொள்ளாமல் അവൻ താണലോകത്തിലേക്ക് വന്നു. தேவனுக்கு சமமானதை கொள்ளை பொருளா எண்ணாமல் அவர் பூமிக்கு അവൻ தாழ்ந்து வந்தார். സ്ത്രീയുടെ സന്തതിയായി വന്നു. ஸ்திரீயுடைய சந்ததியாய் வித்தாய் வந்தார். ബൈബിളിൽ 2 ഭാഗത്ത് வேதாகமத்தின் 2 பிரிவில் യേശു മറിയം കൂടുള്ള സംസാരം പറയുന്നുണ്ട്. வேதத்தில் 2 இடங்களில் இயேசு மரியாளும் சேர்ந்து பேசின காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. യോഹന്നാന്റെ സുവിശേഷം 2-ാം അധ്യായത്തിന്റെ 4-ാം വാക്യത്തിൽ വരുമ്പോൾ, யோவான் எழுதின சுவிசேஷம் 2-ஆம் அதிகாரத்துடைய 4-ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, ഒരിക്കൽ യേശുവിന്റെ അമ്മ മറിയം യേശുവിന്റെ അടുക്കൽ വന്നു. ஒருமுறை இயேசுடைய தாயாகிய மரியாள் இயேசுவுக்கு சமீபமாய் வந்தார். അവിടെ ഒരു വലിയ വിരുന്നുശാലയായിരുന്നു. அந்த இடம் ஒரு பெரிய விருந்துசாலையாக இருந்தது. ആ വിരുന്നുശാലയിലെ കടന്നു വന്ന എല്ലാവർക്കും വേണ്ടത്ര വീഞ്ഞ് ഇല്ലാതെ പോയി. அந்த விருந்துசாலையில் எல்லாருக்கும் தேவைப்படுகிற திராட்சை ரசம் இல்லாமல் போயிற்று. അവർ പോയി മറിയോട് പറഞ്ഞു. அவர்கள் மரியாளிடத்தில் போய் சொன்னார்கள். മറിയ ചെന്ന് യേശുവിനോട് പറഞ്ഞു. மரியாள் போய் இயேசுவிடத்தில் சொன்னாள். അപ്പോൾ യേശുവും മറിയം കൂടെ സംസാരിക്കുകയാണ്. அப்பொழுது இயேசுவும் மரியாளும் சேர்ந்து பேச ஆரம்பித்தார்கள். യേശു മറിയത്തെ അമ്മ എന്ന് വിളിച്ചിട്ടില്ല. அந்த இடத்தில் இயேசு மரியாளை பார்த்து தாயே என்று சொல்லவில்லை. സ്ത്രീയെ, എനിക്കും നിനക്കും തമ്മിലെന്ത്? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? യേശുവിനെ ശിഷ്യന്മാരെയും കല്യാണത്തിൽ ക്ഷണിച്ചിരുന്നു. அதற்கு இயேசு,
ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? സ്ത്രീയെ എനിക്കും നിനക്കും തമ്മിൽ എന്താ? ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? അവിടെ യേശു മറിയത്തെ അമ്മ എന്ന് വിളിക്കുന്നില്ല. இந்த இடத்தில் மரியாளை பார்த்து என்னுடைய தாயே என்று கூப்பிடவில்லை. കാരണം എന്താ? காரணம் என்ன? 4000 വർഷം മുൻപേ പിതാവ് ഒരു വാഗ്ദത്തം കൊടുത്തിരുന്നു. 4000 வருஷத்துக்கு முன்பதாகவே பிதா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். എന്തായിരുന്നു ആ വാഗ്ദത്തം? அந்த வாக்குத்தத்தம் என்ன? സ്ത്രീയുടെ സന്തതി സർപ്പത്തിന്റെ തലയെ തകർക്കും. ஸ்திரீயுடைய வித்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார், சர்ப்பத்துடைய தலையை நசுக்குவார். ഇനി അടുത്തതായി യേശുവിന്റെ ക്രൂശീകരണ വേളയിലേക്ക് പോയാൽ, அடுத்ததாக യേശുവിന്റെ சிலுவை மரணத்துக்கு போகும்பொழுது യേശുവിന്റെ അമ്മ മറിയം യേശുവിന്റെ ക്രൂശിന് സമീപത്തുണ്ടായിരുന്നു. യേശുடைய தாயாகிய மரியாள் கூட சிலுவைக்கு சமீபமாய் நின்று கொண்டிருந்தாள். ആ സമയത്തെങ്കിലും അമ്മയെന്ന് വിളിക്കണ്ടേ? அந்த நேரத்திலாவது இயேசு தன்னுடைய தாயை பார்த்து அம்மா என்று கூப்பிட வேண்டாமா? അപ്പനെ അമ്മയെ ഒരിക്കലും നോക്കാത്തരും മരണസമയത്ത് സാധാരണ അമ്മോ അപ്പോ എന്നൊക്കെ വിളിക്കാറുണ്ട്. சாதாரணமாக தாய் முகத்தையும் தகப்பனுடைய முகத்தையும் பார்க்காதவர்கள் தங்களுடைய மரண நேரத்திலாவது பார்த்து தாயை தகப்பனை பார்த்து தாயை தகப்பன் என்று கூப்பிடுவது வழக்கம். യേശു ക്രൂശിക്കപ്പെട്ടവനായി കിടക്കുകയാണ്. യേശു கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். അവന്റെ ശരീരം ആസകലനം അടിയേറ്റു. அவருடைய சரீரம் முழுவதுமாக மிகவும் அடிக்கொண்டதாய் காணப்பட்டது. അവൻ ഇപ്പോൾ താഴേക്ക് കുനിഞ്ഞു നോക്കി. அந்த தழும்புகளோடு அவர் கீழே குனிந்து பார்க்கிறார். മറിയം അവന്റെ സമീപത്ത് നിൽക്കുന്നു. அவருக்கு சமீபமாக மரியாள் நின்று கொண்டிருக்கிறார். ഉടനെ അവൻ മറിയത്തിന്റെ കാര്യം മറന്നില്ല. உடனே மரியாளுடைய காரியத்தை அவர் மறந்து விடவில்லை. എന്താണ് അതിന്റെ കാര്യം എന്നറിയാമോ? என்ன அந்த காரியம் தெரியுமா? മറിയയുടെ നല്ല യൗവനകാലത്ത് ദൈവശബ്ദത്തിന് അവൾ അനുസരിച്ചതാണ്. மரியாள் தன்னுடைய வாலிப வயதில் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவளாய் இருந்தாள். ഞാൻ നിന്റെ ദാസി തിരികിതം പോലെ എനിക്ക് ഭവിക്കട്ടെ എന്ന് പറഞ്ഞതാണ്. நாமுடைய அடிமையாய் இருக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுள் என்று சொன்ன ஸ்திரீயாய் இருக்கிறாள். ദൈവ ഇഷ്ടം ചെയ്യുന്നവരെ സംരക്ഷിക്കേണ്ട കടമ ദൈവത്തിന്റേതാണ്. தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களை பராமரிப்பது கவனிப்பது தேவனுடைய கடமையாய் இருக்கிறது. അവിടെയും യേശു മറിയത്തെ അമ്മ എന്ന് വിളിക്കുന്നില്ല. அந்த இடத்திலும் மரியாளை பார்த்து இயேசு தாயே என்று கூப்பிடவில்லை. അവിടെ എന്താണ് പറയുന്നത്? அந்த இடத்துல என்ன சொல்கிறார்? സ്ത്രീയേ ഇതാ നിന്റെ മകൻ നിൽക്കുന്നു. ஸ்திரீயே இதோ உன்னுடைய மகன் நின்று கொண்டிருக்கிறான். യോഹന്നാൻ സമീപത്ത് നിൽക്കുകയാണ്. யோவான் அவருக்கு சமீபமாய் நிற்கிறான். യോഹന്നാനോട് പറയുന്നു, யோவானை பார்த்து சொல்கிறார், യോഹന്നാനേ ഇതാ നിന്റെ അമ്മ നിൽക്കുന്നു. யோவானே இதோ உன்னுடைய தாய் நின்று கொண்டிருக்கிறார். അവിടെയും യേശു മറിയത്തെ അമ്മ എന്ന് വിളിക്കുന്നില്ല. அந்த இடத்துல மரியாளை பார்த்து இவள் அம்மா என்று கூப்பிடவில்லை. എന്താണ് അതിന്റെ കാരണം? அதனுடைய காரணம் என்ன? യേശു സ്ത്രീയുടെ സന്തതിയായിരുന്നു. இயேசு ஸ்திரீயுடைய வம்சமாய் இருந்தார். അവൻ ജഡത്തിൽ ഭൂമിയിലേക്ക് വന്നു. அந்த வித்து சரீரமாய் இந்த பூமிக்கு வந்தார். അവൻ അദൃശ്യനായ ദൈവത്തിന്റെ പ്രതിമയായിരുന്നു. அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமாய் அவர் காணப்பட்டார். അവനെ കണ്ടവൻ പിതാവിനെ കണ്ടു. அவரை கண்டவர் பிதாவை கண்டிருந்தார். അവനെ അറിഞ്ഞവൻ പിതാവിനെ അറിഞ്ഞു. அவரை அறிந்தவன் பிதாவை அறிந்தவனாய் இருந்தான். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. യേശുവിനെ കുറിച്ച് നാം പഠിക്കുമ്പോൾ திரும்பவும் இயேசுவை குறித்து படிக்கும் பொழுது യോഹന്നാൻ യേശുവിനെ നോക്കി പറയുന്നു. யோவான் ஸ்நாபகன் இயேசுவை பார்த்து விதமாய் சொல்கிறான். യോഹന്നാൻ ഒരു പുരോഹിതന്റെ മകനായിരുന്നു. யோவான் ஒரு ஆசாரியனுடைய குமாரனாய் இருந்தான். യേശുവിന്റെ സമകാലികനായിരുന്നു. இயேசுவோடு கூட இருக்கிறவனாய் இருந்தான். ആ കാലഘട്ടത്തിൽ തന്നെ ജനിച്ചു ജീവിച്ചവനായിരുന്നു. அதே காலத்தில் அவனும் பிறந்து வளர்க்கப்பட்டவனாய் இருந்தான். തന്റെ പ്രമാണം അനുസരിച്ച് தன்னுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தவனாய் പഞ്ഞി നൂല് കൊണ്ടുള്ള അങ്കിയൊക്കെ ധരിച്ച് பஞ்சு நூலினால் உண்டு பண்ணப்பட்ட பருத்தி வஸ்திரத்தை தரிந்தவனாய் വിശുദ്ധ സ്ഥലത്തെ ശുശ്രൂഷ ചെയ്യേണ്ട മനുഷ്യനാണ്. அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து அவன் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன். അവന്റെ പിതാക്കന്മാരെല്ലാം പുരോഹിതന്മാരായിരുന്നു. சணநூல் வஸ்திரம் தரித்து அவன் ஊழியம் செய்ய வேண்டிய இவன் அவனுடைய பிதாக்கள் எல்லாம் தகப்பன்மார் எல்லாரும் அவர்கள் ஆசாரியர்களாய் இருந்தார்கள். ഇസ്രായേലിൽ ഒരുവൻ പാപത്തിനായ ഒരു മൃഗത്തെ കൊണ്ടുവരുമ്പോൾ இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்து நிமித்தமாய் ஒரு மிருகத்தை பலிக்காக கொண்டு வரும்போது അതിന്റെ മേൽ പാപം ചുമത്തി അതിനെ അറക്കുന്ന ജോലി പുരോഹിതന്റേതായിരുന്നു. அந்த மிருகத்தின் மேல் பாவத்தை சுமத்தி அதை அடிக்க வேண்டிய அந்த ஊழியம் ஆசாரியருடைய ஊழியம். അതിൽ നിന്നാണ് ഇപ്പോൾ യോഹന്നാൻ ജനിച്ചിരിക്കുന്നത്. அதிலிருந்து தான் யோவான் பிறந்திருக்கிறான். പക്ഷേ യോഹന്നാൻ ആശ്ചര്യമായ ഒരു മൃഗത്തെ യാഗമർപ്പിച്ചിട്ടില്ല. ஆனால் எழுத்தின்படியாக யோவான் ஒரு மிருகத்தையும் அவன் பலியாக செலுத்தவில்லை. അവൻ പഞ്ഞിനൂല് കൊണ്ടുള്ള അങ്കി ധരിച്ചിട്ടില്ല. அவன் கடலூர் வஸ்திரத்தை அவன் தரித்துக் கொள்ளவில்லை. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. അവൻ ഭൂമിയിൽ പോയി പാർത്തു. அவன் வனாந்தரத்தில் தங்கி இருந்தான். ഏലിയാവിന്റെ ആത്മാവോടുകൂടെ പ്രസംഗിച്ചു. எலியாவுடைய ஆவியோடு கூட சேர்ந்து அவன் பிரசங்கித்தான். യെരൂശലേമിന്റെ വീതിയിൽ അവന്റെ ശബ്ദം മുഴങ്ങി. യെരൂശലേമുடைய തെരുക്കളിൽ അവന്റെ சத்தம் தொனிக்க ஆரம்பித்தது. ആയിരക്കണക്കിന് ആളുകൾക്ക് മാനസാന്തര സ്നാനം കൊടുത്തു. ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மனந்திருப்பதை அவன் உண்டு பண்ணினான். അങ്ങനെ അവൻ ചെയ്യുമ്പോൾ அவ்விதமாய் அவன் செய்யும் பொழுது ഒരു ദിവസം യേശു നടന്നു പോകുന്നു. ஒரு முறை இயேசு அவனிடத்தில் போனார். അവൻ യേശുവിനെ നോക്കിക്കൊണ്ട് പറയുകയാണ്, அவன் இயேசுவை பார்த்து விதமாய் சொல்கிறான், ഇതാ ലോകത്തിന്റെ പാപം ചുമന്നഴിക്കുന്ന ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാട്. இதோ உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. കാറ്റും കടലും കൂടെ ഇവന്റെ ശബ്ദം കേട്ടല്ലോ. காற்றும் கடலுடைய அலைகளும் என்னுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்ததல்லவா? കടലും എന്റെ വാക്കനുസരിച്ചല്ലോ. காற்றும் கடலும் என்னுடைய சத்தத்தை
சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததல்லவா? இவன் ஆரானா? இவர் யார்? ஒன்னு, இவன் அதிர்ஷ்டனாய தெய்வத்தின் பிரதிமையானா? இவர் முதலாவது அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமா இருக்கிறார். அவன் ஸ்திரீயுடைய சந்ததியானா? இரண்டாவது அவர் ஸ்திரீயுடைய வித்தா இருக்கிறார். മൂന്നാമതായി ബൈബിൾ പറയുന്നു, மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, അവൻ പാപം ചുമക്കുന്ന ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാടാണ്. பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். പാപം ചുമക്കുന്ന ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാടാണ്. பாவத்தை சுமக்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. യേശുവിന്റെ ഈ ലോകത്തിലേക്കുള്ള ആഗമനം യാദൃച്ഛികമായിരുന്നില്ല. இயேசு இந்த பூமிக்கு வந்தது ஏதோ ஒரு தற்செயலான ஒரு காரியம் அல்ல. അത് അനാദി നിത്യയിലെ ദൈവത്തിന്റെ പദ്ധതിയായിരുന്നു. அது முந்தின நித்தியத்திலே தேவனுடைய நோக்கம் திட்டமாயிருந்தது. യേശു മനുഷ്യാവതാരം എടുക്കും മുൻപ് തന്നെ இயேசு மனிதனாய் வருவதற்கு முன்பாகவே വീണുപോയ മനുഷ്യന്റെ വീണ്ടെടുപ്പിന് വേണ്ടി, விழுந்து போன மனுஷன் திரும்ப மீட்கப்படும்படியாக താൻ അനുഭവിക്കേണ്ട ദുരിതമൊക്കെ യേശുവിന് അറിയാമായിരുന്നു. தான் அனுபவிக்கின்ற சகல பாடுகளையும் அவர் அறிந்தவராயிருந்தார். തന്റെ ജീവിതം സമാപ്തിയിലേക്ക് എത്തിയെന്ന് തനിക്കറിയാം. தன்னுடைய ஜீவியத்துடைய நாட்கள் கடைசி முடிவுக்கு வந்திருக்கிறது என்று அவர் அறிந்திருந்தார். തന്റെ കാലടികൾ തന്നെ ഗോൽഗോത്തായിലേക്ക് നടത്തുന്നു എന്ന് യേശു അറിഞ്ഞിരുന്നു. தன்னுடைய கால்களை தானாகவே கொல்கொதாவை நோக்கி போகிறது என்பதை இயேசு அறிந்திருந்தார். മുഴു മനുഷ്യന്റെയും പാപം പിതാവ് തന്റെ മേൽ ചുമത്തുമെന്ന് യേശു അറിഞ്ഞിരുന്നു. முழு மனிதனுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் பிதாவாகி தேவன் தன்மேல் வைப்பார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். താൻ എല്ലാവരാലും തള്ളപ്പെട്ട് ഹീനമായി വധിക്കപ്പെടുമെന്ന് യേശുവിന് അറിയാമായിരുന്നു. தான் எல்லார் மூலமாக தள்ளப்பட்டு மிகவும் அதிகமாக உபத்திரப்படுவார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். എങ്കിലും ഒരിക്കൽ യേശു ഇങ്ങനെ പറഞ്ഞു, என்றாலும் இயேசு ஒரு முறை விதமாய் சொன்னார், പിതാവേ, ഇതാ ഞാൻ നിന്റെ ഇഷ്ടം ചെയ്യാൻ വരുന്നു. பிதாவே, இதோ உம்முடைய சித்தம் செய்யும்படியாக நான் வருகிறேன். നീ ഹനന്യാഗവും വഴിപാടും എന്നോട് ചോദിച്ചില്ലല്ലോ, பலியும் காணிக்கையும் என்னிடத்தில் கேட்கவில்லையே, എന്നാൽ നീ എനിക്കൊരു ശരീരം ഒരുക്കിയിരിക്കുന്നു. இதோ எனக்கு நீர் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். ഇതാ ഞാൻ നിന്റെ ഇഷ്ടം ചെയ്യാൻ വരികയാണ്. இதோ உம்முடைய சித்தம் செய்யும்படியாக வருகிறேன். യേശുവിന്റെ അവസാന നിമിഷത്തിലേക്ക് വന്നെത്തി. இயேசு தன்னுடைய கடைசி நிமிஷத்திற்கு வந்து சேர்ந்தார். ഭൂമിയിലെ ശുശ്രൂഷകളെല്ലാം തീർന്നിരിക്കുന്നു. பூமியில் தன்னுடைய ஊழியங்கள் எல்லாம் முடிந்திருக்கிறது. ഇനിയും താൻ യാഗമായി തീരേണ്ടിയിരിക്കുകയാണ്. இனி தான் பலியாக மாற வேண்டியதான் இருக்கிறது. തന്റെ അവസാന നിമിഷമായി தன்னுடைய கடைசி நாட்கள் நிமிஷமானது. ചില പ്രധാന ശിഷ്യന്മാരുമായി യാത്രയായി. அவர் தானும் தன்னுடைய பிரதான முக்கியமான சீஷர்களுமாய் பிரயாணமாய் புறப்பட்டார். ഇപ്പോൾ ഗെത്സമനിലേക്ക് പോവുകയാണ്. இப்பொழுது கெத்செமனே தோட்டத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார். ഗെത്സമനി എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം എണ്ണച്ചക്കെന്നാണ്. கெத்செமனே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எண்ணெய் செக்கு தான். ആ എണ്ണച്ചക്കിലേക്ക് അവൻ യാത്ര ചെയ്യുകയാണ്. அவர் எண்ணெய் உண்டு பண்ணக்கூடிய அந்த செக்குக்குள்ளே போனார். അവൻ ഏകനായി എണ്ണച്ചക്ക് ചവിട്ടേണ്ടി വരികയാണ്. அவர் தனியாகவே எண்ணெய் ஆலயம் மிதிக்க வேண்டியதாக இருந்தது. ശിഷ്യന്മാരോട് പ്രാർത്ഥിപ്പാൻ ആവശ്യപ്പെടുന്നു. தன்னுடைய சீஷர்களோடு கூட ஜெபிக்கும்படி சொன்னார். നിങ്ങൾ എനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിപ്പീ, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். ആത്മാ ഒരുക്കമാണ്, ஆவி உற்சாகம் உள்ளது, ജഡം ബലഹീനം, மாமிசமோ பலவீனமானது. അവസാന നിമിഷമായി கடைசி நிமிஷமானது. പിതാവായ ദൈവം பிதாவாகி தேவன் മുഴു മനുഷ്യന്റെ പാപം തന്റെ മേൽ ചുമത്തുകയാണ്. முழு மனிதனுடைய அக்கிரமத்தை தன் மேல் வைக்க ஆரம்பித்தார். താൻ ക്രൂശിക്കപ്പെടും മുൻപേ தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக 4 പാതകളിൽ പോകേണ്ടിയിരുന്നു. 4 பாதையின் வழியாக கடந்து போக வேண்டியிருந்தது. താൻ മുഴു ലോകത്തിന്റെയും പാപം ചുമക്കണം. முதலாவது முழு உலகத்தின் அக்கிரமத்தை தான் சுமக்க வேண்டும். താൻ പെസഹ കുഞ്ഞാടായി അറക്കപ്പെടണം. இரண்டாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் தான் அறுக்கப்பட வேண்டும். മൂന്നാമത് താൻ രോമം കത്തിരിക്കുന്നതിന് മുൻപാകെ മിണ്ടാതെ നിൽക്കുന്ന ആടായിരിക്കണം. மூன்றாவது மயிர் கத்திரிக்கும் முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல மாற வேண்டும். നാലാമത് കൊല്ലുവാൻ കൊണ്ടുപോകുന്ന കുഞ്ഞാടായി തീരണം. நாலாவதாக அடிக்கப்படும்படி கொண்டு போகக்கூடிய ஆட்டுக்குட்டியாய் மாற வேண்டும். ഇതെല്ലാം പ്രവചനങ്ങളായിരുന്നു. இவைகள் எல்லாம் தீர்க்கதரிசனமாயிருந்தது. യേശു അതിലേക്ക് നടന്നു നീങ്ങാൻ തുടങ്ങി. அதற்கு நேராக இயேசு தம்முடைய அடிகளை வைத்து புறப்பட்டு போனார். പൗലോസ്ലീഹ ഇങ്ങനെ വിളിച്ചു പറയുന്നു, பரிசுத்த பவுல் இவ்விதமாய் விളിத்து சொல்கிறார், നമ്മുടെ പെസഹ കുഞ്ഞാട് അറുക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறாரே. ഗെത്സമനിലേക്ക് യാത്രയായി. இயேசு கெத்செமனேக்கு நேராக போனார். മുഴു മനുഷ്യന്റെയും പാപം പിതാവ് തന്റെ മേൽ ചുമത്തി. முழு மனுஷனுடைய அக்கிரமத்தை பிதாவாகிய தேவன் அவர் மேல் வைத்தார். അലറിക്കരയാൻ തുടങ്ങി. அவர் தேவனை நோக்கி மிகவும் சத்தமாய் கூப்பிட ஆரம்பித்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். രക്തം ഭൂമിയിലേക്ക് ഇറ്റിറ്റ് വീഴുകയാണ്. ஒவ்வொரு நரம்புகளையும் அடித்து பூமியிலே ரத்த நாளங்கள் ரத்தம் சொட்டுகிறது. താൻ മുൻപോട്ട് ചെന്നു. தான் முன்பாக கடந்து சென்றார். ഭൂമിയോളം പച്ചക്കിടന്നു. பூமி முழுவதுமாக காணப்பட்டது. അലറി വിളിച്ചു. பூமியிலிருந்து அவர் மிகவும் சத்தமாய் கூப்பிட்டார், കഴിയുമെങ്കിൽ പാനപാത്രം എടുത്ത് മാറ്റണമേ. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது. പിതാവ് ശ്രദ്ധിക്കുന്നില്ല. ஆனால் பிதாவாகி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. പാപം അറിയാത്തവനെ ദൈവം പാപിയാക്കുന്നു. பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். ഒരു ഭാഗത്ത് ദൈവനീതി നിൽക്കുകയാണ്. ஒரு பக்கத்தில் தேவனுடைய நீதி நிற்கிறது, മറുഭാഗത്ത് മനുഷ്യന്റെ പാപം നിൽക്കുകയാണ്. மறுபக்கத்தில் மனிதனுடைய அக்கிரமம் நிற்கிறது. ഇതിന്റെ രണ്ടിന്റെയും നടുവിൽ യേശു നിൽക്കുന്നു. இது ரெண்டினுடைய மத்தியிலும் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். ഇപ്പോൾ കണ്ണു മറച്ചു കളയുകയാണ്. இப்பொழுது பிதாவாகிய தேவன் தன்னுடைய கண்களை மூடினார். മുഴു മനുഷ്യന്റെയും പാപം പിതാവ് അവന്റെ മേൽ ചുമത്തി. முழு மனுக்குலத்துடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் பிதாவாகிய தேவன் இயேசு மேல் வைத்தார். ഹീനമായി പിടിക്ക
പിടിക്കപ്പെടുകയാണ്. மிகவும் அதிகமாக பிடிக்கப்பட்டார். റോമൻ പടയാളികൾ അവനെ കൊല്ലുവാൻ കൊണ്ടുപോകുന്നു. ரோம போர் செய்வர்கள் அவரை கொல்லும்படியாக அழைத்து கொண்டு போனார்கள். ശരീരത്തിൽ നിന്ന് രക്തം വിറ്റിച്ച് വീഴുകയാണ്. அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தங்கள் சொட்டு சொட்டாய் பூமியில் விழுந்தது. തന്റെ ശിഷ്യന്മാരെല്ലാം ഓടിയകന്നു. அவருடைய சீஷரெல்லாம் ஓட ஆரம்பித்தார்கள். തന്റെ കൈകൾ കെട്ടപ്പെട്ടു. அவர் இயேசுடைய கரம் கட்டப்பட்டது. അവനെ വലിച്ചെടുത്തു കൊണ്ടുപോവുകയാണ്. அவர் இழுத்து கொண்டு போனார்கள். ചമ്മട്ടിയും ചങ്ങലയും മടക്കി അടിക്കാൻ തുടങ്ങി. சம்மட்டியினாலும் வாரினாலும் அவர் அடிக்க ஆரம்பித்தார்கள். മനുഷ്യന്റെ പാവം അവന്റെ മേൽ ചുമത്തി. முழு மனித குலத்துடைய பாவத்தையும் அவர் மேல் வைத்தார்கள். ഇപ്പോൾ അകൃത്യാഗം ആയിത്തീരുകയാണ്. இப்பொழுது அக்கிரம பலியாக மாற்றப்பட்டார். അവൻ ജനിക്കുന്നതിന് 700 വർഷം മുൻപ് அவர் பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பாக യേശാവ് ഇങ്ങനെ വിളിച്ചു പറഞ്ഞു. தீர்க்கதரிசியாக ஏசாயா இவ்விதமாய் சொன்னார். അവനെ തകർത്ത് കളവാൻ പിതാവിന് ഇഷ്ടമായി. அவரை நொறுக்குவது பிதாவுடைய சித்தமாய் இருக்கிறது. തകർക്കപ്പെടുകയാണ്. இப்பொழுது அவர் நொறுக்கப்படுகிறார். അവനെ വലിച്ചിഴച്ചു കൊണ്ടുപോയി. அவரை இழுத்து கொண்டு போகிறார்கள். 4 കോടതിയിൽ 5 പ്രാവശ്യം വിസ്തരിച്ചു. 4 நீதிமன்றத்தில் 5 முறை அவர் விசாரித்தார்கள். 39 അടി അവന്റെ മുതുകിലേറ്റു. அவருடைய முதுகில் 39 முறை அடித்தார்கள். റോമൻ വെള്ളി നാണയം ചേർത്ത് വെച്ച് അവന്റെ താടിരോമം വലിച്ചു മറിച്ചു. ரோமர்கள் அவர்கள் தங்களுடைய வெள்ளி நாணயத்தை வைத்து சேர்த்து வைத்து அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்தார்கள். അവന്റെ മുതുക ഉഴവ് ചാല് പോലെ കീറി. அவருடைய முதுகை படைச்சால்கள் உடுகிறது போல நிலத்தை உழுகிறது போல உழுதார்கள். ഒരു അറപ്പുശാലയിലേക്ക് മൃഗത്തെ കൊണ്ടുപോകും പോലെ യേശുവിനെ അവർ വലിച്ചിഴച്ചു കൊണ്ടുപോവുകയാണ്. ஒரு பலி செலுத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு மிருகத்தை இழுத்து கொண்டு போவது போலவே இயேசு இழுத்து கொண்டு போனார்கள். ഇപ്പോൾ കെട്ടപ്പെട്ടവനായി നിൽക്കുന്നു. இயேசு இப்பொழுது கட்டப்பட்டவராய் நின்று கொண்டிருக்கிறார். യേശാവ് എന്താണ് പറയുന്നത്? ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? അവന്റെ താഴ്ചയിൽ അവന് ന്യായം കിട്ടാതെ പോയി. அவர் தன்னை தாழ்த்தின போது நியாயம் எடுத்து போடப்பட்டது. വായ തുറക്കാതെ മിണ്ടാതെ നിന്നു. அவர் வாய் திறவாமல் அமைதியா மௌனமாய் இருந்தார். നമ്മുടെ യേശു വാ തുറന്നിട്ടില്ല. நம்முடைய இயேசு வாய் திறக்கவில்லை. വായ തുറക്കാതെ മൗനമായി നിന്നു. வாய் திறக்காமல் அமைதியா இருந்தார். പീലാത്തോസ് യേശുവിനെ വിട്ടയക്കണമെന്നുണ്ട്. பிலாத்துவுக்கு இயேசுவை எப்படியாவது மன்னித்து விட வேண்டும் என்ற சிந்தை இருந்தது. പീലാത്തോസ് ഇങ്ങനെയാണ് പറയുന്നത്. பிலாத்து இயேசுவை பார்த்து விதமாக சொல்லுகிறார். ഞാൻ ഈ രാജ്യത്തിന്റെ ഭരണാധികാരിയാണ്. நான் இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஆளுநராக இருக்கிறேன். എനിക്ക് നിന്നെ വിധിപ്പാനും വിട്ടയപ്പാനും അധികാരമുണ്ട്. நான் உன்னை நியாயந்தீர்க்கவும் உன்னை விடுதலையாக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா? യേശു മിണ്ടാതെ നിൽക്കുന്നു. ஆனால் இயேசுவோ பேசாமல் மௌனமாய் இருந்தார். എന്താണ് മിണ്ടാതെ നിന്നതിന്റെ കാര്യം? அவர் மௌனமாய் இருப்பதனுடைய காரணம் என்ன? വായ തുറക്കാതെ നിന്നെന്നാണ് യേശാവ് പറയുന്നത്. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அவர் மௌனமாய் இருந்தார். എന്തുകൊണ്ട് വായ തുറക്കാതെ നിന്നു? ஏன் அவர் தன்னுடைய வாய் திறவாமல் இருந்தார்? അതിപ്രധാനമായ 3 കാര്യമായിരുന്നു. முக்கியமாக 3 காரியங்கள் இருந்தது. നമുക്കും വായ തുറക്കാതെ നിൽക്കാം. நமக்கு கூட வாய் திறக்காமல் இருக்கலாம். എന്തു പ്രശ്നം വന്നാലും വായ തുറക്കാതെ നിൽക്കാം. எந்த பிரச்சனை வந்தாலும் வாய் திறக்காமல் இருக்கலாம். യേശുവിനെ പോലെ നിൽക്കാം. இயேசுவை போல இருக்கலாம். 3 കാര്യം അറിഞ്ഞിരിക്കണം. ஆனால் 3 காரியங்கள் அறிந்திருக்க வேண்டும். ഒന്നാമത് യേശു പറയുകയാണ്. முதலாவது இயேசு சொல்லுகிறார், പീലാത്തോസേ, பிலாத்துவே, മുകളിൽ നിന്ന് അധികാരമില്ലെങ്കിൽ നിനക്ക് എന്റെ മേൽ യാതൊരു അധികാരവുമില്ല. பரத்திலிருந்து அதிகாரம் வராவிட்டால் என் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. എന്റെ വാക്കിന്റെ മുമ്പിൽ കാറ്റും കടലും ഒതുങ്ങിയതാണ്. என்னுடைய வார்த்தைக்கு முன்பதாக காற்றும் சமுத்திரத்துடைய அலைகளும் நின்றது. എന്റെ മുൻപിൽ മരിച്ച ലാസർ എഴുന്നേറ്റ് വന്നതാണ്. எனக்கு முன்பதாக மரித்த லாசரு உயிரோடு வெளியே வந்தவன். നിനക്ക് എന്റെ മേൽ അധികാരമുണ്ടെങ്കിൽ അതെന്റെ പിതാവ് അനുവദിച്ചതാണ്. எனக்கு ഉന്മേൽ அதிகாரம் உண்டு என்றால் அந்த அதிகாரம் பரத்திலிருந்து பிதா அனுபவித்ததுதான். ഈ അറിവുണ്ടെങ്കിൽ നമ്മൾ വാ തുറക്കത്തില്ല. இந்த அறிவு நமக்கு இருக்கும் என்றால் நாம் வாயை திறக்கவே மாட்டோம். രണ്ടാമത് എന്ത് ചെയ്തു? இரண்டாவது என்ன செய்தான்? അവൻ അപമാനം അലക്ഷ്യമാക്കി. அவன் எல்லா விதமான அவமானங்களையும் அவன் ஒரு பொருட்டா எண்ணவில்லை. അവൻ മൈൻഡ് ചെയ്തില്ല. அவையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. നമ്മളാണെങ്കിൽ എന്ത് ചെയ്യും? நாம் என்ன செய்வோம்? ചിലർക്ക് വേണ്ടത്ര കേൾവി കാണത്തില്ല. சிலருக்கு தேவையான அளவுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு வல்லமை இல்லாமல் இருக்கலாம். പക്ഷെ അവരുടെ കുറ്റമെന്ന് പറയാമോ? ஆனால் அவருடைய தப்பினம் என்ன தெரியுமா? അവർ വാക്കി കണ്ടുപിടിച്ചോളും. அவர்கள் ஏதாவது பேசினால் வாயில் இருந்தே கண்டுபிடித்துக் கொள்வார்கள். എന്നാൽ യേശു മിണ്ടാതെ നിന്നു. ஆனால் இயேசுவோ பேசாமல் மௌனமாய் இருந்தார். എന്താണ് അതിന്റെ കാര്യം? அதனுடைய காரணம் என்ன? അവൻ അപമാനം അലക്ഷ്യമാക്കി. அவர் எல்லா அவமானத்தையும் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. അവരെന്തെല്ലാം യേശുവിനെ പറഞ്ഞുകൊണ്ടേയിരുന്നു. இயேசுவை குறித்து என்னென்னமோ காரியங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். യേശു ഇപ്പോൾ മൗനമായി നിൽക്കുകയാണ്. ஆனால் இயேசுவோ அமைதியாய் இருந்தார். എന്താണ് അതിന്റെ കാര്യം? அவருடைய காரணம் என்ன? ഒന്ന്, എന്റെ പിതാവ് ഇപ്പോൾ ഇത് അനുവദിക്കുന്നു. முதலாவது பிதா இதை அனுமதித்திருக்கிறார். രണ്ടാമതായി യേശു അപമാനം അലക്ഷ്യമാക്കി. இரண்டாவது அவமானத்தை அவர் பொருட்டாக எண்ணவில்லை. മൂന്നാമതായിട്ട് എന്താണ്? மூன்றாவதாக என்ன? അവൻ സന്തതിയെ കാണുകയും ദീർഘായുസ് പ്രാപിക്കുകയും ചെയ്തു. அவர் முன்பாக இருக்கிற சந்ததியை கண்டு அவர் அதிக நாட்களை பெற்றுக் கொண்டார். യേശു വാ തുറന്ന് സംസാരിച്ചിരുന്നെങ്കിൽ அவர் தன்னுடைய வாயை திறந்து பேசியிருப்பார் என்றால் നമ്മൾ ആരും രക്ഷിക്കപ്പെട്ടിരുന്നില്ല.
രക്ഷിക്കപ്പെടത്തില്ലായിരുന്നു. ரட்சிக்கப்பட முடியாது. തുറക്കാതെ മൗനമായി നിന്നു. அவர் வாயை திறக்காமல் அமைதியாய் இருந்தார். രാത്രി നമുക്ക് കർത്താവിന്റെ കാൽവരിയിലേക്ക് പോകാം. ഇന്ന് നാം കർത്തരുടെ കൽവരിക്ക് നേരാக போவோமாக. ഗെത്സമനയിലേകനായി ചക്കി ചവിട്ടുകയാണ്. அவர் கெத்செமனே தோட்டத்திலே தனியாக அவர் ஆளை மிதித்தார். അവന്റെ മേൽ മുഴു പാവവും പിതാവ് ചുമത്തുകയാണ്. அவர் மேல் முழு பாவத்தை பிதாவாகி தேவன் வைத்தார். ഇപ്പോൾ പടയാളികൾ അവന്റെ മുതുക അടിച്ച് കീറുകയാണ്. இப்பொழுதோ அதிகாரிகள் அவருடைய முதுகை அடித்து கிழித்தார்கள். മുഖത്ത് കാർക്കിച്ച് തുപ്പുകയാണ്. அவருடைய முகத்திற்கு நேராக உமிழ்ந்து துப்பினார்கள். താടി രോമം വലിച്ചു പറിക്കുകയാണ്. அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்தார்கள். അവൻ മുഴു പാപത്തെയും ചുമക്കുന്നു. அவர் முழு அக்கிரமத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறார். മുഴു ശാപത്തെയും ചുമക്കുന്നു. முழு சாபத்தை அவர் சுமக்கிறார். അവൻ മുഴു രോഗത്തെയും ചുമക്കുന്നു. முழு வியாதியும் அவர் சுமக்கிறார். ഇന്ന് രാത്രി നമുക്ക് യേശുവിന്റെ ക്രൂശിലേക്ക് പോകാം. ഇന്ന് രാത്രി യേശുവിന്റെ കൽവാരിക്ക് നേരായി പോകാം. യേശുവിനെ ഗോൽഗോത്തായിലേക്ക് കൊണ്ടുപോയി. അവർ യേശുவை கொல்கதாவுக்கு கொண்டு போனார்கள். ഭാരമുള്ള ഒരു ക്രൂശ് അവന്റെ മുതുകിൽ വെച്ചു. ഭാരமான സിലുവ അവർ മുതുകിൻ മേൽ வைத்தார்கள். അവൻ ക്രൂശുമായി മുൻപോട്ട് വീഴുകയാണ്. സിലുവയെ എടുത്തുകൊണ്ട് അവർ മുൻപാக വിழ ആരംഭിച്ചാர். ശരീരത്തിലെ രക്തമെല്ലാം ഭൂമിയിൽ ഇറ്റു വീണു. അവരുടെ ശരീരത്തിൽ இருக்கிற രക്തങ്ങളെല്ലാം சொட்டு சொட்டாக பூமியில் விழுந்தது. അവൻ ഇപ്പോൾ അകൃത്യയാഗമായി തീരുകയാണ്. இப்பொழுது அக்கிரம பலியாக பாவ பலியாக அவர் மாற்றப்பட்டார். അവൻ പാപയാഗമായി തീരുകയാണ്. பாவ நிவர்த்தி செய்யும் பலியாக மாற்றப்பட்டார். അവൻ ഇപ്പോൾ പാനീയാഗമായി തീരുകയാണ്. இப்பொழுது பானயாகமாய் அவர் பானபலியாய் மாற்றப்பட்டார். മുഴു മനുഷ്യന്റെയും പാവം അവന്റെ മേൽ ചുമത്തി. முழு மனுஷனுடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. റോമൻ പടയാളികൾ ഗോൽഗോത്തായിലേക്ക് അവനെ കൊണ്ടുപോയി. ரோமருடைய வீரர்கள் அவரை கொல்கதாவுக்கு கொண்டு போனார்கள். അവന്റെ രണ്ട് കൈകൾ പടയാളികൾ വലിച്ചു നീട്ടി. ரெண்டு அவருடைய கரத்தையும் பிடித்து போர்ச்சவர்கள் இழுத்தார்கள். മറ്റൊരു പടയാളി കൂർത്തുമൂർത്താണികൾ തറയിൽ നന്നായിട്ട് ഉരച്ചു. மற்ற ஒரு போர் வீரன் அவன் தன்னுடைய ஆணியை எடுத்து மிகவும் தேய்த்து பூமியில தேய்த்து மிகவும் கூர்மையாய் மாற்றிக் கொண்டிருந்தான். യേശുവിന്റെ കയ്യിലേക്ക് വെച്ചു. அந்த ஆணியை எடுத்து இயேசுவின் கரத்தில் வைத்தான். ഭാരമുള്ള ചുറ്റി കൊണ്ട് അടിക്കാൻ തുടങ്ങി. ഭാരமான சுத்தியை எடுத்து இயேசுவின் கரத்தில் வைக்கப்பட்ட ஆணியை அடித்தான். വേദന കൊണ്ട് ദൈവപുത്രന്റെ കൈകൾ ചുരുണ്ടു വിറയ്ക്കാൻ തുടങ്ങി. വേദനയാൽ യേശു ക്രിസ്തു പിതാവിന്റെ കുമാരനായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കരം നടുക ആരംഭിച്ചത്. പാപമില്ലാത്ത കരങ്ങൾ ആണിക്ക് ഏൽപ്പിക്കപ്പെട്ടു. പാവമില്ലാத கரம் ஆணிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. അവന്റെ കാലുകൾ ചേർത്ത് വെച്ചു. அவருடைய கால்களை சேர்த்து வைத்தார்கள். റോമൻ പടയാളികൾ ആണി അടിക്കുകയാണ്. ரோம போர் வீரர்கள் அவருடைய காலிலே ஆணி அடித்தார்கள். ആ കാലുകളിലേക്ക് ആണികൾ കയറുന്നു. அந்த கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது. ആ മരക്രൂശിലേക്ക് തറക്കുകയാണ്. அந்த ஆணிகள் மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவைக்குள்ளே பாய்ந்தது. അവർ ദയ കൂടാതെ ക്രൂശ് പൊക്കുന്നു. அவர்கள் எந்த விதமான இரக்கம் காண்பிக்காமல் சிலுவையை தூக்கினார்கள். അവൻ മൂന്നാണിമേൽ തൂങ്ങിയിരിക്കുകയാണ്. இப்பொழுதோ 3 ஆணியில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ശരീരമെല്ലാം മുറിവേറ്റു. ശരീരം മുഴുവതുமாக ஆணி அவர்கள் வேதனைப்பட்டுக் അവനെ கொண்டிருக்கிறார். കണ്ടാൽ മനുഷ്യനല്ലെന്ന് തോന്നുമാറ് വിരൂപമായി. மிகவும் எல்லா அடிகளும் பட்ட அந்த சரீரம் பார்க்கும் பொழுது காணத்தக்க ரூபம் இல்லை. ആകെ തകർക്കപ്പെട്ടു. அவர் நொறுக்கப்பட்டார். അവൻ ക്രൂശിൽ കിടക്കുകയാണ്. அவர் சிலுவையில் நின்று கொண்டிருக்கிறார். കള്ളന്മാരുടെ മധ്യത്തിൽ, ரெண்டு கல்லர்களுடைய மத்தியில், ആകാശത്തിനും ഭൂമിക്കും മധ്യേ, வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே, പാപത്തിനും നീതിക്കും മധ്യേ, பாவத்திற்கும் நீதிக்கும் நடுவே, ദൈവത്തിനും മനുഷ്യനും മധ്യേ, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் ഇതാ മശിഹ ക്രൂശിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. இதோ மேசியா சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ഇവൻ ആരാണ്? இவர் யார்? ഇവൻ പാപത്തെ ചുമക്കുന്ന ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാണ്. இவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ഇന്ന് രാത്രി നമുക്ക് കാൽവറിയിലേക്ക് പോകാം. இன்று இரவு நாம் கல்வாரியை நோக்கி போவோமாக. നമുക്ക് നമ്മുടെ കണ്ണുകളെ അടയ്ക്കാം. நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. എല്ലാവരും മുഴങ്കാൽ മേലിരുന്നാട്ട്. எல்லாரும் முழங்காலில் எழுந்து. ആരാണ് നമ്മുടെ കർത്താവ്? நம்முடைய கர்த்தர் யார்? ഒന്നേ, അവൻ അദൃശ്യനായ ദൈവത്തിന്റെ പ്രതിമയാണ്. முதலாவது அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபம். അവൻ കാലസമ്പൂർണ്ണതയിൽ ഭൂമിയിൽ വന്ന സ്ത്രീയുടെ സന്തതിയാണ്. காலம் நிறைவேறும் பொழுது பூமியில் வந்த ஸ்ரீயுடைய வித்தாய் இருக்கிறார். അവൻ പാപത്തെ ചുമന്ന ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാടാണ്. அவர் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாய் ഇന്ന് இருக்கிறார். രാത്രി നമുക്ക് കാൽവറിയിലേക്ക് പോകാം. இன்று ராத்திரி கல்வாரி நோக்கி നമ്മുടെ போவோமாக. കണ്ണുകളെ തുറക്കുവേ. நம்முடைய இருதயத்தினுடைய கண்களை திறப்போமாக. യേശുവിനെ ഇന്ന് രാത്രി കാണുവേ. இந்த ராத்திரியிலே அன்பான இயேசுவை காண்போமாக. അവന്റെ ശരീരം ആസകലനം മുറിവേറ്റിരിക്കുന്നു. அவருடைய சரீரம் முழுவதுமாக கிழிக்கப்பட்டிருக்கிறது. പടയാളികൾ അടികളേറ്റ് അവന്റെ പുറം ഉഴവുചാൽ പോലെ കീറിയിരിക്കുന്നു. ரோம போர் சேவர்களால் அடிக்கப்பட்ட அவருடைய முதுகு முழுவதுமாய் ஒரு படைசாலை போல மாற்றப்பட்டிருக்கிறது. വിലാപ്പുറം കുത്തി തുളയ്ക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. அவருடைய விலா குத்தப்பட்டு அது ஆழமாய் இருக்கிறது. അവൻ ദൈവത്തിനും മനുഷ്യനും മധ്യത്തിൽ കിടക്കുന്നു. அவர் தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவிலே இருக்கிறார். ദാവീദ് രാജാവ് ഇങ്ങനെ പാടി. தாவீது ராஜா இவ்விதமாய் பாடினார். അവനിലേക്ക് നോക്കിയവർ പ്രകാശിതരായി. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமானார்கள். അവരുടെ മുഖം ഒരു നാളിൽ ലജ്ജിച്ചു പോയിട്ടില്ല. அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
போனதில்லை. ഇന്ന് രാത്രി നമുക്ക് ആ ക്രൂശിനെ നോക്കാം. இந்த ராத்திரியிலே அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போமாக. ഇന്ന് രാത്രി നമ്മുടെ മുഖം പ്രകാശിക്കട്ടെ. இந்த ராத்திரி நம்முடைய முகம் பிரகாசிப்பதாக. ഇന്ന് രാത്രി നമ്മുടെ രക്ഷയുടെ രാത്രിയായി തീരട്ടെ. இந்த ராத்திரி நம்முடைய ரட்சிப்பின் இரவாய் மாறட்டும். കർത്താവിന്റെ കാൽവരിയിലേക്ക് നമുക്ക് പോകാം. கர்த்தருடைய കൽവാരി நோக்கி போவோமாக. ആ രക്തത്താൽ ഇന്ന് രാത്രി നമ്മുടെ ഹൃദയങ്ങളെ കഴുകാം. அந்த ரத்தத்தினாலே நம்முடைய இதயங்களை கழுவிக் கொள்வோமாக. നിങ്ങൾ ആ കാൽവരിയുടെ അടുക്കൽ ചെന്ന് നോക്കിക്കാട്ടെ. அந்த கல்வாரிக்கு சமீபமாய் போவோமாக. അവിടെ നിങ്ങൾക്കൊരു സംഭവം കാണാം. அந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை காணலாம். യേശുവിന്റെ രണ്ട് കാലുകൾ ആണിയടിച്ചിരിക്കുന്നു. യേശുവിന്റെ രണ്ട് കാലുകളും ആണിനാൽ കടാവപ്പെട്ടിരിക്കുന്നത്. എന്നാൽ ആ കാലിന്റെ കീഴെ സാത്താന്റെ തലയുണ്ട്. ஆனால் அந்த கால்களுக்கு கீழே பிசாசுடைய தலை உண்டு. എന്തായിരുന്നു സ്ത്രീയോട് പറഞ്ഞത്? இந்த ஸ்திரியை பார்த்து இயேசு தேவன் என்ன சொன்னார்? നിന്റെ സന്തതി സർപ്പത്തിന്റെ തലയെ തകർക്കും. ஸ்திரியே உன்னுடைய வித்து பிசாசுடைய தலையை நசுக்குவார். റോമൻ പടയാളികൾ ആണികൾ അടിക്കുമ്പോൾ ரோம போர்ச்சவர்கள் ஆணியினால் அடிக்கும் பொழுது ആദ്യമേ യേശുവിന്റെ കാലിലേക്ക് ആണികൾ കയറി. முதலாவது இயேசுடைய பாதத்தில் அந்த ஆணிகள் பாய்ந்தது. അടുത്തതായിട്ട് എവിടേക്കാണ് കയറിയത്? அடுத்தது அந்த ஆணி எங்கு போனது? ആദാമിന്റെ തലമുറയെ വഞ്ചിച്ച സാത്താന്റെ തലയിലേക്കാണ്. ஆதாமுடைய சந்ததியை மிகவும் வஞ்சித்த சாத்தானுடைய தலைக்கு நேராக. സാത്താൻ കാൽവരിയിൽ ആയുധം വെച്ച് കീഴടങ്ങിയിരിക്കുന്നു. சாத்தான் அந்த கல்வாரியிலே தன்னுடைய ஆயுதம் முழுவதுமாக தரையில் வைத்து அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். നമ്മുടെ പാപത്തിന് ജഡത്തിൽ ശിക്ഷ വിധിച്ചിരിക്കുന്നു. நம்முடைய பாவத்தை மாம்சத்திலே நியாயம் தீர்த்திருக்கிறார். നമ്മുടെ യേശു രോഗത്തെ ചുമന്ന് മരിച്ചിരിക്കുന്നു. நம்முடைய இயேசு வியாதியை சுமந்து மரித்திருக்கிறார். ഇന്ന് രാത്രി നമുക്ക് കാൽവരിയിലേക്ക് പോകാം. இந்த ராத்திரி கல்வாரி நோக்கி போவோமாக. ക്രൂശിക്കപ്പെട്ടവനായ യേശുവിന്റെ രൂപം നമ്മുടെ പന്തലിൽ നമ്മുടെ മീറ്റിംഗ് സ്ഥലത്ത് നിൽക്കുകയാണ്. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுடைய ரூபம் நம்முடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற இடத்தின் மத்தியில் இருக்கிறது. നമ്മുടെ പുറമേ ഉള്ള കണ്ണുകളെ അടയ്ക്കുവീൻ. நம்முடைய புறமான கண்களை மூடுவோமாக. നമ്മുടെ അകത്തെ കണ്ണുകളെ തുറക്കുവീൻ. உள்ளான கண்களை திறப்போமாக. കർത്താവിന്റെ കാൽവരിയെ കാണുവീൻ. கர்த்தருடைய கல்வாரியை பார்ப்போமாக. രക്തം ഭൂമിയിലേക്ക് ഇറ്റിറ്റ് വീണുകൊണ്ടിരിക്കുന്നു. அவருடைய ரத்தம் சொட்டு சொட்டாக பூமியில் விழுந்து கொண்டிருக்கிறது. അവന്റെ വിലാപ്പുറം കുത്തി തുളയ്ക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. அவருடைய விலாவினுள்ள விலாവ് ஈட்டினால் குத்தப்பட்டிருக்கிறது. ഒരു ശബ്ദം കേൾക്കുന്നു. அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. പിതാവേ ഇവരോട് ക്ഷമിക്കണമേ. பிதாவே இவருக்கு மன்னியும். ഇവരോട് ക്ഷമിക്കണമേ. பிதாவே இவருக்கு மன்னியும். നിങ്ങൾ യേശുവിന്റെ ക്രൂശിന്റെ അടിയിലേക്ക് പോകുവീൻ. இயேசுடைய கல்வாரியுடைய அடிக்கு வருவோமாக. രണ്ട് കാലുകൾ കാണുന്നില്ലേ? அந்த ரெண்டு கால்களை நீங்கள் பார்ப்பதில்லையா? നോക്കുവിനാ കാലിനടിയിൽ എന്താണ്? அந்த கால்களை கவனித்து பாருங்கள். அந்த கால்களில் என்ன இருக்கிறது? സാത്താന്റെ തലയാണ്. சாத்தானுடைய தலை அங்கு இருக்கிறது. തല കാൽവരിയിൽ തകർന്നു പോയി. அந்த തலை கல்வாரியிலே நசுக்கப்பட்டது. പിശാചിന് അടിമയല്ല. ഇന്ന് നിങ്ങൾ പിശാചിന് അടിമയല്ല. രോഗത്തിന് അടിമയല്ല. വ്യാധിക്ക് അടിമയല്ല. നിങ്ങൾ ശാപത്തിന് അടിമയല്ല. ശാപത്തിന് അടിമയല്ല. യേശു കാൽവരിയിൽ സകലതും നിവർത്തിയാക്കി. യേശു എല്ലാവറ്റും കൽവാരിയിൽ ചെയ്തു മുടിത്താർ. കാൽവരിയിലേക്ക് പോകാം. കൽവാരിയിലേക്ക് പോവുമാക. അവിടെ നിന്നൊരു ശബ്ദം കേൾക്കുന്നു. അങ്ങിരുന്ന് ഒരു ശബ്ദം കേൾക്കുന്നത്. സകല ഭൂസിമവാസികളുമായുള്ളവരെ, സകല ഭൂവാസികളെ എങ്കിലേക്ക് നോക്കി രക്ഷ പ്രാപിപ്പീൻ. ഭൂമിയിലുള്ളവരെ എല്ലാവരും എന്നെ നോക്കി പാരുங்கள். എങ്ങനെ നോക്കി രക്ഷ പ്രാപിപ്പീൻ. എന്നെ നോക്കി പാർത്ത് രക്ഷിക്കപ്പെടുക. അവൻ സ്ത്രീയുടെ സന്തതിയായി ലോകത്തിൽ വന്നു. അവർ സ്ത്രീயின் വിത്തായി இந்த பூமிக்கு வந்தார். പാപത്തെ ചുമന്ന് കാൽവരിയിൽ മരിച്ചു. പാവത്തെ சுமந்து கல்வாரியில் மரித்தார். അവൻ പാപത്തിന് ജഡത്തിൽ ശിക്ഷ വിധിച്ചു. പാവത്തെ தன்னுடைய மாம்ச சரீரத்தில் நியாயம் தீர்த்தார். അവൻ അദൃശ്യനായ ദൈവത്തിന്റെ പ്രതിമയാണ്. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். അവൻ സ്ത്രീയുടെ സന്തതിയാണ്. அவர் ஸ்திரீயுடைய வித்தாய் இருக்கிறார். അവൻ പാപം ചുമന്ന് മരിച്ച കുഞ്ഞാടാണ്. பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாய் இருக்கிறார். പിതാവിനെ സ്തുതിക്കാം. இந்த ராத்திரி வேளையிலே பிதாவை துதிப்போமாக. നല്ലവനായ പിതാവ് തന്റെ പുത്രനെ നമുക്ക് തന്നല്ലോ. நல்ல பிதா நம்முடைய குமாரனாയ இயேசு நமக்காய் தந்தார் அல்லவா? പാപികളായ നമുക്ക് വേണ്ടി തന്റെ പുത്രനെ തന്നല്ലോ. പാപിയായ നമുക്കായി തമ്മുடைய കുമാരനെ തந்தார் அல்லவா? ആ ഏതിനിലെ വാഗ്ദത്തം കാൽവരിയിൽ നിവർത്തിച്ചല്ലോ. ஏதேனில் சொன்ன வாக்குத்தத்தம் கல்வாரியில் நிறைவேற்றப்பட்டது. നമ്മെ വഞ്ചിച്ച സാത്താൻ തോറ്റുപോയി. நம்மை வஞ்சித்த சாத்தான் தோற்று போனான். നമ്മുടെ പാപക്കെട്ട് വിട്ടുപോയി. நம்முடைய பாவக்கட்டு அவிழ்ந்து போனது. നമ്മുടെ ശാപം നമ്മെ വിട്ട് ഓടിപ്പോയി. நம்முடைய சாபம் நம்மை விட்டு போய்விட்டது. പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഹൃദയങ്ങളെ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുവേ. நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானுக்கு ஒப்பு கொடுப்போமாக. വെള്ളത്തിന്മീതെ ആത്മാവ് പ്രവർത്തിച്ച പോലെ നമ്മുടെ മധ്യ ആത്മാവ് പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. ജലത്തിന്മേൽ ആവിയാനവർ ഉലാവിടുന്നത് പോലെ നമ്മുടെ മധ്യത്തിൽ ആവിയാനവർ അസവാരിച്ചു. ശൂന്യമായ ഭൂമിയെ ഇപ്പോൾ ആത്മാവ് ഉദ്ധരിക്കുകയാണ്. இப்பொழுது இயேசுவோடு கூட அந்த ஆத்மா இணைக்கப்படுகிறது. ആ ഉണങ്ങിയ അസ്ഥികളെ ദൈവത്തിന്റെ സൈന്യമാക്കി തീർക്കുകയാണ്. ഉലർന്ന എലുമ്പുകൾ ദേവന്റെ സേനയായി മാറ്റപ്പെടുகிறது. പൗലോസും സീലാസും കാരാഗൃഹത്തിലായിരുന്നു. പൗലും സീലാവും സിறைச்சாலையில் இருந்தார்கள். അവർ ഇരുമ്പ് ചങ്ങലയാൽ ബന്ധിക്കപ്പെട്ടിരുന്നു. ഇരുമ്പ് ചങ്ങലയാൽ അവർ കട്ടപ്പെട്ടിരുந்தார்கள். അവർ യേശുവിന്റെ ക്രൂശിനെ നോക്കി ദൈവത്തെ സ്തുതിച്ചുകൊണ്ടിരുന്നു. യേശുവിന്റെ കൽവാരിയെ നോക്കി പിതാവാകി ദേവനെ സ്തുതിച്ചുകൊണ്ടിരുந்தார்கள். പരിശുദ്ധാത്മാവിടെ ഇറങ്ങി വന്നു. ഉടനെ പരിശുദ്ധാവിയാൻ ഇറങ്ങി വന്നു. അവരെ ബന്ധിച്ച ബന്ധനങ്ങൾ അഴിഞ്ഞു. അവരെ കട്ടിയിരുന്ന കട്ടിലെല്ലാം അവിழ்ந்தது. അവരെ അടച്ചുപൂട്ടിയ കാരാഗൃഹം തുറന്നു. അവരെ അടച്ചു വന്നിരുന്ന அந்த காவல் சிறைச்சாலை திறக்கப்பட்டது. ഇന്ന് രാത്രി ആത്മാവ് നമ്മുടെ മധ്യേ പ്രവർത്തിച്ചുകൊണ്ടേയിരിക്കുന്നു. ഇപ്പോൾ അതേ ആവിയാണ് നമ്മുടെ മധ്യത്തിൽ ഉലാവിക്കൊണ്ടിരിക്കുന്നത്.
இருக்கிறார். ഇന്ന് രാത്രി ആത്മാവ് പലരെയും തൊട്ടുകൊണ്ടേയിരിക്കുന്നു. இந்த ராத்திரி வேளை பரிசுத்த ஆவியானவர் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். നിങ്ങൾ ഇനി സാത്താൻ അടിമയാകണ്ട. நீங்கள் சாத்தானுக்கு அடிமையாக வேண்டாம். യേശു സാത്താന്റെ തലയെ തകർത്തിരിക്കുന്നു. യേശു സാത്താനുடைய தலையை தகர்த்திருக்கிறார். ആ ക്രൂശിലേക്ക് നിങ്ങൾ നോക്കുവീൻ. அந்த கல்வாரி நோக்கி பார்ப்போம். കാലിനടിയിൽ സാത്താന്റെ തല കാണുന്നില്ലേ? அந்த கல்வாரிக்கு கீழே பிசாசுடைய தலையை நீங்கள் பார்த்ததில்லையா? തല ചിന്ന ഭിന്നമായി പോയി. அவருடைய தலை நசுக்கு நொறுக்கப்பட்டிருக்கிறது. അവിടെ യേശു ജയം പ്രാപിച്ചിരിക്കുന്നു. அங்கே இயேசு ஜெயம் எடுத்திருக்கிறார். അവിടെ നിന്നൊരു ശബ്ദം കേൾക്കുന്നു. அங்கிருந்து ஒரு சத்தம் தொனிக்கிறது. എന്നിലേക്ക് നോക്കി രക്ഷ പ്രാപിപ്പീൻ. என்னை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படுங்கள். ദൈവത്തിന്റെ വചനം ശക്തിയോടെ നിങ്ങളുടെ അടുക്കൽ വരുന്നില്ലേ? தேவனுடைய வார்த்தை சக்தியோடு வல்லமையோடு கூட இடத்தில் வரவில்லையா? അതോടൊപ്പം പരിശുദ്ധാത്മാവ് വന്നുകൊണ്ടേയിരിക്കുന്നു. அதோடு கூட சேர்ந்து பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். നിങ്ങളുടെ ഹൃദയങ്ങളെ ഇന്ന് രാത്രി ഒരുക്കിയാൽ, இந்த ராத்திரி வேளை கூட இருதயத்தை ஆயத்தப்படுத்தினால் പരിശുദ്ധാത്മാവ് ഇന്ന് രാത്രി നിങ്ങളെ വിടുവിക്കും. பரிசுத்த ஆவியானவர்களை விடுதலையாக்குவார். രോഗികളായിട്ട് ആരെങ്കിലും കടന്നു വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ, வியாதியாக யாராவது இங்கு வருவீர்கள் ഇന്ന് வந்திருப்பீர்கள் രാത്രി യേശു നിങ്ങളെ സൗഖ്യമാക്കാൻ പോകുകയാണ്. இந்த ராத்திரி வேளை இயேசு உங்களை சுகமாக்க போகிறார். ഞാൻ ഒരിക്കൽ ഒരു മാറാരോഗത്താൽ പിടിക്കപ്പെട്ടു. நான் ஒரு முறை குணமாக்கப்பட முடியாத வியாதியால் பிடிக்கப்பட்டேன். വളരെ വ്യാകുലപ്പെട്ടു. மிகவும் வியாகுலப்பட்டேன். അയ്യോ, ഞാൻ ഏറ്റവും അധികം ഭയപ്പെട്ടിരുന്ന രോഗമായിരുന്നു അത്. நான் மிகவும் அதிகமாய் பயப்பட்டிருந்த வியாதி தான் அந்த வியாதி. ആകെ നിരാശപ്പെട്ടു. நான் மிகவும் வேதனைப்பட்டு ஆதீனமானேன். ഒരു ദിവസം ഞാൻ ആരാധന ഹാളിലേക്ക് പോയി. ஒரு நாள் கூட்டம் நடத்தப்படுகிற அந்த ஹாலுக்குள்ளே போனேன். അവിടെ ആരും ഉണ്ടായിരുന്നില്ല. அங்கு யாருமே இருக்கவில்லை. രാത്രി 1 മണിയോളമായി. அது இரவு 1 மணியாயிருந்தது. ഞാൻ അവിടെ ഉണ്ടായിരുന്ന പായ എടുത്തു മാറ്റി. நான் அங்கிருந்த பாயெல்லாம் எடுத்து சுருட்டி வைத்து விட்டேன். കയറ്റുവായിൽ കിടന്ന് കരയാൻ തുടങ്ങി. அந்த கயிற்று பாயில் உட்கார்ந்து நாள ஆரம்பித்தேன். ഞാൻ ആ കയറ്റുവായിൽ കിടന്ന് ശക്തിയോടെ കരയാൻ തുടങ്ങി. அந்த கயிற்று பாயிலிருந்து மிகவும் சத்தத்தோடு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். തിരുമുഖം മറക്കരുതേ എന്ന് ഞാൻ കരഞ്ഞുകൊണ്ടിരുന്നു. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்க வேண்டாம் என்று கூப்பிட்டேன். രാത്രിയിൽ ഞാൻ ഒരു ദൈവ ശബ്ദം കേട്ടു. ராத்திரியிலே நான் தேவ சத்தத்தை கேட்டேன். മകനെ, കാൽവറിയിൽ സകലതും നിവർത്തിയായി. மகனே, கல்வாரியில் உனக்காக எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. ഞാൻ എന്റെ യേശുവിനെ കണ്ടു. நான் என்னுடைய இயேசுவை பார்த்தேன். അവന്റെ കൈകളിൽ ആണിപ്പാടുകൾ ഉണ്ടായിരുന്നു. அவருடைய கரத்திலே ஆணி தழும்புகள் இருந்தது. ഞാൻ ആ യേശുവിന്റെ കരത്തിൽ കയറി തൊട്ടു. நான் அவருடைய கரத்தை எழுப்பி தொட்டேன். എനിക്ക് തൽക്ഷണം വിടുതലുണ്ടായി. அந்த நேரத்தில் அந்த ക്ഷണப்பொழுதலுக்கு விடுதலை உண்டானது. ഉയർത്തവനായ യേശു നമ്മുടെ നടുവിൽ നിൽക്കുന്നു. உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். യേശു ഉയർത്തു വരുമ്പോൾ இயேசு உயிரோடு எழும்பி வரும்போது എങ്ങനെയാണ് ശിഷ്യന്മാരെ പരിചയപ്പെടുത്തിയത്? எவ்விதமாக அவர் சீஷருக்கு தன்னை காண்பித்தார். കടലിന്റെ മേലിൽ നടക്കാമെന്നാണോ പറഞ്ഞത്? நான் സമുദ്രത്തിൻ മേൽ നടந்து കാண்பிக்கிறேன் என்று சொன்னாரா? 5 അപ്പം കൊണ്ട് 5000 പേരെ പോഷിപ്പിക്കാമെന്നാണോ പറഞ്ഞത്? 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்து காண்பிக்கிறேன் என்று சொன்னார். ഉയർത്തു വന്ന യേശു എങ്ങനെയാണ് പരിചയപ്പെടുത്തിയത്? ഉയർത്തെഴുമ്പി വന്ന യേശു തമ്மை എவ்விதமாய் அறிமுகப்படுத்தினார். യേശുവിനെ കണ്ടുടനെ അവർ ഭൂതം എന്ന് പറഞ്ഞു. இயேசுவை பார்த்த உடனே இவர் அவர் ஆவேசம் என்று சொன்னார்கள். എന്നാൽ യേശു എന്താണ് പറഞ്ഞത്? ஆனால் இயேசு என்ன சொன்னார்? കുഞ്ഞുങ്ങളെ, ഞാൻ യേശുവാണ്. பிள்ளைகளே, நான் இயேசுவாய் இருக்கிறேன். നിങ്ങൾ എന്റെ കൈകളെ നോക്കുവീൻ. என்னுடைய கரத்தை பாருங்கள். എന്റെ കൈയിലെ പാട് കാണുന്നില്ലേ? என்னுடைய கரத்திலே தழும்புகள் பார்க்கவில்லையா? ഞാൻ യേശു തന്നെയാണ്. நான் இயேசுதான். ഇന്ന് രാത്രി യേശു നമ്മുടെ നടുവിൽ നിൽക്കുന്നു. இன்று ராத்திரி வேளை இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். അവൻ ആണിപ്പഴുതുള്ള കരം നീട്ടുന്നു. ஆணி கடாவப்பட்ட கையை நீட்டுகிறார். നമുക്ക് കരം നീട്ടി ആ മുറിപ്പാടിൽ തൊടാം. நாம் நம்முடைய கரத்தை நீட்டி அந்த தழும்புகளை தொடுவோமாக. നമ്മെ വിട്ടു പോകട്ടെ. எல்லா வியாதி நம்மை விட்டு நீங்குவதாக. എല്ലാ പിശാചിന്റെ കെട്ടുകളും അഴിയട്ടെ. எல்லா பிசாசுடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. കാൽവരിയിൽ വാഗ്ദത്തം നിവർത്തിക്കപ്പെട്ടു. கல்வாரியில் வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டது. പരിശുദ്ധാത്മാവ് അതിന് നമ്മെ സഹായിക്കട്ടെ. பரிசுத்த ஆவியானவர் அதற்காக நமக்கு உதவி செய்வாராக. ഈ വചനങ്ങളാൽ ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കും. இந்த வசனங்களால் தேவனால் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. குருசில் பரலோகராஜன் பாதகனை போல் தொங்குகிறாரே. பாரு, குருசில் பரலோகராஜன் பாதகனை போல் தொங்குகிறாரே. பாதவரே திருரத்தமும் பாவங்கள் போக்கிட பண்டிடுதே. பாதவரே திருரத்தமும் பாவங்கள் போக்கிட பண்டிடுதே. வந்திடுவா நீக்குவனை வரவே அழைக்கிறாரே. வந்திடுவா நீக்குவனை வரவே அழைக்கிறாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, உன் வாதிகள்
நீக்குவாரே வாஞ்சைகள் தீர்ப்பவரே உன் வாஞ்சைகள் 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 நீக்குவாரே. சொல்லப்பட்ட வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Surrender to the spoken God's word. தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். God created. அவனை ஏதேனில் கொண்டு வைத்தார். He kept him in Eden. அதே போல நம்மை ரட்சித்து தேவனுடைய சரியாக ஏதேனில் கொண்டு வைத்திருக்கிறார். In the same way God has saved us and kept us in the garden of God. தேவனுக்கு மனுஷனை பற்றி ஒரு நோக்கம் இருந்தது. God had a purpose concerning man. அவருடைய பிரமாணத்தின்படி அந்த ஏதேனை அனுபவித்து அவரை போல மாற வேண்டும். He has to enjoy the garden of Eden according to his law and become like him. நிச்சயமாக எல்லாவற்றையும் சுமந்துக் கொள்ள வேண்டும். Eternally he has to inherit all things. அவன் தேவனுடைய மகன் என்று அழைக்கப்பட்டான். He is called the Son of God. தன்னுடைய மகனுக்கு எல்லாவற்றையும் சுதந்திரமாக கொடுக்க சித்தமா இருந்தார். It was God's pleasure to give all to his son. அதற்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருந்தார். And he kept a law there. ஆனால் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு அவன் பிரமாணத்தை மீறி அதை சாப்பிட்டான். Deceived by the serpent, transgressing the law, he ate it. தேவனை போல மாற வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அவன் அதை சாப்பிட்டான், மீறுதலை செய்தான். He ate it in a very hastily way, eating that to become like God. நாம் தேவனுடைய சபையில் இருக்கிறோம். We are in the church of God. தேவனை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறோம். We desire to be like God. ஆனால் நாம் தேவ சித்தம் செய்கிறோமா? But are we do we do his will? மனதில் என்ன இருக்கிறதோ அதேபடி நாம் நடக்கிறோமா? Or do we walk what is in our heart? அவருடைய அடிச்சுவடை நாம் பின்பற்றுகிறோமா? Do we follow his footsteps? அவருடைய பிரமாணத்தை நாம் தியானிக்கிறோமா? Do we meditate his commandments? நாம் எந்த வழியில் நடக்கிறோம் என்று அவரிடையே போய் விசாரிக்கிறோமா? Do we inquire as to how do you walk there? நல்ல நோக்கம் இருக்கலாம். Do we have a good will? ஆதாம் மீறுதல் செய்தான். Adam transgressed. ஆனால் அவன் தேவனை போல மாறல. He did not become like God. பிசாசை போல மாறினான். He became like the devil. அவன் கண்கள் திறக்கப்பட்ட பின்பு அவன் பிசாசுண்டி மகன் என்று தன்னை விளங்கிக் கொண்டான். When his eyes got open, he understood he was the son of the devil. ஐயோ ஐயோ என்று அலற ஆரம்பித்தான். He started shouting higher. அவன் பயந்து கலங்குகிறான். He was troubled. சத்துரு அவனை துரத்துகிறான். Devil is following him. அவன் ஓடி ஒளித்துக் கொள்கிறான். He is going and hiding himself. நிர்பந்தமான நிலவரத்தில் மனுஷன் காணப்படுகிறான். Man came to the wretched state. அவனை தேடி கர்த்தர் வருகிறார். Seeking him, God is coming. அவனை அழைக்கிறார். God is calling him. அவனோடு ஒப்புரவாகிறார். He is reconciling with அங்கே him. ஒரு மிருகம் அடிக்கப்படுகிறது. Animal is slain. அவருடைய வஸ்திரத்தின் நிர்வாணத்தை மூடுகிறார். Covering the nakedness. அவர் ஒப்புரவாக்கும் தேவனாக ஏதேனுக்குள்ள வந்தார். As a God of reconciliation, he came to the garden of Eden. ஒளித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை காணும் போது The same way when he sees the man hiding. இந்த கூட்டத்தில் யார் இருந்தாலும் What will be anyone in this meeting? நாம் தேவ சித்தம் தவறி If we have left the will of God. பழைய மனுஷன் நமக்குள்ள உயிர் கொண்டிருந்தார். The old man is within us. உங்களை என்னை தேடி வந்திருக்கிறார். Seeking you and me has come in our midst. இப்பொழுது அவருடைய பிரமாணத்தை எதிரே மீறினோம். Right now understand where you are. அவருடைய சித்தம் செய்ய எதிரே தவறினோம். Where did we go against God's will? அதனால எப்படி பழைய மனுஷன் உயிர் கொண்டார்? How the old man got revived? விளங்கி நாம் நம்மை தாழ்த்தும் போது When we understand, when we humble ourselves. ஒப்புரவாகிற தேவன் இப்பொழுது நம்மோடு ஒப்புரவாகிறார். Reconcile the enemy wants reconcile. கேட்டபடியே அவருடைய மரணத்தை நன்றாக அனுபவிக்கலாம். Now he is able to enjoy it. இஸ்ரவேலர் பஸ்காவை ஆசரித்தது போல நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். மனுஷன் பாவம் செய்தவுடனே ஸ்திரீயுடைய மனது கெடுக்கப்பட்டது. The mind was corrupted. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளுடைய மனதை கெடுத்தது. Serpent beguiled Eve. கர்த்தர் அவளுடைய சிரசை நசுக்கிறதுக்கு அல்ல, not to crush her, கெடுக்கப்பட்ட மனுஷனுடைய தலையை நசுக்கிறதுக்கு அல்ல, not to crush the corrupted mind, கெடுக்கப்பட்ட பிசாசுடைய தலையை நசுக்க, to crush the head of Satan. அவர் உன் தலையை நசுக்குவார் வார்த்தையின்படி according to that promise what he said, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவர் தன்னுடைய மரணத்தினால் அழித்து to destroy him that had the power of death, எல்லா பாவக்கரை அவனை விட்டு நீக்கி to remove all the guilt of sin, அவனை விடுதலையாக்குவதற்காக to deliver them, இயேசுவின் நாமத்தில் அவதரித்தார். in the name of Jesus he came down. நீங்கள் இப்படி கேள்விப்பட்டீர்கள். That's what you heard now. உன்னுடைய மனதில் பல கரைகள் இருக்கும் போது lot of wrinkles in your mind, ஒரு நியாயத்திற்காக உன் தலையை நசுக்கிறது அல்ல, not to crush your head, உன்னை கரைப்படுத்தினவனை நசுக்கிறதுக்கு இப்படி அதை சுற்றி கொண்டிருக்கிறார். who spotted you, யார் தன் கரையை ஒத்துக்கொள்வார்கள், who can accept the wrinkles, யார் தன் பாவத்தை ஒத்துக்கொள்வார்கள், யார் அதுக்காக கல்வாரி நோக்கி பார்ப்பார்கள், யாருக்கு ஒரு சுத்த இதயத்தை
நல்மனச்சாட்சியம் கொடுக்க முடியும்? Who can have a clean heart? யாருக்கு ஒரு நல்மனச்சாட்சியம் கொடுக்க Who can முடியும்? have a good conscience? அவர்களை சுத்திகரிக்கிறார். He is washing them. அவருடைய மனசை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறார். He is cleansing the dead works. அவருடைய ஆத்துமாவை சுத்திகரிக்கிறார். Cleansing your soul. அதை நோக்கி பாருங்க. Look unto him. அது மாத்திரமல்ல, Not only that, மனம் கெடுக்கப்பட்ட உடனே, the mind is corrupted. கெடுக்கப்பட்ட நிலவரத்திலே மனுஷன் கெட்டுக் கொண்டிருக்கிறான். The corrupted mind is going on. அவரை அதிலிருந்து விடுதலை ஆக்கி To deliver him that state. இயேசுவை தலையாக மாற்றி விட்டார். Yes, man, Jesus is எல்லாவற்றால் நிரப்புறவராக மாற்றி விட்டார். all in all. அவருடைய தலை நசுக்கப்படும் போது இயேசு உனக்கு தலையாகுகிறார். When his son is cut, Jesus becomes your head. பரலோகமாக மாற்றுகிறார். He makes you a heaven. அவருடைய சாயை கொப்ப மறுபடுத்துகிறார். He makes you to his image. கர்த்தாவே, நான் ஒத்துக்கொள்கிறேன். Oh Lord, I accept it, Lord. சாசனத்தால் நசுக்கப்பட்டது. Lord, yet of devil is crushed. என்னுடைய ஜீவியத்தினை செய்தி. Lord, you have done in my life. பாவத்தை பரிஹரித்து You have taken away the sin. நீதிமானாக்கினீர். You have made me righteous. என் அபிஷேகத்தின் மூலம் நீ எனக்கு தலையா இருக்கிறீர். By the anointing, you are my head. நான் சரீரமா இருக்கிறேன். I am your body. பரலோகத்தால் நான் நிரப்பப்பட்டு கொண்டே I am filled with heaven, Lord. ஒப்பு கொடுங்க. Accept it. அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான விளக்காம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்தினை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று இதனாலே விளங்கி கொண்டோம். இவ்வருஷத்திலே இந்த தேசத்திலே ஆண்டவருமே அறிவிக்க முடிய சந்தர்ப்பம் இருந்ததுக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலத்தினுடைய சூழ்நிலையில ஆண்டவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக்கி தந்ததுக்கா ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை இன்னைக்கு ஆரம்பித்தீர். உடைய சமயம் எங்களோடு கூட இருந்தது. அருமையான பாடல்களை தந்தீர், ஜனத்தை கூட்டினீர், தடைகளை மாற்றினீர். ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையுமாய் இந்த சாயங்காலத்தினுடைய மத்தியில் வந்ததுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. இவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். இவர் யார் என்ற கேள்வியோடு கூட எங்களுடைய மத்தியில் அவரை யார் என்று அறிவிக்கும்படி உம்முடைய தாசனை பலப்படுத்தி உம்முடைய அருமையான வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்காக துதிக்கிறோம். 6000 வருஷங்களுக்கு முன்பே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை 2000 வருஷங்களுக்கு முன்பு நிறைவேற்றி முடிந்த பூமியிலே வந்தீரே ஆண்டவரே. ஸ்திரீ நிமித்தாக, தேவாட்டுக்குட்டியாக, மிருகமாக மனுஷனுடைய பாவம் சாபம் யாவையும் நீக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் வந்தீரே. யோவான் சானும் சுட்டி காட்டினான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று. அருமையானவரே, இந்த ராத்திரி உங்களுடைய ஜனத்துக்கு அறிவிக்க முடியாது. உங்களுடைய மகனை பலப்படுத்தி இந்த அருமையான வார்த்தைகளை சொல்ல உதவி செய்திரு. யாரெல்லாம் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறாளோ, பிசாசில் அடிமையா இருக்கிறாளோ, சாபத்தில் விடுதலையாக்க முடியாது அந்த தேவாட்டுக்குட்டி மத்தியில் வந்ததுக்காக துதிக்கிறோம். வாய் தரவாத தேவாட்டுக்குட்டி, பேசாத தேவாட்டுக்குட்டி, பலியாக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி இந்த ராத்திரி அனைவரை விடுதலையாக்குறதுக்காக துதிக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்குனீர், சாபத்திலிருந்து விடுதலையாக்குனீர், வியாதியிலிருந்து சோமாக்கிறீர் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தினுடைய மீதியான பகுதியில் நீர் பொறுப்படும் ஆசீர்வதியும். பேசின தாசனின் ஆயிரங்களுக்கு உபயோகம் பண்ணும். இந்த கண்ணூர்களுடைய கூட்டத்தினுடைய மீதியான எல்லா பகுதியும் நீர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தரின் பிதாவாகிய அன்பு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் நம்முடைய கர்த்தராகிய மேல காணப்படி நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா.